ஹாய் எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தேவா ஸ்டோரி டைம். இன்னைக்கு நம்ம ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஒன்லைனர் என்னன்னாக்கா, ஹீரோனுக்கு உடம்பு சரியில்லை. ஹீரோனை பார்த்து டாக்டரும் சொல்லிடுவாங்க, இன்னும் 1 வாரமோ இல்லை 2 வாரமோ தான் இருக்க போகிற அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இதை கேட்டு ஹீரோன் சரி லாஸ்ட் காலத்தில் நம்மளுக்கு பிடிச்சதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரிப் பிளான் போடுவாங்க. அந்த ட்ரிப்புக்கு பிளான் போட்டுட்டு இருக்கும் போதே அவங்க இறந்துருவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைக்கும். அதனால அவங்க உயிரோட வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருப்போம். கடைசியில் பார்த்தா இல்லைப்பா, இதெல்லாம் ட்விஸ்ட் கிடையாது, நாங்கள் வேற ஒரு ட்விஸ்ட்டை வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு வேற ஒரு ட்விஸ்ட்டை ஒன்று வைப்பாங்க. அது என்ன ட்விஸ்ட், அது என்ன சூப்பர் பவர் அப்படின்றத நம்ம டிராமாக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ வாங்க இந்த டிராமாக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. வெங்காயம் வெட்டிக்கிட்டே அப்படியே நம்ம கிட்ட கதை சொல்ற மாதிரி தான் காமிக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்தே எனக்கு படிப்பு வரல, அதனால படிப்பை பாதிலே விட்டுட்டு வெங்காயம் உரிக்கிறதுக்காக வந்துட்டேன். இந்த ஊர்ல இருக்கவங்க என்ன கொக்கு மொக்கக்காரின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கோளாறுத்தனமா பண்ணிட்டு இருக்கவன்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே அவங்க மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. டாக்டர் கிட்ட போய் காமிக்கிறாங்க. டாக்டர் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, எதுவும் பேசல. ஹீரோனே சொல்றாங்க, இது ஆப்ரேஷன் பண்ணா சரியாயிடுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. டாக்டரும் இல்ல அதெல்லாம் பண்ணவே கூடாது, உங்களோட ஹார்ட் உங்களோட ரத்தத்தையே பம்ப் பண்ண மாட்டேது, நம்ம ஆப்ரேஷன் பண்ணனா அந்த ஆப்ரேஷன் அவங்க பாடி ஏத்துக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோனா இப்போ இதுக்கு வேற என்னதான் வழி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஹீரோனுக்கே தெரிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம உயிரோட இருக்க போறோம் அப்படின்றது. ஹீரோன் அதை பத்தி யோசிச்சுதான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க நோட்டீஸ் கொடுக்குறாங்க. ஹீரோன் கவனிக்கவே இல்லை. அவங்க பட்னி ஏதோ யோசிச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. போறவங்கள திரும்ப கூட்டு வச்சு அந்த நோட்டீஸை கொடுக்குறாங்க. அவங்களும் ஹீரோன் கிட்ட சொல்றாங்க, உலகம் இன்னும் கொஞ்ச நாள்ல அழிய போகுது, ஆனா கடவுளோட ஆசீர்வாதம் இருந்தா நீங்க மட்டும் அதுல உயிர் பிழைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டவுடனே ஹீரோனுக்கு இன்னும் கோவமாயிடுச்சு. இது என்ன நல்ல கதையா இருக்கே, நான் மட்டும் தனியா போகணும், நீங்க மட்டும் துணையோட போவீங்களா, நான் உலகம் அழியறத பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நோட்டீஸ் கொடுத்தவங்களே ஏன்டா அந்த பொண்ணுகிட்ட நோட்டீஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு கத்துறாங்க. அவங்க கத்துறத சுத்தி இருக்கிறவங்களாம் பாக்குறாங்க. இதுக்கப்புறம் இந்த இடத்துல வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. அந்த இடத்துல ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு. ஹீரோயின் போய் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஒரு குட்டி பையன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே, அக்கா அழறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பான். ஆமா நான் அழுது தான் இருக்கேன், ஐஸ்கிரீமை கூட அழமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஐஸ்கிரீம் பிடுங்கி சாப்பிட்டு போயிடுறாங்க. அந்த பையன் ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறான். அப்போதான் ஹீரோட இன்ட்ரோ காமிக்கிறாங்க. ஹீரோ ஒரு சாக்லேட் கொடுத்து அழாத அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்குள்ள அந்த குட்டி பையனோட அம்மாவும் வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்போதான் ஹீரோயினை பத்தி பக்கத்துல அவங்களோட ஃப்ரெண்டும் சொல்றாங்க, இது மாதிரி இவ தான் கோக்குமாக்குக்காரி, இவ கொஞ்சம் வித்தியாசமானவ தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஹீரோனும் கத்திக்கிட்டே போறாங்க. இப்போ ஒரு தாத்தாவை தான் காமிக்கிறாங்க. அந்த ஊரோட குப்பைலாம் ஒரு இடத்துல கொட்டுவாங்க. அந்த இடத்துல தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த குப்பையில எதனா பொருள் இருந்து அதை எடுத்துட்டு போய் கடையில கொடுத்து காசு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சைக்கிள் ஒன்று பாக்குறாங்க. அதை பிடிச்சி இழுக்கிறாங்க. பார்த்தா பாதிக்கு மேல மண்ணுக்குள்ள மூடி இருக்கு. அதை பிடிச்சி இழுக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு குளம் மாதிரி இருக்கு, அதுல போய் விழுந்துடுறாங்க. அவங்களும் ஏஞ்சி பாக்குறாங்க. பார்த்தா கையெல்லாம் பிசு பிசுன்னு ஒட்ட ஆரம்பிக்குது. சைட்ல திரும்பி பாக்குறாங்க. ஏதோ கம்பெனியோட வேஸ்ட் லிக்விட் வந்து கலக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதை பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தா அவங்களுக்கு அவங்க கையை பாக்குறாங்க. ஏதோ கல்லு மாதிரி மாறுது. திரும்ப அந்த வேஸ்ட் லிக்விட காமிச்சிட்டு திரும்ப அந்த இடத்துல காமிக்கிறாங்க. அவங்க இல்லை. இப்போ அடுத்த நாள் காலைல தான் காமிக்கிறாங்க. மக்களோட குறை தீர்ப்பு மையம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸை தான் காமிக்கிறாங்க. ஒரு தாத்தா ஒரு போட்டோ தான் எடுத்துன்னு வந்து அங்க வேலை செய்யறவங்க கிட்ட காமிக்கிறாங்க. அதை பார்த்தா 3 பேர் இருக்காங்க. அந்த தாத்தாவும் சொல்றாங்க, அதோ இவன் இருக்கான்ல, இவன் 1 வாரத்துக்கு முன்னாடியே காணாம போயிட்டான், இதோ பக்கத்துல இருக்கானே இவன் நேத்து வரைக்கும் பார்த்தா இன்னைக்கு பார்த்தா ஆளை காணோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க யாரை சொல்றாங்கன்னா, அவங்க யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா, குளத்துல விழுந்து காணாம போயிருப்பாங்கல்ல, அவங்களுக்காக தான் புகார் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அந்த ஆஃபீஸரும் சொல்கிறாங்க, எங்ககிட்ட ஏன் சார் வந்து சொல்கிறீங்க, இதை போலீஸ்கிட்ட போய் சொல்லுங்கள். போலீஸ்காரங்கிட்டையும் சொல்லி பார்த்துட்டு அவங்க கண்டுக்கவே மாட்டுறாங்க. அதான் அவங்ககிட்ட சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஆஃபீஸரும் சொல்கிறாங்க, நீங்கள் எதனா சண்டை போட்டிருப்பீங்க, அதனால தான் அவர் உங்களை விட்டுட்டு போயிருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்ககிட்ட நான் சண்டை போட்டது உண்மைதான், ஆனால் அவன்கிட்ட நான் கடன் வாங்கி வச்சிருக்கேன், அந்த காசில் என்கிட்டே விட்டுட்டு போகிறதுக்கு அவன் ஒன்றும் முட்டாள் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை நான் முதல்ல சொல்லியிருந்திருக்கணும். இந்த ட்ராமா வந்து 1999 நடக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அதெல்லாம் வந்துருவாங்க சார் அப்படின்ற மாதிரி அலட்சியமாக சொல்கிறாங்க. அப்போது அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராங்க. அவர் வர்றதை பார்த்தா அந்த ஆஃபீஸில் இருக்க மொத்த பேரும் பயப்படுறாங்க. ஐயோ இவர் கேள்வி கேட்டே சாவடிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு யாரை கோத்து விடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா சைடில் ஹீரோவும் இருக்காங்க. இன்னைக்கு இவனை கோத்து விட்டுற வேண்டியதை நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு என்ன சொல்றாங்கனாக்கா, உனக்கு ப்ரமோஷன் வேணும் தானே, இவரோட பிரச்சனை நீ தீர்த்து வச்சுட்டா போதும், உனக்கு ஈஸியா ப்ரமோஷன் கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி என்னதான் இவரோட பிரச்சனைன்னு சொல்லிட்டு, அப்படி என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. பக்கத்துல ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரியில அவ்வளோ பெரிய மீன், கரெக்டா சொல்லணும்னா ஏன் ஹைட் இருக்கும், எப்படி அந்த மீன் அது மாதிரி மாறி இருக்கும், அந்த குளத்துல இருக்க அழுக்கு தண்ணியெல்லாம் அந்த ஏரியில கலந்ததுனாலதான் அது மாதிரி மாறி இருக்கும், அதனால அந்த குளத்தை போய் சுத்தம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க ஏன் நான் சொல்றதை எடுத்துக்கவே மாட்டீங்க, நேத்து கூட எங்க வீட்டுக்கு ஒரு புறா வந்துச்சு, அந்த புறாவோட கண்ணு
கண்ணு பார்க்க அச்சஸ்ல மனுஷன் கண்ணு மாதிரி இருக்கு, எப்படி அது மாதிரி மாறி இருக்கும்? அந்த குளத்துல இருக்க தண்ணியை குடிச்சிருக்கும், அதனாலதான் அது மாதிரி மாறி இருக்கும். சீக்கிரமா என்னோட புகாரை எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவங்க எதுவுமே எடுத்திருக்க மாட்டாங்க. இப்ப ஹீரோவும் போய் என்ன சார் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவங்க திரும்பி அதே மாதிரி தான் சொல்றாங்க. அங்க நிறைய பேர் குப்பை கொட்டி வைக்கிறாங்க, அதுல அழுக்கு தண்ணி எல்லாம் வந்து கலக்குது, அதனால போய் அது என்னன்றத பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவும் அந்த குளத்தோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சொல்றாங்க, அது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி கிடையாது, அது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் நாங்க எடுத்துப்போம், இல்லைனாக்கா எங்களால எடுத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோ பேசுறத இதுக்கு முன்னாடி ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பார்ல, என்னோட நண்பனை காணோம்னு சொல்லிட்டு, அவரு ஹீரோ பேசுறதே பார்த்துட்டு இருக்காரு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அவரும் ஹீரோவும் தான் பேசிட்டு இருக்காங்க. நீ இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கன்றது எனக்கு தெரியும், இந்த ஊர் வெளியில இருந்து பார்க்கறது ரொம்ப அமைதியான ஊர் மாதிரி இருக்கும், ஆனா இந்த ஊர் ரொம்ப மோசமான ஊர், எல்லாருமே காணாம போயிட்டு இருக்காங்க, அதனால நீ பத்திரமா இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் போயிடுறாங்க. ஹீரோவும் அதை எதையும் கண்டுக்கல, அவர் பாட்டுன்னு சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்ப அந்த தாத்தாவை தான் காமிக்கிறாங்க. அவரும் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப இதுக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட ஒருத்தவங்க நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அவங்களே வந்து இந்த தாத்தா கிட்டே நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அந்த தாத்தாவும் சொல்றாங்க, இந்த நோட்டீஸ் எதுக்கு எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுக்குறீங்க, எதனா பணம் அதிகமா வச்சிருப்பாங்க, அவங்க கிட்ட போய் கொடுங்க, எனக்கு இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, நோட்டீஸை நீட்டினபடியே இருக்கிறாங்க. அவருக்கு கோவம் வந்துச்சு, எங்கேயாவது நிம்மதியா சாப்பிட கூட விடுறீங்களா அப்படின்ற மாதிரி கத்திட்டு அந்த நோட்டீஸை பிடிங்கி கசக்கி தூக்கி போட்டுடுறாங்க. பார்த்தா அந்த நோட்டீஸ் பறக்க ஆரம்பிக்குது. என்ன நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி சுத்தி பாக்குறாங்க. பார்த்தா சுத்தி உள்ள பொருள் எல்லாமே பறக்குது. பார்த்தாக்கா பக்கத்துல வந்து ஒருத்தர் நின்றுட்டு இருக்காங்க. அவங்களோட ஃபேஸ்லாம் நம்மளுக்கு காமிக்கல, அவர் தான் அந்த மேஜிக்கை பண்ணிட்டு இருக்காரு. மேஜிக் பண்ணிட்டு இருக்காருல, அவர் கிளாப் மாதிரி தட்டுறாரு, அவரோட ஃபேஸை நம்மளுக்கு கிளியரா காமிக்கல. அங்க இருந்து சீன் கட் பண்ணி ஹீரோயினை தான் இப்ப காமிக்கிறாங்க. ஹீரோயின் இப்ப அவங்க பாட்டிக்கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. நீங்க ட்ரிப் போறதுக்கு எனக்கு காசு தருவீங்களா மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவங்க பாட்டி முடிவா நான் தரவே மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் சரி நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோவமா அவங்களோட பிக்கி பேங்க் எடுத்து பாக்குறாங்க. ஆனா அதுல காசு அவ்வளோ இல்லை ட்ரிப்புக்கு போற அளவுக்கு. இப்படியே நம்ம உட்காந்துட்டு இருந்தோம்னா இந்த ஜென்மத்துல நம்ம போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வெளியில வராங்க. அப்ப அந்த இடத்துல ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்களும் எங்க போற நீ அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோன்னு நான் ட்ரிப்புக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவ்வளோ காசு வச்சிருக்கியா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டும் கேட்குறாங்க. ஹீரோனும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறாங்க, காசு இருந்தா கொடு அப்படின்ற மாதிரி. ஆனால் அவங்க ஃப்ரெண்டும் சொல்லிடுறாங்க, நான் கூரையை ஒட்டிட்டேன், எங்கள் வீட்டு கூரை ஒழுக ஆரம்பிச்சிருச்சு, அதனால நான் கூரையை ஒட்டிட்டேன், என்கிட்ட நயா பைசா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோனும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. திரும்ப கூப்பிட்டு கேட்குறாங்க, காசுக்கு என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு. நாளைக்கு எனக்கு 50,000 வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில வந்துடுறாங்க. இப்போ கடைக்கு தான் போறாங்க. கடையில் போய் ட்ரிப்புக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. அதே இடத்துல தான் ஹீரோவும் வாங்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இடிச்சுக்கிறாங்க. ஹீரோயின் கையில கத்தி வச்சிருந்தாங்க, அந்த கத்தி கீழே விழுந்துருது, அதையும் ஹீரோ பாத்துடுறாங்க. ஆனா அதெல்லாம் ஹீரோயின் கண்டுக்கல, அதை எடுத்துட்டு திரும்ப வந்து பில் போட்டுறாங்க. பில் கவுண்டருக்காரங்களுக்கும் தெரிஞ்சிச்சு பொண்ணு ட்ரிப்புக்கு போறான்னு சொல்லிட்டு, பாட்டிக்கிட்ட இருந்து நீ ட்ரிப்புக்கு போறியாமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோனும் கண்டுபிடிச்சிட்டாங்களா, உங்ககிட்ட இருந்து மறையறதுக்கு தாண்டா இவ்வளவு பெரிய உட்டியே போட்டான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வெளியில வந்துடுறாங்க. ஹீரோவும் வெளியில வந்துடுறாங்க. ஹீரோன் அவங்களோட சூட்கேஸை தள்ளிட்டு போறாங்க. பார்த்தா ஒரு வீல் ஒன்று உடஞ்சிடுது. ஹீரோனுக்கு என்னடா இது புதுசா வந்த சோதனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பக்கத்துல பாக்குறாங்க. ட்ராலி ஒன்று இருக்கு, ட்ராலியை வச்சு தள்ளிக்கிட்டே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ட்ராலியை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஹீரோ அந்த பொண்ணு ஏதோ திருடுது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோனோட பேக்கை பிடிக்கிறாங்க. பார்த்தா அந்த பேக்ல வந்து முடி மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு. ஹீரோ என்ன நினைச்சுக்கிறாரு, இவதான் சீரியல் கில்லர் போல இருக்கு, சாகடிச்சு அவ பேக்ல போட்டு புதைச்சி வச்சிடறா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு பேக்கை பிடிக்கிறாங்க. ஹீரோன் பேகை விடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் பிடிச்சி இழுத்தோடனே பேக் ஓப்பன் ஆயிடுது. பார்த்தா அதுல பொம்மை தான் இருக்கு, அதுதான் முடி மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஹீரோவும் அந்த பொம்மையை பார்த்துடுறாங்க. கூட ஹீரோன் வாங்கின கத்தி எல்லாமே இருக்கு. அது ஹீரோனை குத்துற மாதிரி வருது. அதனால ஹீரோ அந்த பேக்கை பிடிச்சி ஹீரோ பக்கத்துல இழுக்கிறாங்க. ஹீரோனும் பக்கத்துல வந்துடுறாங்க. பார்த்தா மழை பெய்யறதுனால வந்து தண்ணி எல்லாம் கரெக்டா கீழே விழணும் அப்படின்றதுக்காக ஒரு பைப் ஒன்று செட் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அந்த பைப்பு பார்த்தா ஓட்டையா இருந்திருக்கும் போல இருக்கு. அது உடஞ்சு ஹீரோயின் மேல அந்த தண்ணி எல்லாமே ஊத்திக்குது. ஹீரோ ஒண்ணுமே பேசுற அந்த பேகை விட்டுட்டு கீழே இருந்த பொம்மையை எடுக்கிறதுக்காக போறாங்க. அதுக்குள்ள ஹீரோயின் அந்த பொம்மையை எடுத்து ஹீரோவை அடிச்சிடுறாங்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் எடுத்து போட்டு பூட்டி எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கையில கொடுக்குறாங்க. ஹீரோனும் நம்பரை கொடு, நீ ட்ரை கிளீன் பண்ணி கொடுத்தா நான் ஒத்துப்பேனா, சீக்கிரமா கோர்ட்ல பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனும் போயிடுறாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி ஹீரோயின் ஃப்ரெண்டு வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டும் அப்புறம் அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருப்பாங்கல்ல, அவங்க ரெண்டு பேசிட்டு இருக்காங்க. வீடு எல்லாமே ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, அவங்க தான் கேட்குறாங்க, என்னடா இப்போதான் வீட்டுக்கு செலவு பண்ணேன்னு கேள்விப்பட்டேன், அதுக்குள்ள ஒழுக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவரும் அழுதுகிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, கூரை ஒழுகுதுன்னு தான் நான் வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் அடித்தேன், ஆனால் திரும்ப கூரை ஒழுகுது அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேட்டோடனே அவருக்கு கோவமே வந்துருச்சு. இதுக்கு தாண்டா உன்னை எல்லாரும் அப்பாவின்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டோன்னே அவங்க ஃப்ரெண்டும் சொல்றாங்க, எனக்கு மட்டுமா பேர் வச்சிருக்காங்க, உங்களுக்கு கூட தான் முந்திரி கொட்டான்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோன் உள்ள வராங்க. இதுல ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்க நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டுன்னே சொல்லிக்கலாம். அப்புறம் முந்திரி கொட்டை அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல, அவங்கள நம்ம கிம்முன்னு கூப்பிடலாம். ஹீரோயின் பேர் இதுல ஜெனி, அதனால நம்ம ஜெனினே கூப்பிட்டுக்கலாம். இப்போ ஃப்ரெண்டும் கேட்குறாங்க, என்ன நீ ட்ரிப்புக்கு போறேன்னு சொன்ன, இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி
மாதிரி கேட்குறாங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, அது மூலயமா நம்மளுக்கு 50,000 வரும், அதில் 40,000 நான் எடுத்துக்கிறேன், மீதி 10,000 நீங்கள் பிரிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இப்போ ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. எங்கே வந்திருக்காங்கன்னு பார்த்தா ஹீரோ ஒருத்தங்க ஜாக்கிரதையாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருந்திருப்பாங்களோ, அவங்க லாஸ்ட்டாக எங்கே காணாமல் போனாங்களோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. அவர் கசைக்கு போட்ட அந்த நோட்டீஸையும் பார்க்குறாங்க. அப்புறம் அங்கே நசுங்கி போன ஒரு ட்ராலியும் இருக்கு, அதையும் பார்க்குறாங்க. அதை பார்த்துக்கிட்டே ஹீரோ ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. ஹீரோனை பார்த்தா யாரோ கிடத்தி வச்சிருக்காங்க. எதிர்த்தாப்புல யாரோ ஒருத்தங்க வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோன்னு என்ன சொல்றாங்கனாக்கா, அவங்க கேட்குற காசை கொடுத்துருங்க, இங்க மொத்தம் 5 பேர் இருக்காங்க, அவங்க கேட்குற காசை கொடுத்துருங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. வீடியோவையும் எடுத்து முடிச்சிடுறாங்க. ஹீரோயின் சொன்ன மாதிரி அங்கே 5 பேர்லாம் இல்லை, 2 பேர் தான் இருக்காங்க. அவங்களும் யாருன்னு பார்த்தாக்கா கிம்மும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் தான் இருக்காங்க. அவங்களும் எடுத்த வீடியோவை பார்த்துட்டு இருக்காங்க. இங்க ஹீரோனை பார்த்தா மூச்சே விட முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க மூச்சு விடுறதுக்கே. அதனால அவங்க கூப்பிடலான்னு பாக்குறாங்க, ஆனா கூப்பிட முடியல. அதுக்குள்ள ஹீரோயின் மயக்கம் ஆயிடுறாங்க. கிம்மும் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ நான் நினைச்ச அளவுக்கு வரல, அதனால இன்னொரு வாட்டி வீடியோ எடுக்கலாம் வாட்சனி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோயின் மயக்கத்துல இருக்காங்க. அவங்களும் எழுப்பி பாக்குறாங்க, ஆனா ஹீரோயின் ஏந்திருக்க மாதிரி இல்லை. அதனால அவங்களும் மூச்சு வருதா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா மூச்சே வரல. கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவங்க இறந்துட்டாங்க அப்படின்றது. கிம்மெல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. இவரோட பேச்சை கேட்டு நம்ம எப்படி மாட்டிக்கிட்டோமே, இனிமேல் ஆயுசுக்கும் ஜெயிலு தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டு மட்டும் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி பார்க்குறாங்க, ஹார்ட் பீட் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வரல. அப்போன்னு பார்த்து பாட்டியும் ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோனை தூக்கி போட்டு ஓடிடுறாங்க இவங்க பாட்டுன்னு. அப்போ தான் ஞாபகம் வருது, இவளை எப்படியே விட்டுட்டு போனாக்கா நம்ம மாட்டிப்போம், அதனால இப்போதைக்கு ஒளிய வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ட்ராலியில் போட்டு இட்டுட்டு போகிறாங்க. அவங்களும் அழுதுகிட்டே ஹீரோனை கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா அந்த ஒரு ஏரி இருக்கும்ல, அந்த ஏரி கிட்ட தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போதைக்கு ஒளிச்சு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி சனியை எடுத்துட்டு போய் ஒளி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த நேரம் ஹீரோ கரெக்டாக வந்துடுறாங்க. ஹீரோவை நீங்கள் 2 பேர் எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க 2 பேரும் பார்த்தா திருட்டு மொழி முழிக்கிறாங்க, மாற்றி மாற்றி பதில் சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் வேறு ரெயின் கோட் வேறு போட்டிருப்பாங்க, ட்ராலியை மறைச்ச மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோ எப்பயே கண்டுபிடிச்சிருப்பாங்க பின்னாடி ஏதோ ட்ராலி இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால அதில் என்ன வச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. இவங்க 2 பேரும் திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டே பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த ட்ராலியை கீழே பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க. ஹீரோனும் அந்த தண்ணியில் போய் விழுந்துடுறாங்க. என்னது அது ஏதோ போய் விழுந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் லைட் அடிச்சு பார்க்குறாங்க. அவங்க 2 பேர் பொம்மை அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. ஆனால் ஹீரோ நம்ப மாட்டாங்க. நீங்கள் இங்கே இருங்க, நான் போய் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ போகிறாங்க. பின்னாடியே இவங்க அவங்களுக்கு முன்னாடி போகணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தா சறுக்கல் மாதிரி இருக்கும், அதில் உருண்டு அந்த தண்ணியில் போய் இவங்களும் விழுந்துடுறாங்க. நீங்கள் தானே இந்த பொண்ணை கொலை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் அழுதுகிட்டே, இல்லை நாங்கள் 2 பேரும் பண்ணல, இது எங்களோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோடனே ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ இது அந்த கூக்குமாக்காரியா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேட்குறாங்க. 2 பேரும் செனி அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி பாட்டியை தான் காமிக்கிறாங்க. பாட்டி யாருக்கோ ஃபோன் பண்ணுறாங்க. ஏன்னா ஹீரோயின் இன்னமும் வீட்டுக்கு வரல, ஃபோன் பண்ணாலும் எடுக்கல அப்படின்றதுனால பயந்துக்கிட்டே ஹீரோயின் நம்பரை ட்ரேஸ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்களும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி திரும்ப வந்து ஹீரோயின் கிட்ட தான் காமிக்கிறாங்க. போலீஸ் கிட்ட சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ ஆல்ரெடி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஹீரோவை பார்த்த மாதிரி தான் அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டு மட்டும் இப்படி என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டியே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஜெனி இல்லை. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி பாட்டியை தான் காமிக்கிறாங்க. பாட்டிக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தாக்கா ஃபோன் நம்பரை ட்ரேஸ் பண்ண சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்க தான் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி ஹீரோனோட நம்பர் ஜேஜோ ஐலண்டில் காமிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்க பாட்டி ஷாக் ஆகுறாங்க. என்னடா வளரிட்டு இருக்கா, அந்த பாக்ஸை தூக்கி போடுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா தான் அவங்களுக்கே ஞாபகம் வருது, ட்ரிப் போகிறேன் காசு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்கல்ல. அதுக்காக இப்போ குடுகுடுன்னு உள்ளே ஓடி போய் ட்ரெஸ் எல்லாம் இருக்கான்னு பார்க்குறாங்க. அந்த இடத்துல ட்ரெஸ்ஸும் இல்லை, அவங்களோட ஃபேவரட் பொம்மையும் இல்லை. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி அந்த குளத்தாண்ட தான் காமிக்கிறாங்க. 2 பேரும் தேடிட்டு இருக்காங்க ஜெனி எங்க போனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஹீரோ மட்டும் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க, 3ஆவது ஒரு ஆள் இருக்கா, அவனை வெளியில வர சொல்லுன்ட்டு. அதே டைம்ல பார்த்தாக்கா அந்த இடத்துக்கு போலீஸும் வந்துடுறாங்க. ஹீரோ கிட்ட தான் ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க, டெட் பாடி எங்கேயோ இருக்குன்னு சொன்னீங்கல்ல சார், எங்க அது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது எங்கன்றது எனக்கு தெரியல, இவங்கள 3ஆவது ஒரு ஆள் இருக்கான், அவன் தான் எங்கேயோ எடுத்து வெளியே வச்சிருக்கான். சரிங்க சார், யாரோட பாடி அது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் சொல்றாங்க, அந்த ரெஸ்டாரண்ட் கடையோட பேத்தி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டோடனே அதுவும் அங்கே நிற்கிறாங்களே அவங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோவும் திரும்பி பார்த்துட்டு ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே தோணுது, எப்படி திடீர்னு நீங்க வந்தா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே டைம் கிம்மும் பார்த்துடுறாங்க ஹீரோயினை. அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு சொல்றாங்க, அது பார்க்க நம்ம செனி மாதிரியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க ஃப்ரெண்டு திரும்பி பார்த்துட்டு மயக்கமே போட்டு கீழே விழுந்துடுறாங்க. இப்போ பாட்டியை தான் காமிக்கிறாங்க. ஃபோன் நம்பர் ட்ரேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்களே ஜெய்ஜோ தீவில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களே திரும்ப ஃபோன் பண்ணி, இல்லை அந்த குளத்துக்கு பக்கத்துல தான் இருக்கா, ஏதோ கிளிச் ஆயிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ அங்கிருந்து
சீன் கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல தான் காமிக்கிறாங்க. கிம் கிட்ட தான் கேட்குறாங்க, எதுக்காக இந்த நேரத்தில் நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்ற மாதிரி. ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷனில் போகிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்திருப்பாங்க, என்னானாலும் சரி நான் செத்துட்டு உயிரோட வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லிடாதீங்க, நம்ப மாட்டாங்க. கிம்மும் அதை யோசிச்சுட்டு கோவமாக அந்த கம்ப்ளைண்ட் பேப்பர்லாம் இருக்குல்ல அது மேலே தட்டி, நாங்கள் அந்த இடத்துல குப்பை போடுறோங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் போனோம், நாங்கள் எத்தனை வாட்டி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணோம், எதனா நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்களா, அதான் நானே கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டேன். கண்டுபிடிக்கும் போது பார்த்தாக்கா கால் தவிர அந்த குளத்துக்குள்ளே போய் விழுந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பின்னாடியில் ஒரு போலீஸ்காரங்க தான் சொல்கிறாங்க, என்ன நாத்தம் நாறுதுராப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களும் அதுக்குள்ளே விழுந்திருப்பாங்க போல இருக்கு. அப்போன்னு பார்த்து ஹீரோக்கிட்டையும் கேட்குறாங்க. ஹீரோவும் சொல்லிடுறாங்க, நான் தான் தப்பாக நினச்சி கேஸ் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி. அதனால போலீஸ்காரங்களும் சரி நீங்கள் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கிம்மும் போகிறாங்க. பார்த்தா அவங்க கையோட இந்த பேப்பர் ஒட்டிக்கிட்டு வந்துருச்சு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோன் தான் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு நான் மரணத்தோட வாசல் கிட்ட போயிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அந்த இடத்துல யாரையோ ஒருத்தரை பார்த்தா அங்கே நிற்காத இங்கே வாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டிகிட்டே இருந்தாங்க. அப்போ அது மரணத்தோட வாசலாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பாத்தியா நீ போட்ட பிளான்னால நாங்கள் ஜெயிலில் இருந்திருப்போம், இது மட்டும் உங்கள் பாட்டிக்கு தெரிஞ்சிச்சு என்ன நடக்கும் தெரியுமா, அவங்க பாட்டியே பொம்பளை தாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்னென்னலாம் பண்ணாங்களோ எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. அவங்க பாட்டியும் அதை கேட்டுடுறாங்க. அவங்க பாட்டி அங்கே நிற்கிறாங்க அப்படின்றதையும் 3 பேருமே பார்த்துடுறாங்க. ஹீரோயின் குடுகுடுன்னு ஓடி போய் அங்கே ட்ரெஸ்ஸிங் கபோர்ட் இருக்கும் அதுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிறாங்க. கிம்மை பார்த்தாக்கா அங்கே ஒரு சோஃபா இருக்கும் அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஃப்ரெண்டு பார்த்தாக்கா கட்டிலுக்கடியில் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இப்போ பாட்டி ஒன்றும் கத்தலை ஒன்றும் பண்ணலை, அமைதியாக இப்போ எல்லாரும் வெளியில் வரீங்களா இல்லைங்க என்ன நடக்குதுன்னு பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவள் தான் கிம்முக்கு பயம் எடுத்துக்கிச்சு வெளியில் வந்துடுறாங்க. ஃப்ரெண்டும் வந்துடுறாங்க. பாட்டிக்கிட்ட கதை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க, இதுக்கெல்லாம் காரணம் ஜெனி தான், நாங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே டைமில் ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. ஹீரோன் பார்த்தா கபோர்டுக்குள்ளே இல்லை, அவங்க ஏதோ ஏஷியன் காலத்துக்கு வந்த மாதிரி இருக்குது. பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு 2 பேருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோனும் அதை பார்த்துட்டு இருக்காங்க. பாட்டியும் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க, நீ இப்போ கபோர்டுக்குள்ளேருந்து வெளியில் வரியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் ஹீரோன் வரல. அதனால அவங்களே கபோர்டை திறந்து பார்க்குறாங்க. ஹீரோன் அதுக்குள்ளே இல்லாததுனால ஷாக் ஆகிடுறாங்க. இதுக்குள்ளே போனதை நானே பார்த்தனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பக்கத்து கபோர்டை திறந்து பார்த்துட்டு திரும்ப இந்த கபோர்டை பார்க்குறாங்க. ஹீரோன் அதுக்குள்ளே இருக்காங்க. ஹீரோனும் பாட்டியை பிடிச்சிக்கிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. பாட்டி எனக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாட்டியும் ஹீரோன் அழுததை பார்த்தோன்னே அவங்க கோவமாக இருந்ததே மறந்துட்டு ஹீரோனை சமாதானப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க ஃப்ரெண்டும் கிம்மும் இதுதாண்டா பேத்திக்கான அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. ஹீரோன் தூங்கிட்டு இருக்காங்க. பாட்டியும் அவங்க டாக்டர் கிட்ட போய் பேசுறாங்க. அவங்க டாக்டர் ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. உங்க பேத்திக்கு மொத்தமாக கியூர் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டல் பக்கமே வர தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. அந்த தாத்தா தான் எதிர்த்தாப்புல இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இல்லை அங்கே இருந்த குழந்தைங்களை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, அவங்க இறந்துட்டாங்களா இல்லையான்னு கூட தெரியாது, ஆனால் ஒரே ஒரு குழந்தை மட்டும் தெரியும், அந்த குழந்தைய நான் தான் காப்பாற்றினேன். நம்பர் 3972 அவனை நான் இன்னைக்கு கூட பார்த்தேன், ஆனால் அவனுக்கு நான் யாருன்றது தெரியாது, ஆனால் எனக்கு அவனை பார்த்தவொடனே தெரிஞ்சிருச்சு யாருன்றது, அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லி முடிச்சிடுறாங்க. எதிர்த்தாப்புல இருந்தவங்களும் சரி சொன்னதுக்கு நன்றி, இப்போ இதை சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களும் அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறமா தான் காமிக்கிறாங்க, அது மாதிரி ஒரு லேடியும் இல்லை சாப்பாடும் இல்லை, அது எல்லாமே இல்யூஷன். இங்கே இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது, அதில் இவங்களுக்கு எழுத்தாப்புல உள்ளவங்களுக்கு இல்யூஷன் பண்ணி காமிக்கிற சக்தி இருக்குது. மீதி இருக்கிற 2 பேருக்கு என்னென்ன சக்தி இருக்குன்றதை நம்ம வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இப்போ அந்த எக்ஸாம் பேடை திருப்பி பார்க்குறாங்க, யார் அந்த 372. இப்போ நம்மளுக்கும் அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றத காமிக்கிறாங்க. நிறைய குட்டி பசங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதுல ஏற்கனவே கூட்டிட்டு வந்த பேட்ச்ல இருக்கிற 3 பசங்க தான் மேலே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அந்த 3 குட்டி பசங்களும் தான் இவங்க. இப்போ அவங்க 2 பேருக்கும் ட்ரீட்மெண்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தா எல்லாமே பறந்துட்டு இருக்கு. யாரோட சக்தின்னு பார்த்தாக்கா அந்த 3972 சக்தி தான் பறந்துட்டு இருக்கு. ஆனால் அவனுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியல. பார்த்தா எல்லா பொருளுமே அவனை இடிக்கிற மாதிரி வருது. அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ ஒரு குட்டி பையன் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்றான். 72க்கு பார்த்தா எந்த அடியுமே படல. ஆனால் ஹெல்ப் பண்ண வந்தாலும் அவனுக்கு சேர் பட்டு மண்டையிலேருந்து ரத்தமா வந்துட்டு இருக்கு. 72வும் சொல்றான், உன் தலையிலேருந்து ரத்தமா வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த பையனும் சொல்றான், இல்லை எனக்கு எந்த அடிப்பட்டாலும் சீக்கிரமாவே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கேற்ற மாதிரியே காயம் மறைஞ்சிருச்சு. அப்புறம் அந்த பையனும் சொல்றான், உன்னால முடியும், அந்த புக்கை எடு அப்படின்ற மாதிரி சொல்றான். 72வும் அந்த புக்கை அவனோட சக்தியை வச்சு எடுத்துடுறான். எடுத்துட்டு பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணோட புக்கு தான் போல, அந்த பொண்ணுகிட்டையும் கொடுக்குறான். பார்த்தா ஹீரோ பயத்துல முழிச்சு பாக்குறாங்க. பார்த்தா எல்லா பொருளுமே மேல பறந்துட்டு இருக்கு. அப்புறமா தான் காமிக்கிறாங்க அந்த 3972வும் ஹீரோ ஒன்னுன்றதை இங்க தான் காமிக்கிறாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி கிம்மையும் ஹீரோயின் ஃப்ரெண்டையும் தான் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்படி உயிரோட இருக்க பொண்ணை செத்துட்டேன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காங்க. கிம்மும் இல்லடா அவ செத்து
செத்து தாண்டா போயிட்டு திரும்ப எப்படி உயிரோட வந்தான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது 2 பேருக்கு சண்டை வர ஆரம்பிச்சிச்சு. இல்ல அவங்க உயிரோட தான் இருந்தாங்க, நீங்க தான் தெரியாம தப்பா சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காங்க. கிம்முக்கு கோவம் வந்து திட்டிட்டு அவர் போயிடுறாரு. ஹீரோயின் ஃப்ரெண்டும் கோவத்துல ஜூஸ் டப்பாவை எடுத்து அடிக்கிற மாதிரி போயிடுறாங்க. சரி வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பின்னாடி தூக்கி போட்டுடுறாங்க. தூக்கி போட்டாக்கா அது செவுத உடச்சிட்டு உள்ள போயிடுது. இப்ப கிம்மோட வீட்டுல தான் காமிக்கிறாங்க. கிம்மோட ஒய்ஃப் தான் கேட்டுட்டு இருக்காங்க, என்ன அவங்க அம்மாவோட பர்த்டேக்கு வெளியெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது சொல்லிட்டீங்க தானே அப்படின்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க. கிம்மோ நான் சொல்லிட்டேன், எங்க அம்மா நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி கிம் சொல்றாங்க. சொன்னதும் அவங்க ஒய்ஃபும் கேட்டுட்டு போயிடுறாங்க. அப்புறமா தான் காமிக்கிறாங்க அவங்க அப்படிலாம் சொல்லிருக்கவே மாட்டாங்க, அவங்க போய் சொல்றாங்க. அவங்களும் தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு சரி போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. பார்த்தாக்கா ஃப்ரிட்ஜ் டோர்லயே கை ஒட்டிக்குது. அவரு எடுத்து பாக்குறாங்க, எடுக்கவே முடியல. இப்போ அடுத்த நாள் காலைல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் பாட்டியும் தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டி சொல்றாங்க, இதுக்கப்புறம் நீ ட்ரிப்புக்கு எங்க வேணா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோயின் சந்தோஷம் ஆகுறாங்க. அடுத்த நிமிஷமே சோகமாயிடுறாங்க. என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அவங்க பாட்டியும். ஆமா, நான் வெங்காயம் உரிக்கிறதுக்கு நீங்க கொடுக்குறீங்களே காசு, அந்த காசை சேர்த்து வச்சு போனோம்னா நான் அடுத்த ஜென்மத்துக்கு தான் போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க பாட்டி ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயின் கிட்டயும் காமிக்கிறாங்க. ஹீரோயின் என்னன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோயின் ட்ரிப்புக்கு போக தேவையான பொருட்கள் எல்லாமே அவங்க பாட்டி வச்சிருக்காங்க. பாஸ்போர்ட், ட்ரிப்புக்கு தேவையான காசு எல்லாமே சேர்த்து வச்சிருக்காங்க. சேர்த்து வச்சுட்டு சொல்றாங்க, உனக்கு நான் இதை எப்ப தரமாட்டேன், நீ இந்த ஸ்டிக்கர் எல்லாத்தையும் எப்ப சேர்த்து வைக்கிறியோ அப்பதான் உனக்கு நான் இதை தருவேன் அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டியும் சொல்றாங்க. ஹீரோயினும் நான் குழந்தையா பாட்டி அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு அவங்க பாட்டியும் சொல்றாங்க, உனக்கு இது வேணும்னா நீ பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் சாட்டு முடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் ஃப்ரெண்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த கேமராவெல்லாம் நீ எடுத்துட்டு வந்தியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல, நீ இறந்துட்டேன்னு நினைச்சோடனே நாங்க முதல்ல ஒளிச்சு வைக்கிறதுல தான் பார்த்தோம், உன்னோட கேமரா உன்னோட பேக் எல்லாமே அங்கதான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோனும் இப்ப அதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. ஹீரோவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. ஹீரோக்கு பின்னாடி யாருன்னு பார்த்தாக்கா அந்த 3 சின்ன பசங்க இருந்தாங்கல்ல, அதுல இருக்கிற ஒரு பையன் இப்ப ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டே போறான். இப்ப கிம்மும் அந்த இடத்துல தான் இருக்காங்க. ஏன்னா கிம்முக்குமே ஞாபகம் வந்திருக்கும் அந்த கேமரா அங்கதான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதனால கிம்முமே அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அதுக்குள்ள பார்த்தா ஹீரோயின் போய் கேமரா இருக்கான்னு தேடி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ஹீரோவும் யோசிக்கிறாங்க, இறந்து போனவ திரும்ப வந்திருக்கானா, அந்த சக்தி இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த அடைஞ்ச ஃபேக்டரி இடிச்சு கீழே தள்ளிடலான்னு சொல்லிட்டு அவரும் அவரோட பவரை யூஸ் பண்றாங்க. ஹீரோயின் என்னோட எல்லா பொருளும் அசைற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நிமிந்து பாக்குறாங்க. பார்த்தாக்கா வீடு இடிகிற மாதிரி இருக்கு. ஹீரோயின் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப அந்த ஃபேக்டரி இடிஞ்சு கீழே விழுந்துருது. ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு இப்ப வேற இடத்துக்கு போயிட்டாங்க. நடுக்கடல்ல ஒரு கப்பல் ஒண்ணு போயிட்டு இருக்கு. அந்த கப்பலுக்குள்ளதான் இருக்காங்க. அவங்க வித்தியாசமா பாக்குறாங்க, இந்த பொண்ணு எப்படி இங்க வந்து, அவங்களே இவ திருடியா இருப்பாளோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு துப்பாக்கி எடுத்து ஹீரோயின் சுடுற மாதிரி வராங்க. ஹீரோயின் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க கரெக்டா சுடவும் ஹீரோயின் கரெக்டா மறைஞ்சிடுறாங்க. இப்ப ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அவ செத்துட்டாளா இல்ல உயிரோட இருக்காளா அப்படின்ற மாதிரி பாக்குறதுக்காக அந்த பொருள், அந்த இடிஞ்சு போன ஃபேக்டரியோட பொருள்லாம் எடுத்து எடைய போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோன் அங்க இல்ல அப்படின்றது ஹீரோக்குமே தெரிஞ்சிடுச்சு. ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு ஒருத்தவங்க வந்திருப்பாங்கல்ல, அவங்களுமே இதை பாக்குறாங்க. கிம்முமே பாக்குறாங்க. இப்ப ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. அங்க இருந்து மறைஞ்சு இப்ப ஹீரோ இருக்க இடத்துக்கே வந்துடுறாங்க. இப்ப ஹீரோக்கு தெரிஞ்சிச்சு அந்த இடத்துல ஹீரோன் இல்ல அப்படின்றது. அதனால ஹீரோ நார்மலா நின்று பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க. கிம்முமே ஒளிஞ்சிட்டு தான் இருக்காங்க. ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தாங்கல்ல, அவங்களுமே ஒளிஞ்சிட்டு தான் இருந்தாங்க. அதனால ஹீரோன் கண்ணுக்கு ஹீரோ மட்டும் தான் தெரிஞ்சிருப்பாங்க. பின்னாடில இருந்து ஹீரோ போய் கூப்பிடுறாங்க. ஹீரோ அந்த இடத்துல யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிருப்பாங்க. திடீர்னு சீன் ஒன்னே ஹீரோவே பயந்து ஹீரோனை பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க. ஹீரோன் பறந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப அங்க இருந்து சீன் கட் பண்ணி பாட்டியோட ரெஸ்டாரண்ட்ல தான் காமிக்கிறாங்க. 2 பேர் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. டிவில என்ன ஓடிட்டு இருக்குதுன்னா, ஹீரோயின் பார்த்திருப்பாங்களா 2 பேருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்திருப்பாங்களா, அதை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஹீரோயினுமே பார்த்துடுறாங்க. ஆனா ஹீரோயின் ஃபேஸ் அதுல கிளியரா தெரியல. அது ஏதோ ஒரு ஷோப்ல இருக்கு, அதுதான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அங்க இருந்து சீன் கட் பண்ணி ஒரு ப்ரொஃபஸரோட வீட்டுல தான் காமிக்கிறாங்க. அந்த 3 குழந்தைங்கள ஒருத்தவங்க மட்டும் ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு போயிருந்திருப்பாங்க. மீதி 2 பேர் பார்த்தா இங்க வந்திருக்காங்க. கூட டாக்டரும் வந்திருக்காங்க. அவங்க 3 பேரையும் பார்த்தா அந்த ப்ரொஃபஸர் பயப்படுறாங்க. அந்த ப்ரொஃபஸரோட வீட்டுல தான் காமிக்கிறாங்க. ஒரு குரூப் போட்டோ இருக்கு. அந்த குரூப் போட்டோல அந்த டாக்டரும் இருக்காங்க, ஹீரோனோட பாட்டியும் இருக்காங்க. அந்த 3 பேரையும் நம்ம எப்படி கூப்பிடலாம்னாக்கா, இமேஜின் பண்ண வைக்கிறாங்களா அவங்கள நம்ம இமேஜின் கேர்ள்னு கூப்பிடலாம். மைண்டை கண்ட்ரோல் பண்ண வைக்கிறாங்களா அவங்கள மைண்டை கண்ட்ரோல் பண்றவங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு கிராவிட்டியை கண்ட்ரோல் பண்ற பவர் இருக்கு, அதனால இவங்களை நம்ம கிராவிட்டி அப்படின்ற மாதிரி கூப்பிடலாம். இப்போ கிராவிட்டி வந்து மீதி இருக்கிற 2 பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் அந்த 3972 பார்த்தேன். அவன் ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருந்தான். திடீர்னு அந்த பொண்ணு மறைஞ்சிருச்சு. அந்த பொண்ணு டிஃபெக்டிவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இவங்க கம்பெனியிலேருந்து தான் அந்த
அழுக்கு நீர்லாம் போய் அந்த குளத்துல கலக்குது. அந்த தண்ணினால பாதிக்கப்பட்டவங்களே இவங்க டிஃபெக்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னும் அந்த கிராவிட்டிக்கு வந்து முழுசா தெரியல, இவங்க வந்து டிஃபெக்டிவா இல்லையா அப்படின்றது முழுசா தெரியல. அவங்க ஒரு குத்து மதிப்பா சொல்றாங்க. ஆனா இமேஜின் கேர்ள் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னே காதுல வாங்கல. 3972 அப்படின்னு சொன்னதுல இருந்து 3972 பத்தி தான் பேசிட்டே இருக்காங்க. நீ பார்த்தது உண்மையிலே 3972 தானே, அவன் பார்க்க எப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. மைண்டை கண்ட்ரோல் பண்றாங்கல்ல, அவங்க மட்டும் சொல்றாங்க, எதுக்காக அவன் இங்க வந்தா இவ்வளவு நாள் கழிச்சு, ஒருவேளை அப்பா தான் வர சொன்னாரா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல அப்பா வர சொல்லியிருந்தா கண்டிப்பா நம்ம கிட்ட சொல்லியிருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இமேஜின் கேர்ள் மட்டும் ஹீரோ பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அங்க இருந்து சீன் கட் பண்ணி ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. ஹீரோன் தான் கண்ணை முழிச்சு பாக்குறாங்க. பக்கத்துல அவங்க ஃப்ரெண்டு தான் இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவங்க பேர் வந்து கங்ரூபின், நம்ம இதுல ரூபின்னு சொல்லிக்கலாம். அவங்க தான் சொல்றாங்க, நீ அந்த பழைய ஃபேக்டரி முன்னாடி மயக்கம் போட்டுட்டியா, கிம் தான் உன்னை கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோனுக்கு அப்பதான் வந்து அவங்கள கன்னால ஷூட் பண்ணிருப்பாங்கல்ல, அதெல்லாம் ஞாபகம் வருது. அவங்களோட உட்டி எடுத்து பாக்குறாங்க. அவங்களும் அவங்களோட உட்டி எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா புல்லட்டோட ஓட்டை இருக்கு. அப்பதான் ஹீரோனுக்கே தெரியுது. ரூபின் கிட்டயும் சொல்றாங்க, நான் டைம் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சேன்னா நான் டைம் டிராவல் பண்ணல, நான் டெலிபோர்ட் ஆயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொல்லிட்டு பக்கத்துல இருக்க செவுத்துல இந்த ஓட்டை எப்படி வந்துச்சுன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் நார்மலா தான் ஒரு ஜூஸ் கண்ணை தூக்கி போட்டேன், அது பார்த்தா இவ்வளவு பெரிய ஓட்டையை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அங்க இருந்து சீன் கட் பண்ணி கிம்ம தான் காமிக்கிறாங்க. கிம்மோட வைஃப் தான் பேசிட்டு இருக்காங்க. நான் இந்த பூக்கத்தை பர்த்டே பார்ட்டிக்கு முன்னாடி கொடுக்க சொன்னா நீங்க என்ன பர்த்டே பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் டெலிவர் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. கிம்மும் என்ன சொல்றதுன்னே தெரியாம பின்னாடி ஒரு பூச்செடி இருக்கும், அதை தொடச்சிக்கிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னோட ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சுமா, அதான் அர்ஜென்ட்டா நான் அவங்கள பார்க்க போயிட்டேன், இல்லைன்னா கண்டிப்பா நான் பூங்கொத்தை டெலிவர் பண்ணியிருந்திருப்பேன் கரெக்டான டைம்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட உனக்கு அந்த 2 பேரை தவிர மீதி ஃப்ரெண்டே கிடையாது இந்த ஊருக்கே தெரியும், அது எப்படி இல்லாத ஃப்ரெண்டோட அப்பாவை பார்க்க நீ ஹாஸ்பிட்டல் போன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கிம்மும் என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறாங்க, இது தூரத்து ஃப்ரெண்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஆனா அவங்க நம்பல. இந்த கதையை நீ வேற யார்கிட்டனா சொல்லி என்கிட்ட சொல்லாத, சீக்கிரம் வீடு வந்து சேரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. அவங்களும் தொட்டியில இருந்து கையை எடுக்கலான்னு பாக்குறாங்க, ஆனா எடுக்க முடியல. தொட்டிலே கையும் ஒட்டிக்கிச்சு. பின்னாடில யாரோ உள்ள வர மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தாக்கா ஹீரோனும் ரூபினும் தான். ஹீரோன் தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எங்க 2 பேருக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு, நான் டெலிபோர்ட் ஆயிட்டே இருக்கேன், இவனுக்கு சூப்பர் ஸ்ட்ராங்கர் பவர் இருக்கு, உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவங்களும் சொல்றாங்க, ஏன் உங்களுக்கு இது மாதிரிலாம் நடந்துச்சுன்னா எனக்கும் அது மாதிரி நடந்தே ஆகணுமா, நான் எனக்கு அது மாதிரிலாம் எந்த பவரும் கிடையாது, முதல்ல இங்க இருந்து போங்க, முதல்ல என் பொண்டாட்டி சொல்ற பேச்சை நான் கேட்கணும், உங்க கூட சேராதன்னு சொன்னாங்க, அது மாதிரி நான் சேராத இருந்திருந்தா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எனக்கு வந்திருக்காது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. முன்னாடி நடந்து போலான்னு சொல்லிட்டு போகிறதுக்காக பாக்குறாங்க. ஆனா அவங்க கால் பார்த்தாக்கா தரையோட ஒட்டிக்கிச்சு, கை பார்த்தாக்கா அந்த பூ தொட்டியோட ஒட்டிக்கிச்சு. உடம்பு மட்டும் முன்னாடி பின்னாடி போயிட்டு போயிட்டு வருது. அதை பார்த்தோன்னே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, அப்ப இதுதான் உங்களோட சக்தியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கிம்மும் இல்ல இதெல்லாம் என்னோட சக்தி கிடையாது, எனக்கு அது மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஹீரோனும் ரூபினும் பார்த்துட்டாங்கல்ல, அதனால வந்து நம்ப மாட்டாங்க. கிம்மும் ஒத்துக்கிறாங்க, இதெல்லாம் வெளியில போய் சொல்லிட்டு இருக்காதீங்க, இந்த பவர் வச்சு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, இதனால நம்மளுக்கு பிரச்சனை மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோனும் ஏன் அப்படி சொல்றீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. கிம்மும் கொஞ்ச நேரம் சொல்ல மாட்டாங்க. ஹீரோன் விடதை கேட்டுட்டே இருந்ததுனால சொல்லிடுறாங்க, அந்த மிஸ்டர் விசித்திரம் இருக்கான்ல, நீ பாலடைஞ்ச பில்டிங் குள்ள போனதை பார்த்துருப்பான் போல இருக்கு, அதனால அவனோட பவரை யூஸ் பண்ணி அந்த பில்டிங்கே இடிக்க வச்சிட்டான், பார்த்தா நீ அங்க இருந்து மறைஞ்சு திரும்ப அவன் முன்னாடியே போய் நிக்கிறேன், அவன் உன்னை பொம்மை மாதிரி பறக்க விட்டுட்டான், அப்புறம் அவன் போயிட்டான், நீ மயக்கத்துல இருந்த, நான் தான் உன்னை எடுத்துட்டு போய் ரூபின் வீட்டுல விட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்பதான் ஹீரோனுக்கு அதெல்லாம் ஞாபகம் வருது. இப்ப அடுத்த நாள் காலைல தான் காமிக்கிறாங்க. ஹீரோன் மக்கள் குறை தீர்ப்பு மையத்துக்கு ஹீரோ கிட்ட தான் போயிருக்காங்க. ஹீரோவும் டோக்கன் வாங்கிட்டு வாங்க மேடம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோன் டோக்கன் எடுத்து முன்னாடி வைக்கிறாங்க. நேற்று அந்த பாலடைஞ்ச பில்டிங்ல என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சுத்தி இருக்கவங்க எல்லாம் வித்தியாசமா பாக்குறாங்க ஹீரோவை. என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாங்க. நேற்று என்னை பொம்மை மாதிரி தூக்கி வீசுனீங்களே அதை கேட்கறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல நீங்க தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு அது மாதிரி எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோன் திரும்ப டோக்கன் எடுத்து வைக்கிறாங்க. ஹீரோ நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோன் மறுபடியும் அந்த டோக்கன் எடுத்து தான் வச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த டோக்கனும் காலி ஆயிடுச்சு. ஹீரோன் குடுகுடுன்னு ஓடி போய் அந்த டோக்கன் எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்காங்க. கூட வேலை செய்யறவங்களும் சொல்றாங்க, இந்த கோக்குமாக்காரி ஒருத்தரை சமாளிச்சிட்டா போதும், இந்த ஊர்ல இருக்க மொத்த பேரிய அசால்ட்டா சமாளிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பக்கத்துல இருக்கவங்க பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவால சமாளிக்க முடியல, அதனால கூட வேலை செய்யறாங்கல்ல அவங்க கிட்டே போய் சொல்றாங்க, சிட்டி ஹால்ல கிளீன் பண்ற வேலை இருக்குல்ல, நான் போய் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்லப்பா அது உன்னால ஒரு ஆளால பண்ண முடியாது, அதுக்கு ஒரு டீமே வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்களும் சொல்லிட்டு சைட்ல பாக்குறாங்க. ஹீரோன் அந்த டோக்கன் எல்லாத்தையும் ஒன்னா எடுத்துட்டு வந்து கொட்டிட்டு எங்க போனார் இவரு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கே பாவமா இருக்கு ஹீரோவை நினைச்சு, அதனால போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோவும் போயிடுறாங்க. இப்ப ஹீரோவும் வெளியில வந்துடுறாங்க. ஹீரோனும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வெளியில வந்துடுறாங்க. இப்ப ஹீரோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே 3 பேரும் வண்டியில போயிட்டு இருக்காங்க. இப்ப அங்கிருந்து சீன் கட் பண்ணி ஒரு சர்ச்சை தான் காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் குழந்தைகள் காப்பகம் நடத்துறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப சர்ச்
நடத்துறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பியும் அதே மாதிரி தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ போலீஸ்காரங்க தான் கதவை தட்டிட்டு இருக்காங்க. இமேஜின் கேர்ள் தான் கதவை திறக்கிறாங்க. இது மாதிரி ஒருத்தர் காணோம், தேடுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்களும் சொல்றாங்க. இமேஜின் கேர்ளும் உள்ள கூட்டிட்டு போறாங்க. அவங்களும் சுத்தி சுத்தி பாக்குறாங்க. ஆனா அவங்க தேடி வந்தவங்க இல்ல. போலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதுல இருக்க ஒரு போலீஸ் மட்டும் திரும்பி பாக்குறாங்க. லிஃப்ட் ஒன்று இருக்கு, கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு இமேஜின் கேர்ள் கிட்டயும் கேட்குறாங்க, கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அந்த இடம் தான் அவங்க ரிசர்ச் பண்ற இடம் போல இருக்கு. அந்த தாத்தாவும் அங்கதான் இருக்காங்க, அவங்க ஃப்ரெண்டும் அங்கதான் இருக்காங்க. அதாவது ஸ்டார்டிங் சீன்லேயே குளத்துல விழுந்திருப்பாங்கல்ல, அவங்களும் அங்கதான் இருக்காங்க. அவங்களோட முகத்தை பார்க்கும்போது பாதி பாதி பார்த்தாக்கா மீனோட உருவம் மாதிரி தெரியுது. அதனால அவங்கள தண்ணியில போட்டு வச்சிருக்காங்க. போலீஸும் பாக்குறாங்க. பார்த்தா அவங்க கண்ணுக்கு கார்டன் ஏரியா மாதிரி தெரியுது. அதான் இமேஜின் கேர்ள் இருக்காங்களா, அவங்களோட பவரை யூஸ் பண்ணி கார்டன் மாதிரி அவங்க கண்ணுக்கு தெரிய வைக்கிறாங்க. 2 போலீஸ்ல ஒரு போலீஸ் லிஃப்ட்டை பத்தி பேசியிருப்பாங்கல்ல, அவருக்கு மட்டும் அதிகமா வேர்த்துட்டு இருக்கு. ஆனா அதை பத்தி அவர் எதுவும் கண்டுக்கல. அவர் பாட்டுனா அந்த கார்டன்லாம் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் யாரும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே வெளியில வந்துடுறாங்க. இப்போ அங்க இருந்து சீன் கட் பண்ணி ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ பஸ் ஸ்டாப்ல உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோனி, கிம், ரூபின் 3 பேரும் ஹீரோவை கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோன் தான் சொல்றாங்க, இவர்கிட்ட பவர் இருக்கு, ஆனா அதை யார் மேல யூஸ் பண்ணணும்னே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லி கலாச்சிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு கோவம் வந்துருச்சு. அதனால பக்கத்துல வந்து கேட்கலான்னு சொல்லிட்டு வராங்க. பக்கத்துல வந்ததும் ஹீரோவை பிடிச்சி வேன்ல தூக்கி போட்டு 3 பேரும் போயிடுறாங்க. இப்போ 4 பேரும் வேன்ல போயிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோனும் கேட்குறாங்க, நீ எதுக்காக அந்த பால் அடைஞ்ச பில்டிங்கை இடிச்சேன்னு நான் கேட்க மாட்டேன், எதுக்காக என்னை தள்ளி விட்டேன்னு கூட நான் கேட்க மாட்டேன், எங்களுக்கு அந்த பவரை எப்படி யூஸ் பண்ணணும்னு மட்டும் சொல்லிக்கூட, அது மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ, நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ரூபினும் சொல்றாங்க, இல்ல எங்களுக்கு தெரியும், நீங்க யூஸ் பண்ணதை நாங்க பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லைன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு ஹீரோயின் பார்த்தா ஹீரோட முகத்துல வெங்காயத்தை தூக்கி போடுறாங்க. பார்த்தா ஹீரோட முகத்துல அடிபட்டுருச்சு. ஹீரோன்னு சொல்றாங்க, உனக்கு எதனா ஆபத்து வந்துச்சுன்னா உன்னோட பவரை யூஸ் பண்ணுவேன்னு நினைச்சேன், ஆனா நீ என்னடானாக்கா யூஸே பண்ண மாட்டே, சரி அதெல்லாம் விடு, எங்களுக்கு நீ எப்படி பவரை யூஸ் பண்ணணும்னு சொல்லிடு, அப்படி நீ சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா இன்னிலேருந்து நீ நாங்கள் வாத்தியார்னு கூப்பிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க, அதெல்லாம் எனக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது, நான் சொல்லியும் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோனுக்கு கோவம் வந்துருச்சு. வேணா ஸ்டாப் பண்ண சொல்லிடுறாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு ஹீரோ பிடிச்சி கீழே தள்ளி விட்றாங்க. ஹீரோ, நான் போக மாட்டேன், இது என்ன இடம்னே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்க. அப்போ பார்த்தா ஒரு கார் ஒன்று ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அது யாருன்னு பார்த்தாக்கா போலீஸ்காரங்க தான். அதில் ஒருத்தருக்கு வேர்த்துக்கிட்டே இருக்கும்ல, எலும்பே இல்லாத உடம்பு எப்படி இருக்கும், தோலும் சதையுமா, அது மாதிரி இருக்கு அவரோட உடம்பு. 4 பேரும் பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோன் நல்லா இருக்க போலீஸ்காரங்களை காப்பாத்திடுறாங்க. 2வது போலீஸ்காரங்களோட கால் வந்து உள்ள மாட்டிட்டு இருக்குது. ஹீரோனி ஏறி பாக்குறாங்க, அதாவது சாஞ்சு இருக்கிற கார் மேல ஏறி பாக்குறாங்க. ரூபினும் ஹீரோயின் தான் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அவங்க கையை பார்க்கும் போதே என்னாச்சு இவரோட கைக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு முகத்தை பாக்குறாங்க. பார்த்தோன்னே பயந்துடுறாங்க. அதனால ஹீரோன் கீழே விட்டுடுறாங்க. அப்புறமா தான் நம்மளுக்கு காமிக்கிறாங்க, ஹீரோன் காணாம போன அன்னைக்கு ஒரு போலீஸ்காரங்க தண்ணியில இறங்கி தேடி இருப்பாங்கல்ல, அந்த போலீஸ்காரங்க தான் இவங்களும். அவங்களும் அந்த குளத்துல குதிச்சதுனால இது மாதிரி அவங்களோட உடம்பு மாறிட்டு இருக்கு. அவங்களோட கால் நல்லா அடியில மாட்டிட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோடனே ஹீரோன் கார் தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிடுறாங்க. ஆனா ஹீரோ வரமாட்டாங்க. கிம்மையும் கூப்பிடுறாங்க. கிம்மும் வரமாட்டாங்க. கார்ல ஒரு பக்கத்துல இருந்து நெருப்பு வந்துட்டு இருக்கு. அந்த கார் எப்ப வேணாலும் வெடிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுதான் கிம்மு வரமாட்டாங்க. நீங்களும் இந்த சைடு வாங்க, நான் ஃபயர் இன்ஜினுக்கு கால் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோன் கேட்க மாட்டாங்க. ஹீரோனும் ஹீரோவை கூப்பிடுறாங்க. ஆனா ஹீரோ வரமாட்டாங்க. ஏன்னா இவங்க முன்னாடி அந்த பவரை யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ஹீரோ அதுல தெளிவா இருக்காங்க. கிம்மையும் கூப்பிடுறாங்க. கிம்மும் வரமாட்டாங்க. அப்புறம் ஹீரோனே சொல்லிடுறாங்க, சிற்பி தண்ணியாவது கொண்டுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கிம்மும் திட்டிக்கிட்டே போறாங்க, இந்த பொண்ணோட பெரிய ரோதனையா போச்சு, எதனா ஒன்று ஆச்சுன்னா என் குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே போறாங்க. குளத்துல போய் தண்ணி மூலலான்னு சொல்லிட்டு போறாங்க. பார்த்தா மீன் அவ்வளோ பெருசா இருக்கு. கிம்மும் பார்த்துடுறாங்க, இந்த மீன் நினைச்சா அசால்ட்டா என்னை முழுங்கிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு தண்ணி மூண்டுட்டு வந்துடுறாங்க. ரூபினும் ஹீரோனும் தூக்கி தூக்கி பாக்குறாங்க காரை. ஆனா அவங்களால தூக்க முடியல. 2 பேரும் அதுல பிஸியா இருக்காங்க. கிம்மும் தண்ணி மூல போயிட்டாங்க அப்படின்றது ஹீரோக்கு தெரிஞ்சவொடனே அவரு ஹெல்ப் பண்றாரு. ஆனா யாருக்குமே தெரியாத மாதிரி. ரூபினுக்கு தான் பவர் வந்துருச்சு போல திரும்ப அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோனும் ரூபினும் காப்பாத்திட்டு இருக்காங்க. அவங்கள கூட்டிட்டு வந்து இடைய உட்கார வச்சிடுறாங்க. கிம்மும் குடுகுடுன்னு ஓடி வந்து தண்ணியை ஊற்றி நெருப்பை அணைச்சிடுறாங்க. பக்கத்தில் தான் ரூபின் இருக்காங்க. ரூபின் கிட்ட தான் சொல்கிறாங்க, இன்றைக்கி நான் ஒரு ராட்சச மீனை பார்த்துன்னு தெரியுமா, அது எவ்வளோ பெருசாக இருக்குது தெரியுமா, கண்ணு மேலே பெருசு பெருசாக இருக்குது, கொஞ்சம் விட்டு தான் என்னை முழுங்கிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ரூபினும் சொல்கிறாங்க, அது எப்படி உங்கள் கண்ணுக்கு மட்டும் எல்லாமே விசித்திரமாக தெரியுது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கிம்முக்கும் கோவம் வந்துருச்சு. கார் மேலே ரூபின் மேலே கை வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க, என்னை பார்த்தா பொய் சொல்கிற மாதிரி இருக்கா, இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் பொய்யே சொன்னதில்லை அப்படின்ற மாதிரியே பொய் சொல்கிறாங்க. பார்த்தா கிம்மோட 2 கையும் காரில் ஒன்று ரூபின் மேலே ஒன்றும் ஒட்டிக்கிச்சு. ரூபினும் விடுங்க நான் ஓடிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்குள்ளே
நெருப்பும் பத்திக்க ஆரம்பிச்சிடுது. பார்த்தா நெருப்பு அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோ அவரோட பவரை யூஸ் பண்ணிடுறாங்க அவங்க முன்னாடியே. ஹீரோ அவரோட பவரை யூஸ் பண்ணி ரூபனை காப்பாத்திட்டாரு. ஆனா கிம்மை காப்பாற்ற முடியல. எப்படி காப்பாத்திருப்பாங்கனாக்கா அவங்க ட்ரெஸ் வந்து கையோட இருந்திருக்கும். ரூபின் மட்டும் தனியா போய் விழுந்திருப்பாங்க. ரூபினும் குடுகுடுன்னு ஓடி வந்து நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிடிச்சி இழுப்பாங்க. ஆனா இழுக்க முடியாது. ஹீரோனும் குடுகுடுன்னு ஓடி வந்து நான் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அவங்க டெலிபோர்ட் ஆயிடுறாங்க. கிம்மும் ரூபின் கிட்ட சொல்றாங்க இங்க இருந்து நீ முதல்ல போ, நெருப்பு அதிகமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி பாக்குறாங்க. ஆனா ரூபின் கேட்க மாட்டான். அதனால கிம் திட்டவே ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்க இருந்து போறியா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ரூபினுக்கு கோவம் வந்துருச்சு. கிம் கை வச்சிருப்பாங்கல்ல அந்த இடத்துல கிம்மோட கையை பிடிச்சி இழுக்க மாட்டாங்க. காரோட ரூஃப் இருக்கும்ல அதை பிடிச்சி இழுக்கிறாங்க. பார்த்தா ரூபின் கையோடே வந்துருச்சு. ரூபினும் கிம்மை தூக்கிட்டு போயிடுறாங்க. காரை தூக்கி தூரமா போட்டுடுறாங்க. இப்ப ஹீரோன் அங்க இருந்து டெலிபோர்ட் ஆகி இங்க வந்துடுறாங்க. கத்தி ஒன்று எடுத்துட்டு வந்திருக்காங்க. கையை வெட்டி கிம்மை காப்பாத்திரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடைசியில பார்த்தா ஏற்கனவே காப்பாத்திட்டீங்களா நீங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோனு சிரிச்சுக்கிட்டே உட்காந்துடுறாங்க. பாத்தியா நம்ம கிட்ட இருக்க பவர் வச்சு 2 போலீஸ்காரங்களை காப்பாத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு என்ன தெரியும் தெரியல. நம்ம 2 போலீஸை காப்பாத்திட்டோம் அப்படின்னு சொன்னதை ஹீரோ வித்தியாசமா பாக்குறாரு. இப்போ அங்க இருந்து சீன் கட் பண்ணி பாட்டியை தான் காமிக்கிறாங்க. பாட்டி எங்க வந்திருக்காங்கன்னு பார்த்தா ப்ரொஃபசர் இருக்காருல அவர் இறந்துட்டு இருக்காங்க போல இருக்கு. போலீஸ்காரங்க தான் சொல்றாங்க அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாட்டி இது உங்களுக்கு உறுதியா தெரியுமா கேக்குறாங்க. ஆமா தெரியும், ஏன்னா அவர் கைப்பாட எழுதி வச்சிருக்காரு ஒரு லெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாட்டி கிட்ட கொடுக்குறாங்க. பாட்டியும் பிரிச்சு படிக்கிறாங்க. அதுல என்ன எழுதிருக்குனாக்கா நாங்க பண்ண ரிசர்ச்க்கு டாக்டருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அதெல்லாம் முழுக்க நாங்க பண்ணது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. பாட்டிக்கு இதை படிச்சவனே தெரிஞ்சிருச்சு அவர் தான் எழுதியிருக்காரு. ஆனா இதை யாரோ எழுத வச்சு எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி தெரியுது. அதே டைம்ல அங்க என்ன நடந்துச்சுன்றதை நம்மளுக்கு காமிக்கிறாங்க. மைண்டை கண்ட்ரோல் பண்றாங்கல்ல அவங்க வந்து ப்ரொஃபஸரோட மைண்டையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப டாக்டரும் கேக்குறாங்க அந்த மரணம் இல்லாத குழந்தை யார்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ப்ரொஃபஸரும் சொல்றாங்க எனக்கு அந்த குழந்தைய பத்தி எதுவுமே தெரியாது, பாட்டிக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்னதும் அவங்களே ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அதாவது மைண்டை கண்ட்ரோல் பண்றாங்கல்ல அவங்க தான் எழுத வைக்கிறாங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணி. ப்ரொஃபஸரும் லெட்டர் எழுதி முடிச்சது கத்தி எடுத்து அவரோட கழுத்துல அவரே குத்திக்கிறாங்க. இப்ப அங்க இருந்து சீன் கட் பண்ணி ஹீரோன் கிட்ட தான் காமிக்கிறாங்க. கிம் தான் சொல்றாங்க நம்ம போலீஸை காப்பாத்தினதுக்கு நம்மளுக்கு ரிவார்ட் தருவாங்க தானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்ப 4 பங்கா பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்களே பாத்துக்கோங்க, நான் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோன்னு முடியாதுன்றதை எவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்டு போறான் பாரு அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருக்காங்க. கிம்மும் பரவாயில்ல விடு, ரிவார்ட்ல ஒரு பங்கு குறைஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அங்க இருந்து சீன் கட் பண்ணி ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோவும் இவங்கெல்லாம் அந்த குளத்துக்குள்ள விழுந்ததுனாலதான் அது மாதிரி மாறி இருக்காங்க அப்படின்றது ஹீரோவும் கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சு அதுல என்ன வந்து கலக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரோட மேப் எடுத்து பாக்குறாங்க. அந்த டாக்டர் தான் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. திரும்பியும் அதுல இருந்து தான் ஏதோ லிக்விட் வந்து கலக்குது, அதனாலதான் இவங்க எல்லாம் இது மாதிரி மாறி இருக்காங்க அப்படின்றதையும் ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாங்க. அவரே ஒரு மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கும் நம்மளுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரே அவர் மனசை சமாதானப்படுத்திக்கிட்டு வெளியில வராங்க. பார்த்தா கிராவிட்டி அந்த இடத்துல இருக்காங்க. கிராவிட்டியும் கேக்குறாங்க எதுக்காக இங்க வந்த அப்படின்ற மாதிரி. அதுக்கு ஹீரோவும் சொல்றாங்க ஒரு அரசு அதிகாரி எதுக்காக வருவான், அரசாங்கம் எங்க சொல்லுதோ அங்கதான் போவான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா நீ அரசாங்கம் சொன்னதுனால மட்டும்தானே இங்க வந்திருக்க 3972 அப்படின்ற மாதிரி கேட்டுடுறாங்க. ஹீரோக்கும் தெரிஞ்சிருச்சு இவனும் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்றது. கிராவிட்டியும் சொல்றாங்க அப்பா சொன்னதுனால நீ அப்ப வரலையா அப்படின்ற மாதிரி கேக்குறான். ஹீரோக்கு கோவம் வந்துருச்சு. இவ்வளவு தூரம் பண்ணியுமா நீ அவர் அப்பான்னு கூப்பிடுற அப்படின்ற மாதிரி கேக்குறான். அதுக்கு கிராவிட்டியும் சொல்றாங்க ஒண்ணுமே இல்லாத நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கா மாத்திருக்காரு, அப்ப நான் அப்பான்னு தானே கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவும் கேக்குறாங்க இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க இப்படி மாத்திட்டு இருக்கீங்களே, இதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரலையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கிராவிட்டியும் சொல்றாங்க இல்ல இதுல பாதிக்கப்பட்டவங்களை நாங்க குப்பை பொறுக்கிற மாதிரி பொறுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டவொடனே ஹீரோவும் சொல்றாங்க அப்ப நம்மளும் அதுல பாதிக்கப்பட்ட ஒரு குப்பை தானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டவொடனே கிராவிட்டிக்கு கோவம் வந்துச்சு. நம்ம குப்பை கிடையாது வண்டர் கிண்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்னோடனே ஹீரோவும் கோவத்துல இங்க இருந்து தயவு செஞ்சு போ, நான் என்னோட வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் போயிடுறாங்க. இப்போ அங்கிருந்து சீன் கட் பண்ணி ஹாஸ்பிட்டல தான் காமிக்கிறாங்க. ஹீரோன் தான் கேட்டுட்டு இருக்காங்க அந்த 2 போலீஸ்காரங்களையும் உங்க ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ்ல தாங்க அனுப்பி வச்சோம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எங்களோட ஹாஸ்பிட்டல் அது மாதிரி யாருமே அட்மிட் ஆகல, நீங்க எந்த ஆம்புலன்ஸ் நம்பருக்கு கால் பண்ணி சொன்னீங்களோ அந்த ஆம்புலன்ஸ் நம்பருக்கே நீங்க திரும்ப கால் பண்ணி கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இப்போ ஹீரோன் தான் கால் பண்ணி கேக்குறாங்க. அவங்களும் சொல்றாங்க ஆமா மேம் நீங்க சொன்னீங்க தானே, நாங்க வரத்துக்குள்ள நீங்க எல்லாருமே அந்த இடத்துல இருந்து போயிட்டீங்க, நாங்க ஏதோ ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு நாங்க விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கிம் ஆனா கரெக்டா கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்படி அதுல பாதிக்கப்பட்டவங்கள ஒவ்வொருத்தரா தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. அதே டைம்ல அந்த ஆம்புலன்ஸை தான் காமிக்கிறாங்க. அந்த ஆம்புலன்ஸ் கரெக்டா அந்த சர்ச்சுக்குள்ள தான் போகுது. இப்ப அங்க இருந்து சீன் கட் பண்ணி ஹீரோ கிட்ட தான் காமிக்கிறாங்க. ஹீரோ தான் மெயின் ஹால்ல ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கும் ஹீரோன் போறாங்க. நம்ம காப்பாத்தின போலீஸை காணுமா இப்ப அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பாட்டுன்னு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. சரி அப்ப எங்களையும் அது மாதிரி யாருன்னா கூட்டிட்டு போயிடுவாங்களா
போவாங்களா, கூட்டிட்டு போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் அதெல்லாம் பத்தி எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஏதோ ஒன்று, இந்த பவருக்கு டைம் லிமிட் எதனா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஏன் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இல்ல இந்த பவர் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இருக்கா, அதனால தான் கேட்கறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து ஹீரோ கூட வேலை செய்யறவங்களும் உள்ள வந்துடுறாங்க. உனக்கு வண்டர் கிண்டர்னா என்னன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஹீரோனும் அப்படின்னா என்ன கோழியா, அப்போ நாங்கள் கோழியாக மாறிடுவோமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, முதல்ல இங்கேருந்து போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினும் இல்லை அதெல்லாம் நான் போக மாட்டேன், நான் வேணா அவங்ககிட்ட போய் கேட்கட்டா வண்டர் கிண்டர்னா என்னன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களும் பார்த்தாக்கா ஒவ்வொரு அந்த போர்டு மாதிரி இருக்குல்ல அதுக்குள்ளேயும் போய் பார்த்துட்டு இருக்காங்க ஹீரோ எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவங்களும் சரி இல்லை போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதே டைமில் ஹீரோயின் நான் வேணா கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தனால ஹீரோ வாயில கை வச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோயினே என்னை விடுங்க நான் கேட்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. ஹீரோ கேட்டிருக்க மாட்டாங்க. அதனால ஹீரோயின் வந்து ஹீரோவை அடிச்சிடுறாங்க. கண்ணாடி போய் விழுந்துருது. அதை அவங்களும் பார்த்துடுறாங்க. இப்போ பார்த்துட்டு அந்த இடத்துக்கு தான் வராங்க. அவங்களும் வந்து பார்க்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஹீரோயின் இல்லை. அவங்களும் கேட்குறாங்க உங்கள் கண்ணை ஏன் இப்படி செவந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோவும் இல்லை வெக்கப்பட்டா எனக்கு கண்ணை செவக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் ஏன் வந்திருக்கேன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் வந்திருக்கேன். நானும் ஒவ்வொரு வாட்டி ஆஃபீஸ் டின்னர் போகும்போது நீங்கள் வருவீங்கன்னு பார்த்தானா ஒரு வாட்டி கூட வந்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னதும் அப்படி அப்போ இன்னைக்கு நம்ம டின்னரில் மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்களும் போயிடுறாங்க. ஹீரோயின் எங்கன்னு பார்த்தாக்கா அவங்க சீலிங்ல ஒட்டிட்டு இருக்காங்க. அவங்க போனது ஹீரோனும் கீழே வந்துடுறாங்க. ஹீரோயின் தான் கேட்குறாங்க இப்படி ஒரு சூப்பர் பவரை ஏன் வாத்தியாரை ஒளிய வச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஹீரோவும் இது மாதிரி சூப்பர் பவர் எல்லாரும் முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது, அது மட்டும் கிடையாது, இதுக்கு டைம் லிமிட்லாம் எதுவும் கிடையாது, நானும் செத்ததுக்கு அப்புறம் உயிரோட திரும்ப வந்தேன், அப்போதான் நான் இது மாதிரி மாறிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கொடுத்துடுறாங்க. அப்புறம் நீ இதுக்கப்புறம் சாக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்னது ஹீரோனா அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வெளியில வந்துடுறாங்க. அப்புறம் ஹீரோ சொன்னது யோசிச்சு பார்த்துக்கிட்டே எனக்கு இதுக்கப்புறம் சாவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இதை மேலே நின்று ஹீரோ சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் அவருக்கே ஞாபகம் வருது நம்ம எதுக்கு சிரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பிக்கிறாங்க. அப்பதான் பாக்குறாங்க கிராவிட்டி பின்னாடி போயிட்டு இருக்காங்க. ஹீரோனும் டான்ஸ் ஆடிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல நின்று டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. கிராவிட்டியும் சரி இப்போ சாகடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையை கிளாப் தட்டுற மாதிரி வருவாங்க. கரெக்டாக அந்த நேரம் கிராவிட்டியை ஹீரோ கூட்டிட்டு போயிடுறாங்க. கிராவிட்டியும் கேட்குறாங்க எதுக்காக அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறன்ற மாதிரி. ஹீரோவும் ஏன்னா என் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனுக்கு தான் கால் பண்ணுறாங்க. இந்த வார வெள்ளிக்கிழமை நீ ஃப்ரீயா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டேன், இந்த வார வெள்ளிக்கிழமை உங்களுக்காக நேர்ந்து விட்டேன் வாத்தியாரே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவும் இன்னும் ஆடா கோழியை நீ நேர்ந்து விடுறதுக்கு. ஹீரோவும் அது மாதிரி பேசிக்கிட்டே போயிடுறாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி ஹீரோவும் ஹீரோனும் ஆஃபீஸில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோவும் ஒரு யூனிஃபார்ம் மாதிரி கொடுக்குறாங்க. ஹீரோனும் போட்டுக்கிறாங்க. போட்டுக்கிட்டு ஹீரோ கிட்ட என்ன வேலைன்ற மாதிரி கேட்குறாங்க. இது மாதிரி ஊரோட ஒரு இடத்துல க்ளீன் பண்ணணும், அதுக்கு எனக்கு ஒரு டீம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோன்னு என்னோட வேலையை மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவங்க பாட்டிக்கு தான் கால் பண்ணுறாங்க. அவங்க பாட்டி எங்கடி போன கழுத காலில் இருந்து உன்னை ஆளே காணோம் அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. ஹீரோனும் சொல்கிறாங்க எனக்கு ஒரு அரசாங்க வேலை கிடச்சிச்சு பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே எங்கள் பாட்டிக்கே கோவம் வந்துச்சு. என்ன பகல் ராத்திரின்னு பார்க்காத பொய் சொல்லிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை நான் உண்மையை தான் பேசுகிறேன், இருங்க நான் ஹீரோ கிட்டே கொடுக்குறேன், நீங்களே கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவும் சொல்கிறாங்க உங்கள் பேத்தி நல்லா தான் வேலை செய்கிறாங்க, ஆனால் இது டெம்பரவரி தான், பர்மனெண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாட்டியும் சொல்கிறாங்க பரவாயில்ல என் பேத்திக்கு வேலை கொடுத்ததே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஹீரோயின் எப்படி டான்ஸ் ஆனாங்களோ அதே மாதிரியே என் பேத்திக்கு வேலை கிடச்சிச்சின்னு டான்ஸ் ஆடிக்கிட்டே போகிறாங்க. பாட்டியும் அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சொல்கிறாங்க என் பேத்திக்கு அரசு உத்தியோகம் கிடச்சிருச்சு, அரிசி வேக போட ரைஸ் கேக் செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க பார்த்தா எதுவுமே பேச மாட்டுறாங்க. அங்கே பாருங்கள் சொந்தக்காரங்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி மட்டும்தான் சொல்கிறாங்க. பாட்டியும் பார்க்குறாங்க அந்த இடத்துல 3 பேர் உக்காந்துட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தாக்கா டாக்டர், இமேஜின் கேர்ள், மைண்டை கண்ட்ரோல் பண்றவங்க, இவங்க தான் உட்காந்துட்டு இருக்காங்க. டாக்டரும் பாட்டிக்கிட்ட வந்து பேசுறாங்க. அவங்க பேசும்போதே கதவு அப்படியே மூடுது. இதோ நீ பரோல்ல 1 வருஷம் வெளியில வந்துட்டேன்றது தெரியும், ஆனா உனக்கு யாரு ஹெல்ப் பண்ணாங்கன்றது தான் தெரியல அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. டாக்டரும் கேட்குறாங்க ஏன் அதை நினைச்சு நீ வருத்தப்படுறியா அப்படின்ற மாதிரி. ஆமா அப்பாவியான குழந்தைங்களாம் இறந்தாங்களே, அதுக்கு வெறும் 20 வருஷம் தானே நீ தண்டனை அனுபவிச்சிருக்க, தண்டனை அனுபவிச்சு நீ திருந்தலையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டாக்டரும் தேவையில்லாத பேசாத, அந்த மரணம் இல்லாத குழந்தை எங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பாட்டி எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. டாக்டர் சொல்றாங்க ப்ரொஃபசர் உனக்கு தான் தெரியும்ன்றதை என்கிட்ட சொல்லிட்டாரு, ஒழுங்கா சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாட்டி எனக்கு தெரியாது அப்படின்றத மட்டும்தான் சொல்றாங்க. பக்கத்துல தான் மைண்டை கண்ட்ரோல் பண்றவங்க இருக்காங்கல்ல, அவங்களும் பாட்டியோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாட்டியை கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அந்த குழந்தை இறந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பக்கத்துல வேலை செய்யறவங்க தான் 5 கிலோ அரிசி ஊற வைக்கட்டுமா 6 கிலோ அரிசி ஊற வைக்கட்டுமான்னு பாட்டி கிட்ட கேட்கறாங்க. அப்பதான் பாட்டியை கண்ணை முடிச்சு பாக்குறாங்க. அந்த இடத்துல யாருமே கிடையாது, இவங்களாம் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. பாட்டியை அங்க வேலை செய்யறவங்களாம் தான்
உட்காந்துருக்காங்க. அப்புறம் அவங்களும் கேட்குறாங்க, நீங்கள் தானே சொன்னீங்க ரைஸ் கேக் செய்யணும்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ எவ்வளோ வேணா ஊற வை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் கேட்குறாங்க, இங்கே யாருனா வந்தாங்களா அப்படின்ற மாதிரி. இல்லை யாரும் வரல, நீங்கள் தான் ரொம்ப நேரமாக தனியாக உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ சொல்லியிருப்பாங்கல்ல, இல்லை இந்த பவர் போகாது உனக்கு சாவே கிடையாது அப்படின்ற மாதிரி. அதனால அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத போது யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல மாத்திரை, அந்த மாத்திரைலாம் எடுத்து கவரில் போட்டுட்டு இருக்காங்க. அதான் எனக்கு இதுக்கப்புறம் சாவே கிடையாது, எதுக்கு இந்த மாத்திரைலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து ஒரு கவரில் போட்டுட்டு இருக்காங்க. போட்டு எடுத்து போய் டஸ்ட்பினில் வைக்கிறாங்க. கடைக்கு பின்னாடி தான் குப்பை தொட்டி இருக்கும். அந்த குப்பை தொட்டியில் எடுத்துகிட்டு போய் அந்த மாத்திரையெல்லாம் போட்டுடுறாங்க. போட்டு மேலே பார்க்குறாங்க, ஸ்டார்ஸ் இருக்குது. அந்த ஸ்டார்ஸை பார்க்கும்போது திரும்ப அவங்களுக்கு ட்ரிப்புக்கு போகணுன்ற ஆசை வந்துடுச்சு. அதனால அவங்களும் எப்போ போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம எதுக்கு வீணாக செலவு பண்ணிட்டு போகணும், நம்மளுக்கு தான் டெலிபோர்ட் ஆகிற பவர் இருக்கே, அந்த பவரை யூஸ் பண்ணியே டிக்கெட் செலவே இல்லாமல் நம்ம போயிடலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் டெலிபோர்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கார் கிராஷ் ஆகி போகுது. அந்த காரில் தான் டாக்டர், மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறவங்க, அப்புறம் இமேஜின் கேர்ள், அவங்க 4 பேரும் அந்த காரில் தான் இருக்காங்க. ஹீரோனை பார்க்கல, அவங்க பட்டுன்னு கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. இப்போ ஹீரோ தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சின்ன வயசுல நடந்தது எல்லாமே இப்போ கனவா வருது. அது என்னன்றது நம்மளுக்கு இப்போ காமிக்கிறாங்க. ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களே ஹீரோட ஃப்ரெண்டு சின்ன வயசுல, அவங்க படுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஊசி போட்டு சாகடிக்கிறாங்க. யாருன்னா டாக்டர் சாகடிக்கிறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்தில் திரும்ப அவங்க உயிரோட வந்துடுறாங்க. இது எல்லாமே ஹீரோ பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் கத்துறாங்க, அவனை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஆனால் டாக்டர் சாவே இல்லாத குழந்தைய கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு ஊசி போட்டுட்டே இருக்காரு. அந்த குழந்தை சாகுது, திரும்ப உயிரோட வருது. இதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. ஹீரோவும் பார்க்குறாங்க. இப்போ ஹீரோவே அவருக்குள்ள பேசிக்கிறாங்க, சாக முடியாதுன்றதுக்காக வலியை உணர முடியாதுன்னு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. திரும்ப ஊசி போடுறாங்க. அந்த குழந்தை கத்த ஆரம்பிக்குது, எனக்கு வலிக்குது விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் கத்துறாங்க. திரும்ப அந்த குழந்தை இறந்துருச்சு. ஹீரோக்கு கோவம் வந்துருச்சு, அவனை விடுங்க அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. கத்தும் போதே பார்த்தாக்கா ஹீரோட பவர்னால அந்த இடத்துல பெரிய ஒரு ஆக்சிடென்ட்டே ஆயிடுது. கரண்ட் ஒயர்லாம் இருந்தால் அந்த இடத்துல பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட்டே நடந்துருது. இப்போ அடுத்த நாள் கிம்மை தான் காமிக்கிறாங்க. அவங்க பொண்ணுக்காக லஞ்ச் பேக்கை பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க பொண்ணு கையில சிடி பிளேயர் எடுத்துட்டு வருவாங்க. அந்த சிடி பிளேயர் உடஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க அப்பாவும் கேட்பாங்க, உன்னோட பர்த்டேக்கு வேணா நான் வாங்கி தட்டாமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதை கேட்டோடனே அவங்க பொண்ணு சொல்லுவாங்க, 40வது பர்த்டே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. கேட்டுட்டு அவங்களும் போவாங்க. கிம்மும் அவ்வளோ காஸ்ட்லியா இது அப்படின்ற மாதிரி யோசிச்சு அவங்க பொண்ணுகிட்ட லஞ்ச் பேக் எடுத்து கொடுத்துடுறாங்க. கொடுத்துட்டு அவங்க பொண்ணோட ரூமுக்கு போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஒரு நோட்டீஸ் இருக்கு. அதில் அது எவ்வளோ விலைன்னு போட்டிருக்கு. அந்த நோட்டீஸை பார்த்துட்டு கிம்மும் யோசிக்கிறாங்க, 40வது பர்த்டே இல்லை 60வது பர்த்டே தான் வாங்கி தரணும், இன்னிலேருந்து காசு சேர்த்து வச்சா கூட அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஹீரோனும் கால் பண்ணுறாங்க. ஹீரோன் கிம் கிட்ட என்ன சொன்னாங்கன்றதை காமிக்கல. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி ரூபின் தான் காமிக்கிறாங்க. ரூபின் தான் புறா கிட்ட பேசிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடா அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அதே டைம்ல ரூபின்க்கும் ஹீரோன் கால் பண்றாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. இப்போ ஹீரோ தான் நின்று பேசிட்டு இருக்காங்க. பின்னாடில இருந்து ஹீரோன் தான் வாத்தியாரே அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ஹீரோவும் திரும்பி பாக்குறாங்க. ஒரு சைட்ல கிம், இன்னொரு சைட்ல ரூபின், 3 பேரும் யூனிஃபார்ம் போட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் இவங்க 3 பேரா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ஏன்னா ஹீரோ வந்து ஹீரோயின் மட்டும் தான் கூட்டிருப்பாங்க, கூட பார்த்தா அவங்க ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஹீரோனும் சொல்றாங்க, வர வெள்ளிக்கிழமை ஃப்ரீயா இருந்த வர சொன்னீங்கல்ல, அதான் நாங்க 3 பேர் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேர் மேல கை போட்டுட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. கிம்மும் கையெடு இந்த கோட்டை மாட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையெடுத்து விட்டு கோட்டை மாட்டிட்டு ஹீரோ கிட்டையும் சொல்றாங்க, நீ ரொம்ப நல்லவன் தான் மிஸ்டர் விசித்திரம், எங்களோட சேவை மக்களுக்கு எப்பவுமே தேவையான இது இந்த மக்களுக்கு தான் புரிய மாட்டேது, உனக்கு புரிஞ்சிட்டு இருக்க பாரு அப்படின்ற மாதிரி கிம் சொல்லிட்டு இருப்பாங்க. ரூபினும் சொல்றாங்க, இந்த யூனிஃபார்மை போட்டது எங்களுக்கே அரசு அதிகாரி மாதிரி தோணுதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன அரசு அதிகாரி அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பாக்குறாங்க. ஹீரோனு இந்த 2 விரல நீ என்னென்ன வித்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட 2 விரல காமிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே இந்த இடத்துல எல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 விரலையும் மடக்குறாங்க. அப்போன்னு பார்த்து ஹீரோ கூட வேலை செய்யறவங்களும் வராங்க. பரவாயில்லையே, சொன்ன மாதிரி டீம் ரெடி பண்ணிட்ட போல இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே வராங்க. ஆனா இவங்கள பார்த்தது இதுக்கு நீ கூட்டிட்டு வராமலே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவை பாக்குறாங்க. பார்த்தா 3 பேரும் போய மாதிரி பாட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க தான் மக்கள் குறை தீர்ப்பு மையம், எங்களுக்கு சோர்வுன்ற ஒண்ணு கிடையவே கிடையாது, மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக நாங்க எப்பயுமே காத்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி பாட்டு மாதிரி பாடுறாங்க. அந்த பாட்டை கேட்டு திரும்ப ஹீரோட முகத்தை தான் பாக்குறாங்க. நீங்க ஏன் அப்படி பாக்குறீங்கன்னு தெரியுது, தம்பிக்கு அனுபவம் இல்லை தான், ஆனா எங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கு, நாங்க தம்பியை பத்திரமா பாத்துக்கிறோம், பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க இருக்கிறது தாண்டா எனக்கு பயமே அப்படின்ற மாதிரி அவரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி நீங்க நல்லா வேலை பார்ப்பீங்கன்னு நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் போயிடுறாங்க. அப்போ ஒரு பஸ் வருது. அது எங்க இருந்து வருதுன்னு பார்த்தா சர்ச்ல இருந்து வருது. அவங்களும் பார்த்தாக்கா சர்ச்ல இருந்து நிறைய பேரை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதுல ஒரு ஹெட் மாதிரி இருக்காங்க. அவங்க தான் ஸ்பீச் கொடுக்குறாங்க. நாங்க மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக காத்துட்டு இருக்கோம், இந்த ஊர்ல ஒரு குப்பையை கூட விடாம எல்லா குப்பையும் பொறுக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை சொன்னோடனே ஹீரோக்கு கிராவிட்டியோட ஞாபகம் வந்துச்சுன்னா கிராவிட்டியுமே இதே மாதிரி தானே சொல்லியிருப்பாங்க. ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு. அதனால ஹீரோனு ரூபின் கிம் 3 பேரையும் கூட்டிட்டு போய் ரூம்ல போட்டு அந்த பவர் ஏன் எதுக்கு வருது, அந்த பவர் எப்படி
கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்க 3 பேர் கத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க 3 பேரும் ரூம்குள்ள விட்டு லாக் பண்ணிடுறாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி ரிசர்ச் பண்றாங்களா அந்த இடத்த தான் காமிக்கிறாங்க. ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தர் குளத்துல விழுந்திருப்பாங்கல்ல, அவரோட உருவம் கூட பார்க்கறதுக்கு கொஞ்சம் மீன் மாதிரி இருந்திருக்கும். அவரை கூட தண்ணியில போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அவருக்கு மூச்சு விட கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. இதை மேல இருந்து இமேஜின் கேர்ள் மைண்டை கண்ட்ரோல் பண்றவங்களும் பாக்குறாங்க. இமேஜின் கேர்ள் தான் கேக்குறாங்க, சைடு எஃபெக்ட் அதிகமாகி இன்னைக்கு இவரால் மூச்சு விட முடியாம இறந்துட்டாங்க, நம்மளுக்கும் இது மாதிரி ஒரு நாள் வருமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதை கேட்ட மைண்டை கண்ட்ரோல் பண்றாங்களா அவங்களும் சொல்றாங்க, நீ அப்பாவை மட்டும் நம்ப அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் அப்பாவை நம்புறதா இருந்தாலும் அவர் ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மைண்டை கண்ட்ரோல் பண்றாங்க, தேவையில்லாத பேசி டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத, முதல்ல அந்த மரணம் இல்லாத குழந்தைய போய் கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்களும் சரி நான் போறேன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி பாட்டியை தான் காமிக்கிறாங்க. பாட்டி ரெஸ்டாரண்ட் வாசல்ல தான் நிற்கிறாங்க. ரெஸ்டாரண்ட் வாசல்லே சைடில் ஒரு இடத்துல நோட்டீஸ் மாதிரி ஒட்டியிருக்காங்க. ரெஸ்டாரண்ட்குள்ளே வரவங்கலாம் ஒரு வாட்டி அந்த நோட்டீஸை பார்த்துட்டு வராங்க. அதாவது பாட்டி வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு உள்ளே வராங்க. இப்போ பாட்டியும் ரெஸ்டாரண்ட்குள்ளே வந்துடுறாங்க. சும்மாவும் பாட்டியும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. பாட்டி தான் சொல்கிறாங்க, இதெல்லாம் நான் நிறைய செலவு பண்ணி வச்சேன், எல்லாமே அழிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சும்மாவும் ஆமாம் பாட்டி இது எல்லாமே அழிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க சும்மா கிட்ட என்ன கேட்குறாங்கனாக்கா, பாட்டியை பார்க்கறதுக்காக 4 பேர் வந்திருப்பாங்க, ஆனால் வந்தாங்களா இல்லையா அப்படின்றதே பாட்டியை கன்ஃபியூஸ்டாக இருந்திருக்கும். அதனால கேமராவை செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேமராவை செக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தா அதுலேயும் எல்லாமே எரேஸ் ஆகிட்டு இருக்கும். அதை தான் சுன்மோ கிட்ட போய் கேட்டுட்டு இருக்காங்க. இது ஒன்று தவிர எல்லாமே எரேஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுன்மாவும் போட்டு காமிக்கிறாங்க. அதில் ஹீரோயின் தான் இருக்காங்க. டிக்கெட் செலவே இல்லாமல் நான் வெளியூருக்கு போக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அப்போ கூட 4 பேரும் காரில் கிராஷ் ஆகி போயிருந்திருப்பாங்களா. இப்போ அந்த சீனை தான் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. கிராவிட்டி தான் சொல்கிறாங்க, இந்த பொண்ணு தான் 3972 கூட சுற்றிட்டு இருக்கு, இந்த பொண்ணு ஒரு டிஃபெக்டிவாக என்னன்றது தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி கிராவிட்டியும் கேட்குறாங்க. டாக்டரும் குப்பையை பொறுக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கிராவிட்டியும் காரை விட்டு இறங்கி வந்து கிளாப் மாதிரி பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி பண்ணுறதுக்காக வராங்க. பார்த்தா திடீர்னு ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிடுறாங்க. இதை 4 பேருமே பார்த்துடுறாங்க. பாட்டியும் சேர்ந்து பார்த்துடுறாங்க கேமரா வழியாக. அதே சேம் டைம் ஹீரோனும் அதை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க. கிம்மும் அப்போ நீ எங்கே போன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோனும் சொல்கிறாங்க, நான் கிளப்புக்கு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நீ இந்த ஊரை விட்டே தாண்டல அப்படின்ற மாதிரி கிம்மும் சொல்றாங்க. ரூபினா படுத்துறாங்க, பரவாயில்ல அவளோட பவரை யூஸ் பண்ணி அவ வீட்டை விட்டாது தாண்டிருக்கா, நம்மளாம் பவரை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிற நேரத்துல யூஸே பண்ணலையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயின் தான் அந்த நேரம் சம்மந்தமே இல்லாம ஒன்று சொல்றாங்க, நேற்று நான் ஒரு புக்கு பார்த்தேன், அதுல ஒரு ராணி அவங்கள சுத்தி நடக்கிற கெட்ட சக்தியெல்லாம் உள்வாங்கி தனக்கு ஏத்த மாதிரி அந்த சக்தியை மாத்தி அவங்க ராஜ்யத்தை காப்பாத்தினாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க 2 பேருக்கு ஒன்றும் புரியல, இந்த பொண்ணு எதுக்காக இதை சொல்லிச்சுன்னு. ஹீரோனா அவங்கள பார்த்துட்டு இல்ல நல்லா இருக்கே அப்படின்றதுக்காக சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி நம்ம எதுக்காக சும்மா உட்காந்துட்டு இருக்கோம், வாங்க நம்ம பவர் என்னன்றதை கண்டுபிடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாங்க. ரூபினும் ஒருவேளை எனக்கு கண்ணு கலங்கினாக்கா என்னோட பவர் வேலை செய்தோ அப்படின்ற மாதிரி சும்மா தான் சொல்லியிருப்பாங்க. பார்த்தா அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி அடிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த அந்த கட்டையை உட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவனும் ஒரு வாட்டி குத்தி பார்க்கறான், கட்டை உடையல. அதுக்கப்புறம் அவன் பயப்பட ஆரம்பிச்சிடுறான். ஹீரோனுக்கு கிம்மும் உன்னால முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோனுக்கு அவங்க ஹார்ட் பீட் சத்தம் கேட்டதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு ஏதோ ஞாபகம் வர மாதிரி இருக்குது, அதனால கொஞ்சம் நவருங்க எனக்கு ஏதோ ஞாபகம் வருது அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அவங்க பாட்டியை பார்த்து பயந்து தான் அந்த கபோர்ட்குள்ள போய் ஒளிஞ்சிருப்பாங்க. அதே டைம் அந்த ஃபேக்டரி இடிஞ்சு விழுந்து அவங்க பயந்ததுனால தான் அவங்க வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆயிருந்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு பயத்துல ஹார்ட் பீட் அதிகமாகுது, அப்பதான் நம்ம டெலிபோர்ட் ஆகிறோம், அப்போ நம்ம ஹார்ட் பீட் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனும் டான்ஸ் ஆடுறாங்க, ஓடுறாங்க. பின்னாடில பார்த்தாக்கா கிம் உன்னால முடியும் இந்த கட்டையோட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா பாட்டி தான் கால் பண்றாங்க, நீ வேலை செஞ்சதெல்லாம் போதும் சீக்கிரம் வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இது எதுவுமே ஹீரோனுக்கு கேட்கல. என்னாச்சு ஏன் கேட்கல அப்படின்ற மாதிரி பாட்டியும் சொல்லிட்டு, சுன்மோ நீ முதல்ல உன்னோட ஆஃபீஸ்க்கு போ, ஹீரோனோட செல்போன் சிக்னல் எங்க இருக்குன்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சுன்மாவும் சரிங்க மிஸ் கிம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பார்த்தா பாட்டியும் யோசிக்கிறாங்க, யோசிச்சு யாருக்கோ கால் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா அதுதான் சுன்மோ ஹீரோன் எங்க இருக்கான்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சுன்மாவும் சொல்றாங்க, அவ தூய்மை பணி வேலைக்கு போயிருக்கான்னு சொன்னா, அவ இருந்த இடத்துல தான் இருக்கா, அவ ஒரு இன்ச்சு கூட நகரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி சுன்மோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாட்டியும் போனை காதுல இருந்து எடுத்துடுறாங்க. எதிர்த்தாப்புல நிக்கிறது யாருன்னு பார்த்தாக்கா இமேஜின் கேர்ள் தான் இருந்திருக்காங்க. அவங்க தான் பாட்டியோட கண்ணுக்கு சுன்மோ மாதிரி தெரிஞ்சிருக்காங்க. என்னோட சுன்மோ எப்பயுமே என்ன மிஸ் கிம்னு கூப்பிட மாட்டான், பாட்டிமான் மட்டும்தான் கூப்பிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் எல்லாமே கரெக்டா பண்ணிடுறேன், ஆனா இது மாதிரி சின்ன விஷயத்துல தான் கோட்டை விட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி பாட்டி கிட்ட சொல்றாங்க. இப்ப பாட்டியும் இமேஜின் கேர்ளும் தான் பேசிட்டு இருக்காங்க. சரி நீ எதுக்காக இது மாதிரி மாறின, நீ நல்ல பொண்ணா தானே இருந்த அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது நான் தப்பு பண்ணிட்டேன், உங்களையும் நான் அங்க இருந்து கூட்டிட்டு வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு இமேஜின் கேர்ள் சொல்றாங்க, அப்படியே நல்லவங்க மாதிரி பேசாதீங்க, சாகாத உயிரோட இருக்க குழந்தையும் சக்தி இல்லாத குழந்தைங்களையும் தான் நீங்க காப்பாத்துனீங்க,
எங்களை மாதிரி வண்டர் கிண்டரை மொத்தமாக நீங்கள் விட்டுட்டீங்க. நாங்களும் ஒரு குழந்தைங்க தானே, எங்களை பற்றி இந்த உலகத்துக்கு நீங்கள் காமிக்கக்கூடாதுன்னு நினச்சி அங்கேயே சாகட்டுன்னு விட்டுட்டு வந்துட்டீங்க தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த மரணம் இல்லாத குழந்தைய ஒரு வண்டர் கிண்டர் தானே, அவங்கள மட்டும் நீங்கள் எப்படி காப்பாற்றுனீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் எங்கள் அப்பா எங்களை காப்பாற்றினாரு, நான் திரும்ப வருவேன்னு சொன்னார், அதே மாதிரியே வந்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு சீக்கிரம் சொல்லு, அந்த மரணம் இல்லாத குழந்தை எங்க, நீ மட்டும் சொல்லலைன்னா உனக்கு வாழும்போதே நான் நரகத்தை காமிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் 20 வருஷமாக நரகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னால் அந்த குழந்தைங்களை காப்பாற்ற முடியாத போயிடுச்சு, நினச்சி என்னோட நிம்மதியே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு நீங்கள் எத்தனை வாட்டி கேட்டாலும் சரி அந்த குழந்தை இறந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு இமேஜின் கேர்ளும் சொல்கிறாங்க, அப்பா அந்த குழந்தையோட பாடி எடுத்து வை, நீ இதில் எதனா போய் சொன்னு தெரிஞ்சுன்னா நீ நல்லா இருப்ப, உன்னை சுற்றி இருக்கவங்கள நான் நரகத்தில் தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. பார்த்தா இவ்வளோ நேரம் சும்மா லைனில் தான் இருந்திருக்காங்க. கேட்டியா, சீக்கிரமாக ஹீரோன் எங்கே இருக்காலும் எட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. சர்ச்லேருந்து ஆளிட்டு வந்திருப்பாங்களா, அதில் கூட ஒருத்தங்க லீடராக ஸ்பீச் கொடுத்துருப்பாங்கல்ல, அவங்க தான் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிராவிட்டியை கடவுள் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவும் சொல்றாங்க, இல்ல அவர் கடவுள்லாம் கிடையாதுப்பா, கடவுள் அப்பாவி மக்களுக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்க, ஆனா நீங்க அப்படி கிடையாது, உங்க சுயநலத்துக்காக அப்பாவி மக்களை சாகடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தாக்கா அந்த இடத்துக்கு கிராவிட்டி வந்துடுறாங்க. அப்போ அந்த லீடர் உன்னோட அழிவிங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கரெக்டா கிராவிட்டி ஒரு காரத்துக்கு போடுறாங்களா, ஹீரோ தப்பிச்சிடுறாங்க, அந்த லீடர் இறந்துடுறாங்க. ஹீரோவும் கிராவிட்டியும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ அங்க இருந்து சீன் கட் பண்ணி ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. கிம் பார்த்தா சீலிங்ல ஒட்டிட்டு இருக்காங்க. ஏன்டா என்னை தூக்கி போட்ட அப்படின்ற மாதிரி கிம்மும் கேட்குறாங்க. ரூபினும் சொல்கிறாங்க, நீங்கள் சும்மா அடிப்பீங்கன்னு பார்த்தா எனக்கு வலிக்கிற மாதிரி அடிச்சிங்க, அதான் கோவத்தில் தூக்கி போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோனும் டெலிபோர்ட் ஆகிடுவாங்க அப்படின்றதுக்காக ஓடி இருப்பாங்க, டான்ஸ் ஆடிருப்பாங்க, ஆனால் எதுவுமே ஆகலை. அவங்க டயர்டில் வந்து படுத்துட்டாங்க. நீங்கள் 2 பேரும் உங்கள் பவரை யூஸ் பண்ணிட்டீங்க, நான் இன்னும் வந்ததுலேருந்து என் பவரை யூஸ் பண்ணவே இல்லையே. வாத்தியார் வந்து கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்ற மாதிரி ஹீரோன் யோசிச்சுட்டு இருப்பாங்க. பார்த்தா அங்கேருந்து டெலிபோர்ட் ஆகி ஹீரோ இருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோ ஃபைட் பண்ணுறாங்கன்னே தெரியாமல் குடுகுடுன்னு ஹீரோ பக்கத்தில் ஓடி போய், நீங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி சக்தியை யூஸ் பண்ண சொன்னீங்களா, நான் என்னோட சக்தியை யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட பேசுறாங்க. ஹீரோவும் எதுக்காக இங்க வந்த, முதல்ல இங்க இருந்து போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் மேல நிமிர்ந்து பாக்குறாங்க, எல்லா பொருளுமே பறந்துட்டு இருக்கு. கரெக்டா அவங்க மேல விழற மாதிரி வருது எல்லா பொருளுமே. ஹீரோயின் பயத்துல உட்காருவாங்க. பார்த்தா அங்க இருந்து டெலிபோர்ட் ஆகி கிம் இருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கே வந்துடுறாங்க. பக்கத்துல ரூபின் தான் இருப்பாங்க. ஹீரோன் வாத்தியார் எங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நீ மட்டும் தான் வந்த, நீ யாரையும் கூட்டிட்டுலாம் வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோன் வாத்தியார் ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரூபினோட டிஷர்ட்டை பிடிச்சி பேசிட்டு இருப்பாங்க. பார்த்தா அங்க இருந்து டெலிபோர்ட் ஆகி ஹீரோ இருக்க இடத்துக்கே வந்துடுறாங்க. அப்பதான் வந்து நின்னுருப்பாங்க. பார்த்தா எங்க இருந்த கார் பறந்து வரும். ஜஸ்ட் மிஸ்ல 2 பேரும் தப்பிச்சிருவாங்க. அப்புறம் ஹீரோ எதிர்த்தாப்புல சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோ கிட்டே போய் பேசுறாங்க. ஹீரோ எதுக்காக 2 பேரும் இங்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோனும் சொல்றாங்க, உங்களை காப்பாத்த தான் வாத்தியாரே வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ ஒரு கையிலயும் ரூபின் ஒரு கையிலயும் பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிட்டு டெலிபோர்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி திறக்கிறாங்க. ஆனா டெலிபோர்ட் ஆகல. கிராவிட்டி கவலைப்படாதீங்க, உங்க 3 பேரையும் ஒன்னா அமுச்சு வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோடனே ரூபினும் சொல்றாங்க, உன்னோட பவருக்கு என்னாச்சு, இந்த நேரம் பார்த்துதான் உன்னோட பவர் எதுவும் வேலை செய்யாதா அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே ஹீரோன் கிட்ட கேட்பாங்க. ஹீரோனுக்கு கோவம் வந்துடும். அதனால பிடிச்சி தள்ளி விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் மத்தவங்க காப்பாத்துவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காத, உன்னைய காப்பாத்துறதுக்கு நீயும் எதனா முயற்சி பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் கத்திடுறாங்க. ரூபினுக்கு கோவம் வந்துடுது. பார்த்தா 3 பேர் மேலேயும் கார் விழுந்துடுது. ரூபின் ஒரே ஆள் அந்த காரை தூக்கி இடையே வச்சிடுறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஹீரோனும் இல்ல, ஹீரோவும் இல்ல. ரூபின் காரை தூக்குனத கிராவிட்டி பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா, டே யாருடா நீ அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதை கேட்டவனே நான் தான் கங் ரூபின் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க தப்பிச்சிட்டாங்க, ஆனா நீ இருக்கீல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளாப் மாதிரி தட்டுறாங்க. பார்த்தா அந்த கிளாப் தட்டியும் ரூபினுக்கு ஒண்ணுமே ஆகல. ஏன் இவங்கிட்ட என்னோட பவர் எதுவும் வேலை செய்யல அப்படின்ற மாதிரி கிராவிட்டி யோசிச்சுட்டு அவர் பாட்டுன்னு கிளாப் தட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ரூபினை சுத்தி குறிப்பிட்ட தூரத்துக்கு ஒண்ணுமே ஆகல. ஆனா அதுக்கப்புறம் வெளியில இருக்கிற பொருள் எல்லாமே நசுங்கி போகுது. அதை கிராவிட்டியும் பாக்குறாங்க. இருந்தாலும் கிளாப் தட்டிக்கிட்டே இருக்காங்க. ரூபினும் கேக்குறாங்க, பேர் சொன்னதுக்கு இவ்வளவு கிளாப் தட்டுறீங்க அப்படின்ற மாதிரி. அந்த கிளாப்ஸ் அதை கேட்கும் போது அவருக்கு ஏதோ ஒரு பாட்டு ஞாபகம் வருது. அதனால ரூபினும் கிளாப் தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. ஹீரோனுக்கு அரோரா அப்படின்ற ஒரு பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்ப அந்த பிளேஸ்க்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோன் கூட ஹீரோ கூட்டிட்டு டெலிபோர்ட் ஆயிருப்பாங்கல்ல, அப்ப வந்து அவங்க டெலிபோர்ட் ஆக போறாங்கன்றதே தெரியாது. கார் வந்து மேல விழுந்திருக்கும். அப்ப ஹீரோ காப்பாத்துறதுக்காக அவங்க வந்து ஹீரோ பிடிச்சிருந்திருப்பாங்க. சோ அதுல அடிபட்டு ஹீரோனுக்கு ரத்தமா போயிட்டு இருக்கு. ஹீரோனா அந்த பிளேஸ் எல்லாம் பார்த்துட்டு ஹீரோ கிட்ட சொல்றாங்க, நல்ல வேலை சாகறதுக்குள்ள இங்க வந்துட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அமைதியாகிறாங்க. பார்த்தா அவங்க இறந்துடுறாங்க. ஹீரோவும் சிபிஆர் பண்ணி பாக்குறாங்க. இப்ப அங்க இருந்து சீன் கட் பண்ணி கிம்ம தான் காமிக்கிறாங்க. சுன்மோ ஹீரோனை தேடி வந்திருக்காங்க. கிம் கிட்டயும் கேக்குறாங்க, யார் நீங்க அப்படின்ற மாதிரி. கிம்மும் என்னோட பேர் கிம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொன்ன உடனே பார்த்தாக்கா கீழே வந்து விழுந்துடுறாங்க சுன்மோ மேலே. சுன்மோ எதுவும் கேட்டிருக்க மாட்டான். கிம்மே சொல்றாங்க, நான் ஒரு மேஜிக் பண்ணிட்டு இருந்தேனா, அதனால தான் மேலே போய் ஒட்டிக்கிட்டேன், மற்றபடி நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க சொன்ன உடனே பார்த்தா கை வந்து அந்த ஃப்ளோரோடய ஒட்டிக்கிச்சு.
ஆயிடுச்சு. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. இன்னும் ஹீரோ சிபிஆர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் பாக்குறாங்க கழுத்து கீழே ஒரு தழும்பு இருக்கு. அந்த தழும்பை ஹீரோவும் பாக்குறாங்க. பார்த்தா அந்த தழும்பை பார்த்துட்டு இருக்கும்போதே ஹீரோன் ஏஞ்சி உட்காடுறாங்க. பார்த்தா அவங்களுக்கு உயிர் வந்துடுச்சு. இதோட ஹீரோன் உயிரோட வந்துட்டாங்க அப்படின்றத ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அங்க இருந்து சீன் கட் பண்ணி கிராவிட்டி தான் காமிக்கிறாங்க. கிராவிட்டிக்கு ஒரு கையில பாதி கைக்கு மேல ஸ்டோன் மாதிரி ஆயிடுச்சு. அதனால அவங்க அக்கா தான் திட்டிட்டு இருக்காங்க. அவங்க அக்கானா மைண்டை கண்ட்ரோல் பண்றாங்கல்ல, அவங்க தான் இவங்க 4 பேருமே ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்காங்க. அதாவது டாக்டர் எப்படின்னு தெரியல, ஆனா இவங்க 3 பேரும் ஒரு ஃபேமிலி மாதிரி டாக்டரை பாக்குறாங்க. இவங்களுக்குள்ளேயும் ஃபேமிலி மாதிரி இருக்காங்க. அவங்க ஏன் திட்டுறாங்கனாக்கா, ரூபின் கிட்டே இவங்களோட பவர் வேலை செய்யலன்னு தெரிஞ்சு இவங்க பாட்டுன்னு கிளாப் மாதிரி தட்டிக்கிட்டே இருந்தாங்களா, அவங்க அதிகமா கிளாப் தட்டினதுனால கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு தான் திட்டிட்டு இருக்காங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு நீ எதுக்கு பவரை யூஸ் பண்ற, சரி கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, அப்பா மருந்து கண்டுபிடிச்சிருவாங்க, கண்டுபிடிச்ச உடனே உன்னோட கை சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் வெளியில போயிடுறாங்க. இப்ப இமேஜின்கள் தான் காமிக்கிறாங்க. இமேஜின்கள் ஒரு ரூம் வாசல்ல நிக்கிறாங்கல்ல, அந்த ரூம்ல தான் ஹீரோ சின்ன வயசுல தங்கியிருப்பாங்க. சின்ன வயசுல நடந்த விஷயத்தை தான் இமேஜின்கள் யோசிச்சு பாக்குறாங்க. அவங்க அம்மாவை நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது இவங்க தான் அவங்களோட இமேஜின் பவர் வச்சு ஹீரோவை சிரிக்க வச்சிருப்பாங்க. ஹீரோ சிரிக்கிறத பார்த்து இவங்க சிரிச்சிருப்பாங்க. அதை தான் இப்ப யோசிச்சு பார்த்துட்டு அவன் அன்னைக்கு சிரிச்சான் என்னை பார்த்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. இப்ப அங்க இருந்து சீன் கட் பண்ணி ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் வீட்டுல தான் இருக்காங்க. அவங்க சுத்தி இருக்கிற பொருள் எல்லாம் பாக்குறாங்க. அவங்களுக்கு அந்த வீடை பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கு ஹீரோ டெம்பரவரியா அங்க தங்கியிருக்காரு, எப்ப வேணாலும் போலாம் அப்படின்றத ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோனும் சரி இரு நான் போயிட்டு டவல் எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏந்திரிக்கிறாங்க. பார்த்தா எல்லா பொருளுமே பறந்துட்டு இருக்கு. ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ தூக்கத்திலே பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருந்து போகாதீங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோனும் போகல அப்படின்ற மாதிரி பக்கத்திலே உட்காந்துக்கிறாங்க. ஹீரோனோட பேகும் பறந்துட்டு இருக்கும். அந்த பேகை பிடிச்சி எடுத்து அதுல இருக்க டிஷ்யூ எடுத்து ஹீரோட கண்ணீரை தொடச்சி விட்டுட்டு இருக்காங்க. இப்ப கிம்மும் ரூபினும் ஹீரோக்கு மருந்து வாங்குறதுக்காக மெடிக்கலுக்கு வந்திருக்காங்க. அப்பதான் கிம் ரூபின் கிட்ட கேக்குறாங்க, நேத்து எதுக்காக அவன் மிஸ்டர் விசித்திரத்தை சாவடிக்க வந்தான் அப்படின்ற மாதிரி கிம் வந்து ரூபின் கிட்ட கேக்குறாங்க. இல்ல எனக்கு தெரியாது, ஆனா அவங்க கிட்டே நம்மள மாதிரி சக்தி இருக்கு. அப்படியா? ஆமா, அவங்கள பார்த்து அவங்க வண்டர் கிண்டர்னு சொல்லிக்கிட்டாங்க. அப்போ கிம்மும் கேட்குறாங்க, அப்போ நம்மளும் வண்டர் கிண்டரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை நம்மளை பார்த்து வண்டர் கிண்டர்னு சொல்ல டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்னு சொல்கிறான் அப்படின்னு சொன்னே கிம்முக்கு கோவம் வந்துருச்சு. யாரை பார்த்து என்ன சொல்லிட்டு இருக்கான், நம்ம எப்படியோ அவங்களும் அது மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை அவங்க தான் அந்த குளத்துல எல்லாத்தையும் கலந்துட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்காங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி அடுத்த நாள் காலைல தான் காமிக்கிறாங்க. 3 பேர் அங்கே வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வேலை தரல, இவங்களா போய் செஞ்சுட்டு இருக்காங்க. ரூபின் அந்த இடத்துல கதவு துடைக்கிறாங்க. கிம் வந்து டோர்லாம் ஓப்பன் பண்ணி விடுறாங்க. ஹீரோயின் டோக்கன் கிழிச்சு தராங்க. 3 பேருமே இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் வராங்க. ஹீரோ கூட வேலை செய்யறவங்களும் ஹீரோ கிட்ட சொல்றாங்க, கண்ணாலே பேசிட்டு இருக்காங்க. இங்க வரவங்களே அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம், அதை நம்ம தீர்த்து வைப்போம் தான் வராங்க. ஆனா இவங்கள பார்த்தோன்னே இவங்கள எதுக்கு இங்க வச்சிருக்கீங்க, இதுதான் எங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அதனால ஹீரோவும் பேக் எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு அவங்க 3 பேரும் போயிடுறாங்க. அதே இடத்துல தான் இமேஜின் கேர்ளுமே இருக்காங்க. ஹீரோவும் கேட்குறாங்க, எதுக்காக 3 பேரையும் நீ இப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நீங்க ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோனு உங்க வாய் மட்டும்தான் அப்படி சொல்லுது, ஆனா நீங்க முதல்ல இருந்து எங்களுக்கு ஹெல்ப் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இனி நம்ம 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரூபின் மேலே கிம் மேலே கை போட்டுட்டே போயிடுறாங்க. இதை பார்த்து ஹீரோ சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ சிரிக்கிறத பார்த்து இமேஜின் கேர்ளுமே சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு அவன் சிரிக்கிறான், ஆனா அவன் என்னை பார்த்து சிரிக்கலையே அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. அங்க இருந்து சீன் கட் பண்ணி 4 பேரை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ தான் இப்ப பேசுறாங்க, அவங்க உங்ககிட்ட சண்டைக்கு வந்தா நீங்க சமாதானமா போக பாருங்க, அப்ப அவங்க மட்டும் சண்டைக்கு வராங்களா, நாங்களும் சண்டைக்கு போவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அவங்க எங்க நம்ம கிட்ட சண்டைக்கு வந்தாங்க, அவங்க வாத்தியார் கிட்ட தானே சண்டைக்கு வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோனும் வாத்தியாரும் நம்மள வேறையா, வாத்தியார் சண்டைக்கு கூட நம்மளே சண்டை கூட்ட மாதிரி அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. பக்கத்துல கிம் தான் கோக்குமாக்காரி அமைதியாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்க பார்த்தாக்கா கிம்முக்கும் ஹீரோனுக்கும் சண்டை வர ஆரம்பிச்சிருது. ரூபின் தடுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ அமைதியா இருங்கன்ற மாதிரி சொல்லி பாக்குறாங்க. ஆனா அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க பேக்ல இருந்து சாக்லேட்ஸ் எடுக்கிறாங்க. இவங்க 3 பேர் எனக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அடுத்த நிமிஷமே சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு 3 பேரும் அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. சரி இப்பயாச்சும் கண்டுபிடிச்சிங்களா என்ன பண்ணா அவங்க பவர் வெளியில வருதுன்றத அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேட்குறாங்க. ஹீரோனும் சொல்றாங்க, என்னோட ஹார்ட் பீட் அதிகமாச்சுன்னா என்னோட பவர் வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி அவங்க கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறாங்க. இது தெரிஞ்சதுனாலே என்னன்னு தெரியல, என்னோட ஹார்ட் பீட் இப்போ நார்மலாக தான் இருக்கு, அதிகமாக ஆக மாட்டுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவும் டப்புன்னு பயம் புத்துறாங்க. ஆனால் 2 பேருமே பயந்துடுறாங்க. ஆனால் ஹீரோயின் மட்டும் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. ரூபின் கிட்டேயும் கேட்குறாங்க. ரூபினும் சொல்றாங்க, என் கண்ணு கலங்குனாக்கா என்னோட பவர் வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் கிம்மையும் ரூபினையும் ஆப்போசிட்ல உட்கார வச்சு கிம் கிட்டேயும் ஹீரோ சொல்லிடுறாங்க ரூபினை அழ வைக்க சொல்லி. கிம்மும் சரின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ கிம்மோட கையும் ரூபினோட கையும் பிடிச்சிக்கிறாங்க. கிம் ரூபினை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உனக்கும் செனிக்கும் வேணாம், லைஃப்ல கோல் இல்லாம இருக்கலாம், லாஸ்ட் வரைக்கும் வெங்காயம் உரிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா, ஆனா எனக்கு அப்படி கிடையாது, நிறைய கோல் இருக்கு, என்னோட கிளாஸ்ல நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே ஹீரோட கையில ஒட்டிக்கிச்சு கிம்மோட கை. ரூபினுக்கும் கோவம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோட கையை டைட்டா பிடிப்பாங்களா, ஹீரோக்கு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோவும் கையை விடுன்னு சொல்றாங்க. ஆனா ரூபின் விட மாட்டாங்க. ஏன்னா அந்த கோவத்துல அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்றதே தெரிய மாட்டுது. கிம்மும் கையை விடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கிம்மோட ஒரு கையவும் பிடிச்சிக்கிறாங்க. அவங்களும்
கையை விடுறா வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க சொன்னதும் ஹீரோ கையோட கிம்மோட கை ஒட்டிட்டு இருக்கும்ல, அதுவும் ரிலீஸ் ஆயிடுது. கிம்மும் கரும்பு மிஷின்ல மாட்டின கை மாதிரி என்னோட கை மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுடுறாங்க. ஹீரோ இப்ப கீழே தான் விழுந்திருக்காங்க. பார்த்தா அங்க ஜெல்லி ஃபிஷ் பறக்கிற மாதிரி இருக்கு. அவரோட சின்ன வயசுக்கே போற மாதிரி இருக்கு. சின்ன வயசுல ஒரு ரூம்ல தங்கியிருப்பாங்கல்ல, அந்த ரூம்ல தான் இருக்காங்க. வெளியில இமேஜின் கேர்ள் தான் இருக்காங்க. ஹீரோ கிட்ட தான் பேசுறாங்க. எங்க கூடயே வந்துரு, அந்த முட்டாளுங்க கூட இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சந்தோஷமா கஷ்டமோ நான் அவங்க கூடயே இருந்துக்கிறேன், மறுபடியும் உங்க கூட வந்து சேருவேன் மட்டும் நீங்க நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இமேஜின் கேர்ளுக்கு கோவம் வந்துடும். டெய்லிக்கும் நீ கனவுல உங்க அம்மாவை பாப்பி, அது யார் உருவாக்குனது, நான் உருவாக்குனது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் பண்ணது நான் உன் சந்தோஷத்துக்காக தான் பண்ணேன், நீ எங்க கூடயே வந்துரு அப்படின்ற மாதிரி இமேஜின் கேர்ள் சொல்றாங்க. ஆனா ஹீரோ கேட்க மாட்டாங்க. இப்ப ஹீரோ ரியாலிட்டிக்கு வந்துடுறாங்க. 3 பேரையும் பாக்குறாங்க. பார்த்தா 3 பேரும் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கண்ணுக்குலாம் ஒவ்வொரு கரப்பாம்பூச்சி மாதிரி தெரியுது. அதாவது கிம் ஒரு கரப்பாம்பூச்சி, ஹீரன் ஒரு கரப்பாம்பூச்சி, ரூபின் ஒரு கரப்பாம்பூச்சி மாதிரி தெரியுது. அதுவும் அவங்க ஹைட்டுக்கு ஹீரன் கிம் அடிக்கிற மாதிரி வராங்க. நடுவுல ஹீரோ போய் அடி வாங்கிக்கிறாங்க. அப்பதான் வெளியில பாக்குறாங்க இமேஜின் கேர்ள் இருக்காங்க. அதனால ஹீரோ பவரை யூஸ் பண்ணி இமேஜின் கேர்ளோட கழுத்தை பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பயத்திலே இமேஜின் கேர்ள் அவங்களோட இமேஜினேஷனை விட்டுடுறாங்க. எல்லாருமே ரியாலிட்டிக்கு வந்துடுறாங்க. இப்ப நைட்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோன் தான் ஹீரோக்கு பேண்டேஜ் ஒட்டிட்டு இருக்காங்க. எதுக்காக அவங்க இதெல்லாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோனும் கேக்குறாங்க. ஹீரோவும் சொல்றாங்க, நானும் சரி அவங்களும் சரி ஒரே ஒரு ஆளை மட்டும் தான் தேடிட்டு இருக்கோம், மரணம் இல்லாத குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி கூடமா யாருன்னா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா இருக்காங்க, அவங்களோட இதே துடிப்பு நிக்கவே நிக்காது, நீயும் அன்னைக்கு இறந்துட்டு உயிரோட வந்தீல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு சரியா தெரியல, நான் அன்னைக்கு மயக்கத்துல இருந்தா தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவும் சாரி அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோனும் ஏன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன், நீ தான் அந்த மரணம் இல்லாத குழந்தைன்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோனும் எதுக்காக அப்படி நினைச்சிங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் ஹீரோ இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்க பாட்டி தான் அந்த ரிசர்ச்க்கு ஸ்பான்சர் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை வந்து ஹீரோனால ஏத்துக்கவே முடியல, எங்க பாட்டி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாட்டி கிட்ட வந்தாங்க. இதை வந்து ஹீரோனால ஏத்துக்கவே முடியல, எங்க பாட்டி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாட்டி கிட்ட வந்து கேக்குறாங்க. பாட்டி அவங்க பண்ண தப்ப ஒத்துக்கிறாங்க. அப்புறம் அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படின்றதையும் சொல்றாங்க. அந்த குழந்தையோட பாதி தலையில அடிபட்டு இருந்துச்சு. எல்லாரும் இறந்துட்டோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கடைசியில் அந்த குழந்தை தன்னோட கையை அசிச்சு நான் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்களும் இட்டுட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். ஆனால் அந்த குழந்தையோட பாதி மூளைக்கு மேலே அடிபட்டுருந்துச்சு. அதை சரி பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அப்படியே சரி பண்ணாலும் மற்ற குழந்தைங்க மாதிரி வாழ்க்கையை வாழ முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்கள் அந்த குழந்தைக்கு பண்ணுற நல்லதாக கூட நினச்சிக்கோங்க, அந்த குழந்தை வழியில் ஒவ்வொரு நிமிஷமும் செத்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க. நானும் என்னோட மனசை கல்லாக்கிட்டு அந்த இதயத்தை உனக்கு வச்சுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோன் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ யாரோ ஒருத்தரோட வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், அப்போ நான் எப்பயோ இறந்திருக்க வேண்டியவள அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுதுகிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் பாக்குறாங்க ஹீரோயின் வர்றத. ஹீரோனும் சாரி கேட்டுக்கிட்டே அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. டிரைனேஜ்குள்ள விழ வேண்டியது ஹீரோ தான் பாத்துட்டு இருக்காங்களே. ஹீரோட பவர் வச்சு அந்த டிரைனேஜை மூட வச்சிடுறாங்க. அது மாதிரிதான் ஹீரோ நடந்து வரும்போது என்ன நல்லா தடையா இருக்கோ அது எல்லாத்தையுமே விலக்கி வைக்கிறாங்க. இப்போ அங்க மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. ஹீரோ வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஹீரோனுக்கு டவல் கொடுக்குறாங்க. அப்ப ஹீரோனுக்கு பசிக்கும். அந்த சத்தம் ஹீரோ காதுக்கே கேட்டுருது. அவரும் பாக்குறாங்க. ஆனா அங்க ஒரு கப் நூடுல்ஸ் தான் இருக்கு. அதனால ஹீரோனை கூட்டிக்கிட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறாங்க. அங்க போய் அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வராங்க. வரும்போது தான் ஹீரோன்னு சொல்றாங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களோட வாழ்க்கை இது மாதிரி மாறினதுக்கும் உங்க ஃப்ரெண்ட மாதிரி நிறைய குழந்தைங்க இறந்ததுக்கும் நானும் ஒரு காரணமா ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவும் அதை பத்தி நீ யோசிக்க, அது எதுவும் நீ வேணும்னு பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பார்த்தா இதுதாப்புல ரூபின் தான் கூப்பிடுறாங்க. அவங்க பாட்டி கொடுக்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி 2 பாக்ஸ் காமிக்கிறாங்க. ஹீரோன்னு அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு திறந்து பாக்குறாங்க. அது ஃபுல்லா சாப்பாடா தான் இருக்கு. ரூபினும் சொல்றாங்க, இது உங்க பாட்டி தான் கொடுத்தாங்க, இது ஃபுல்லாத்தையும் நீ சாப்பிட்டு முடிக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டு ஹீரோனும் அழ ஆரம்பிக்கிறாங்க. அதே சேம் டைம் பாட்டியும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இவ்வளவு நாள் நான் குற்ற உணர்ச்சியில இருந்தேன், இதுக்கப்புறம் என் பேத்தியும் அந்த தண்டனை அனுபவிக்கணுமா அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே போறாங்க. இப்போ அடுத்த நாள் காலைல தான் காமிக்கிறாங்க. பாட்டி கிட்ட தான் ஹீரோன் பேசிட்டு இருக்காங்க. பாட்டியும் சாரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பரவாயில்ல, நீங்க இதெல்லாம் பண்ணது எனக்காக தான்ன்றது எனக்கு தெரியுது, ஆனா நீங்க பண்ணதை என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோனும் சொல்லுவாங்க. பாட்டியும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோன் மறுபடியும், ஆனா நீங்க பண்ணது தப்புன்றத உணர்ந்துட்டீங்க, அதனால அவங்க கூட நான் எப்பயுமே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு பாட்டியும் பாக்குறாங்க ஹீரோயினை. அதுக்கப்புறம் பாட்டியும் சொல்றாங்க, இதுல இருக்க எல்லா சாப்பாடையும் காலி பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா, நான் காலைல இருந்து சாப்பிடாதான் இருந்தேன்ல, அதனால தான் சாப்பிட்டேன், இதுக்கப்புறம் நான் பொறுப்பா இருக்க போறேன் பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாட்டியும் சிரிக்கிறாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ வீட்டுல தான் காமிக்கிறாங்க. ஹீரோ தான் ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க, எதுக்காக இங்க வந்த அப்படின்ற மாதிரி. ஹீரோயின், அவங்க என்னோட பாட்டி தான், எனக்காக தான் எல்லாமே செஞ்சாங்க, இருந்தாலும் அவங்க கூட தூங்குறதுக்கு இப்ப எனக்கு பிடிக்கல, இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோனும் சொல்றாங்க. சரி நீ வந்திருக்க, சரி இவன் எதுக்காக வந்தான் அப்படின்ற மாதிரி ரூபினை பார்த்து கேக்குறாங்க. ஒரு பையனும் ஒரு பொண்ணு எப்படி தனியா தங்க முடியும், அதனால தான் என் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஹீரோயின். சரி பேசுனது போதும், தூங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோவும் சொல்றாங்க, நல்ல வேளை அந்த பூக்கடை
பாவாடைக்காரன் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலைல தான் காமிக்கிறாங்க. 3 பேரும் ஒன்றா ஹீரோ வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஃபோன் பண்ணி ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறாங்க, இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோயின் அந்த நிமிஷமே அவங்க 2 பேர்கிட்ட சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோ 3 பேரும் ஒன்றா தான் இருக்கீங்களா, ஆனால் எங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோ வீட்டில் தான் இருப்பாங்க, ஆனால் ஹீரோ கிட்ட சொல்லலை. சிக்னல் கேட்காத மாதிரி கட் பண்ணிடுறாங்க. இப்போ ஹீரோயின் தான் 3 பேர்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம இருந்த தடையுமே தெரியக்கூடாது, அதனால எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. கிம் அவங்க 3 பேர்கிட்டயும் பேசிக்கிட்டே சோஃபால உட்காருவாங்க. ஹீரோவும் கேட்பாங்க, உங்களோட பவர் எப்படி வேலை செய்யுதுன்றதை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி. கிம்மும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சோஃபால உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏந்திரிப்பாங்க, பார்த்தா அந்த தலைக்கான் கிம் கையில ஒட்டிக்கும். இது வேற நேரம் கெட்ட நேரத்துல ஒட்டிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்ப சோஃபால உட்காருவாங்க. ஹீரோன்னு கேட்பாங்க, அப்ப பொய் சொன்னா உங்களோட பவர் வேலை செய்யுதா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. யார் பொய் சொன்னது, நான்லாம் பொய் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துப்பாங்க. பார்த்தா டாய்லெட் பேப்பர் அவ தலையோடய ஒட்டிக்கும். பொய் சொன்னா கிம் எதுனா பொருள் மேல போய் ஒட்டிப்பாரு அப்படின்றத கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோயின் கிட்ட தான் கேட்டுட்டு இருக்காங்க, உன்னோட பவர் எப்படி வேலை செய்யுது, எப்படி உனக்கு ஹார்ட் பீட் அதிகமா வருதுன்னு பார்க்கணும், அது எவ்வளவு நேரம் இருக்குதுன்னு பார்க்கணுன்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோவும் அவங்க 2 பேரும் கண்டுபிடிச்சிட்டாங்க, நீ மட்டும்தான் கண்டுபிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால ஹீரோயின் கோவமாய் பக்கத்துல ரூபினும் கிம்மும் காஃபி குடிச்சிட்டு இருப்பாங்க. ரூபினோட கப்பை பிடிங்கி அவங்க காஃபி குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் ரூபினே சொல்றாங்க, சரி நீ காஃபி குடிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த கொஞ்ச நேரத்துல ஹீரோனுக்கு ஹார்ட் பீட் அதிகமாக ஆரம்பிக்குது. கிம்மே சொல்றாங்க, உன்னோட ஹார்ட் பீட் எனக்கே கேக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்த நிமிஷம் ஹீரோயின் மறைஞ்சிடுறாங்க. திரும்ப அதே இடத்துக்கே வந்துடுறாங்க, ஆனா இப்ப வேற பிளேஸ்க்கு. இதுக்கு முன்னாடி கிம்முக்கும் ரூபினுக்கும் பக்கத்துல நின்றுப்பாங்கல்ல, இப்ப பார்த்தா கபோர்டுக்குள்ள இருந்து வெளியில வராங்க. அவங்களும் நிறைய இடத்த சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, இப்படி நீ டெலிபோர்ட் ஆனா என்ன ஆகுறது, அதனால உன்னோட பவரை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோ கூட டெலிபோர்ட் ஆயிடுறாங்க. ஹீரோயினும் ஹீரோ அங்கேயே விட்டுட்டு ஹீரோயின் மட்டும் இங்க தனியா வந்துடுறாங்க. ரூபினும் கேட்கறாங்க, எங்க வாத்தியார் அப்படின்ற மாதிரி. அவர் அங்கேயே விட்டுட்டு இருந்த சும்மா திட்டிக்கிட்டே இருக்காருப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போன்னு பார்த்து ஹீரோவும் கால் பண்றாங்க. கால் பண்ணி வந்து கூட்டிட்டு போன்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோனும் சரி என்னதான் இருந்தாலும் நம்ம வாத்தியாரா போயிட்டாரு, இருப்பா வந்து கூட்டிட்டு போறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனும் போயிடுறாங்க. கரெக்டா ஹீரோ பக்கத்துல போறாங்க, டெலிபோர்ட் ஆயிடுறாங்க. மறுபடியும் டெலிபோர்ட் ஆயிட்டு திரும்ப போறாங்க பீச்சுக்கு. ஆனா ஹீரோ எங்கேயோ இருக்காங்க, ஹீரோயின் எங்கேயோ இருக்காங்க. குடுகுடுன்னு ஓடுறாங்க, திரும்ப ஹீரோ பக்கத்துல போனது டெலிபோர்ட் ஆயிடுறாங்க. இதே மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு. பக்கத்துல போறாங்க, டெலிபோர்ட் ஆயிடுறாங்க, பக்கத்துல போறாங்க, டெலிபோர்ட் ஆயிடுறாங்க. இதே மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஹீரோவும் சரி நீ போ நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ நைட்டில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் குக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோவே வராங்க. 3 பேரும் அங்கே தான் இருக்காங்க. ஹீரோவும் கேட்குறாங்க, என்னாச்சு எதுக்காக பரபரப்பாக சமைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஹீரோயினும் இன்னைக்கு உங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவும் ஆனால் இன்னைக்கு என்னோட பர்த்டே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனும் உங்கள் பர்த்டே வரும், ஆனால் அப்போ நீங்கள் எங்கள் கூட இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களான்னு தெரியல, அதனால தான் இன்னைக்கு நாங்கள் உன்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டாக ரூபினும் பர்த்டே கேக் இன்னும் வாங்கலையே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோயின் தான் வாங்குறதுக்காக வந்துடுறாங்க. வாங்கி முடிச்சிடுறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ இருக்காங்க. ஹீரோவும் கேட்குறாங்க, எதுக்காக இந்த டைமுக்குலாம் வந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா இந்த டைமுக்கு வாங்கினாதான் கேக் கம்மியான ப்ரைஸ்க்கு கிடைக்கும், ஏன்னா கடை மூட போகிறாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனும் அப்புறம் கேட்குறாங்க, எனக்காக வெளியில் வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்கிறாங்க. சரி நீங்கள் என் மேலே எதுக்காக இவ்வளோ பாசத்தை வச்சுருக்கீங்க, நீங்கள் என் மேலே இவ்வளோ பாசத்தை வச்சதுக்காக முழு வாழ்க்கையை கொடுக்க முடியாது, நான் பாதி வாழ்க்கையை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோவும் பொய்யான பாசத்தை பார்த்து ஏமாறாத அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லுவாங்க. ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல, கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாங்க. ஹீரோ கையில் ஊசி வச்சுருப்பாங்க போல இருக்கு. ஹீரோயின் கழுத்திலே குத்திடுறாங்க. பார்த்தா வில்லனோட ஆட்கள்லாம் வந்து ஹீரோனை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோ ஃபோன்லேயும் சொல்கிறாங்க, அவளோட ஹார்ட் பீட் அதிகமான டெலிபோர்ட் ஆகிற பவர் இருக்கா, அவளால் பொருட்களையும் ஆட்களையும் அவள் டெலிபோர்ட் ஆகிற இடத்துக்கே கூட்டிகிட்டு போக முடியும், அதனால அவளோட ஹார்ட் பீட் கரெக்டான அளவுக்கு பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவள் டெலிபோர்ட் ஆகும்போது எந்த இடத்துல இருக்காளோ அதே இடத்துக்கு அவள் திரும்ப வந்துடுவா, ஆனால் அவள் நின்ன இடத்துல இருக்க மாட்டா, அதை விட 5 அடி 10 அடி தள்ளி வருவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ஃபோனில் பேசுகிறவங்களும் சொல்கிறாங்க, வேற எதனா சொல்லணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சைடில் ஹீரோ திரும்பி பார்க்குறாங்க. அங்கே ஒரு காஃபி மிஷின் இருக்குது. ஹீரோ அதை பார்க்குறாங்க, இருந்தாலும் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. இல்லை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. போகிறதுக்கு முன்னாடி அந்த கேக்கையும் பார்த்துட்டு போகிறாங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே கிம்மே ரூபின்னு தான் காமிக்கிறாங்க. கிம் தான் சொல்லிட்டு இருக்காங்க, எங்கே போனாங்க இவங்க 2 பேரும், சீக்கிரம் வந்தால் கேக் சாப்பிட்டு வீட்டுக்கு போகலான்னு பார்த்தேன் அப்படின்ற மாதிரி கிம் ரூபின் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே கிம்மோட ஃபோன் ரிங் ஆகும். அதனால ஃபோன் எடுத்து கிம் கீழே வருவாங்க. கிம் அவங்க அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசிக்கிட்டு சைட்ல திரும்பி பார்ப்பாங்க. ஹீரோனை வில்லன் குரூப்ஸ் கூட்டிட்டு போறத கிம் பாத்துடுறாங்க. இதுக்கு முன்னாடி ஹீரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து காமிச்சிருப்பாங்க, இப்ப கிம்மோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் காமிக்கிறாங்க. கிம்மும் அதெல்லாம் பார்த்துட்டு பயந்துட்டே வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ அந்த ரிசர்ச் பண்ற இடத்த தான் காமிக்கிறாங்க. மைண்டை கண்ட்ரோல் பண்றாங்கல்ல, அவங்க தான் வெளியில வராங்க. என்ன எல்லாம் பரபரப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ஆனா ஏற்கனவே அங்க 2 செக்யூரிட்டி கார்டு இருக்காங்க. டாக்டர் உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க, இந்த ரூமை விட்டு நீங்க வெளியில போக கூடாதா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மைண்டை கண்ட்ரோல் பண்றவங்களும் பாக்குறாங்க. இருந்தாலும் சரி அப்பா சொல்லிட்டாங்களே அப்படின்னு
அப்படின்றதுக்காக உள்ள போயிடுறாங்க திரும்ப. இப்போ டாக்டர் நர்ஸ் கிட்ட தான் சொல்றாங்க, இவங்களோட ஹார்ட் பீட் அதிகமாகவும் ஆகக்கூடாது கம்மியாகவும் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது மாதிரி ஒரு டோஸ் ஒன்று கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் டாக்டர் ஏற்கனவே எவ்வளோ டோஸ் உள்ள போயிருக்குன்றது தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ டாக்டர் கத்தி எடுத்து ஹீரோயின் கையில கீறி பார்க்குறாங்க. காயமாகுது, ஆனால் அடுத்த நிமிஷமே அந்த காயம் சரியாயிடுது. அப்பதான் டாக்டரும் சரின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க ஹீரோயின் கையை. ஹீரோயின் அந்த நிமிஷமே முழிச்சுக்கிறாங்க. முழிச்சுக்கிட்டு யாரா நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்புறம் சுற்றி பார்த்துட்டு நம்ம தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. டாக்டர் உன்னோட இதயத்துக்காக தான் இங்கே இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனுக்கு தெரியுது ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க, என்கிட்ட இந்த இதயத்தை எடுக்க போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுட்டு சரி ஒரு கப் காஃபி இருந்தால் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்களுக்கு தெரியாதுல காஃபி குடிச்சா ஹீரோயின் டெலிபோர்ட் ஆவாங்கன்றது. இருந்தாலும் அவங்க காஃபிலாம் கொடுக்கல, அவங்க பாட்டுன்னு அமைதியாக தான் இருக்காங்க. ஹீரோனும் காஃபி கொடுங்கன்னு கேட்டு பார்த்துட்டு அவங்க பேக்கெட்டில் கை வைக்கிறாங்க. பார்த்தா அதில் 2 காஃபி பேக்கெட் இருக்குது. காஃபி பவுடர் இல்லை, காஃபி ட்ரிங்க் இருக்குது. அதை எடுத்து குடிக்கிறாங்க. குடிச்சதும் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அவங்க பாட்டு நார்மலாக நின்றுட்டு ஹீரோனை பிடிக்கிற மாதிரி வராங்க. ஹீரோன் அங்கேருந்து டெலிபோர்ட் ஆகி அதே இடத்துல வேற ஒரு பிளேஸ்க்கு போயிடுறாங்க. ஹீரோயின் மறுபடியும் இங்கே வந்துட்டோமா, இந்த நேரம் பார்த்தனால எதுவும் யோசிக்க கூட முடியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க மறுபடியும் டெலிபோர்ட் ஆகுறாங்க. மறுபடியும் அதே இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ தான் இப்போ யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த ஊருக்கு வந்தோடனே டாக்டர் வந்து ஹீரோவை மீட் பண்ணியிருந்திருப்பாங்க. உனக்கு சைடு எஃபெக்ட்லாம் வந்துட்டு தானே இருக்குது, நீ அந்த குழந்தைய கண்டுபிடிச்சு கொடு, நம்ம அதை சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் ஹீரோ கண்டுக்குவேல ஒரு பாட்டுன்னு போறாரு. டாக்டருக்கு தெரிஞ்சிருச்சா அவனோட உயிரை பத்தின கவலை அவனுக்கு இல்லை அப்படின்றது, அதனால உனக்கு ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவும் நின்று டாக்டரை திரும்பி பாக்குறாங்க. ஆமா உனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, நீ அந்த குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுத்தானா அந்த டீட்டெயில்ஸ் உனக்கு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஹீரோவும் அந்த டீட்டெயில்ஸ் தான் கையில வச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. திரும்ப இங்கே தாண்டா வந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு காஃபி பேக்கெட் வச்சிருந்தாங்கல்ல, அதையும் பிரிச்சு குடிச்சிடுறாங்க. குடிச்சோடனே திரும்ப இப்போ ஹீரோ வீட்டுக்கும் வந்துடுறாங்க. ஹீரோ கிட்டே கேட்குறாங்க, எதுக்காக இது மாதிரி பண்ணீங்க, அப்போ நீங்கள் பண்ணதெல்லாம் எங்களோட பவரை கண்டுபிடிச்சி அவங்க கையில் கொடுக்கறதுக்காக மட்டும்தானா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோவும் யோசிக்கலாம், ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ எதுக்காக இதை என் பேக்கெட்டில் வச்சிங்க அப்படின்ற மாதிரி அந்த காஃபி கவரை காமிக்கிறாங்க. இதை நீங்கள் என் பேக்கெட்டில் வச்சதுக்கு அவங்க கையில் எனக்கு கொடுக்காமலே இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தான் காமிக்கிறாங்க ஹீரோ எப்போ காஃபியை ஹீரோயின் பேக்கெட்டில் வச்சாங்கன்றதை இப்போ தான் காமிக்கிறாங்க. அவங்க ஊசி போட்டதும் ஹீரோயின் கீழே விழுந்திருப்பாங்கல்ல, அப்போ தான் அவங்க பேக்கெட்டில் காஃபியை வச்சுருப்பாங்க. ஹீரோனும் இதெல்லாம் எதுக்காக பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போதே ஹீரோயின் மறைஞ்சிடுறாங்க. அதாவது ஹீரோயின் இங்கேருந்து மறைஞ்சு திரும்ப அந்த டாக்டர் இருக்க இடத்துக்கே போயிடுறாங்க. ஹீரோனும் திரும்ப இங்கே வந்துட்டோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி என் கை தான் எனக்கு ஆயுதம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பைப் ஒன்று எடுக்கிறாங்க. பார்த்தா பின்னாடிலேருந்து டாக்டரை அடித்து மயக்கமாடிய வச்சிடுறாங்க. இப்போ ஹீரோனை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. டாக்டரும் கேட்குறாங்க, அந்த இதயம் உன்னோட உடம்புல இருக்கிறதுக்கு தகுதி இருக்கா முதல்ல உனக்கு, உன்னால யாருக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோனும் யோசிக்கிறாங்க, ஆமாம்ல நம்ம எந்த ஒரு பொறுப்புமே இல்லாமல் தானே சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்போ என்னோட இதயத்தை வச்சு ஹீரோவை குணப்படுத்த முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. டாக்டரும் சொல்கிறாங்க, இல்லை என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா அவனுக்கே அவனோட உயிரை பற்றின கவலை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ எதுக்காக என்னை பிடிச்சிட்டு வந்து கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. டாக்டரும் சொல்கிறாங்க, ஏன்னா அவங்க அம்மாக்காக தான் என்னை பிடிச்சிட்டு வந்து கொடுத்தான், நீ பிடிச்சிட்டு வந்து கொடுத்தா நான் அவங்க அம்மாவோட ஃபோட்டோவை காமிக்கிறேன், அவங்க அம்மாவோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னேன், அவனும் பிடிச்சிட்டு வந்து கொடுத்துட்டான், இந்நேரத்துக்கு அவங்க அம்மா பார்க்கறதுக்கு அவன் போயிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இதுக்காக தான் அவர் இப்படி பண்ணாரா அப்படின்னா நான் எந்த விதத்துலேயும் அவர் மேலே கோச்சிக்க முடியாதே, ஏன்னா அவங்க அம்மாவை விட நான் ஒன்றும் அந்தளவுக்கு முக்கியம் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிக்கிறாங்க. ஹீரோனா அந்த ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்கிறாங்க. ஏன்னா இவங்களால தானே அவங்களாம் வண்டர் கிண்டராக மாறி இது மாதிரி சைடு எஃபெக்டோட இருக்காங்க, நம்ம உயிரை கொடுத்தா அவங்கள காப்பாற்றலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் ஆப்ரேஷனுக்கு சரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ கிம்மோட வீட்டில் தான் காமிக்கிறாங்க. கிம் தான் அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம இங்கேருந்து போயிடலாம், அவங்க அப்பா வீட்டில் தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஒய்ஃப் கேட்க மாட்டாங்க. எதுக்கு போகணும், ஏன் போகணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கிம்மும் அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது, ஆனால் அவங்க ரொம்ப பெரிய ஆளுங்க, நம்ம குடும்பத்தையே அழிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்ப இந்த வாட்டி யார்கிட்ட கடன் வாங்குனீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கிம்மும் இல்லம்மா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவங்க ஒய்ஃப் கேட்க மாட்டாங்க, அதெல்லாம் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும், குழந்தையோட படிப்பு என்ன ஆகுறது, வேலைலாம் என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு கிம்மும் சொல்றாங்க, அந்த கோக்குமாக்கு காரியை வந்து கிடத்திட்டு போயிட்டாங்க, அடுத்து நம்ம குடும்பத்தை தான் கிடத்த போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவளை கிடத்திட்டா முதல்ல நீங்க என்ன பண்ணணும், போலீஸ் கிட்ட தானே போய் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கரெக்டாக தான் சொல்றாங்க, போலீஸ் அவங்க பக்கம் தானே இருக்காங்க அப்படின்ற மாதிரி கிம்மும் சொல்லிட்டு இருக்காங்க. சும்மா என்னை தொந்தரவு பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க, நிறைய வேலை இருக்கு, அந்த சர்ச்சில் வேற பூ ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அது பெரிய ஆர்டர், அந்த ஆர்டருக்காக நான் வேற செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக பார்க்குறாங்க. கிம்மும் அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிடுமா, அதுதான் பிரச்சனையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டால் அவங்க ஒய்ஃபு கோவப்படுறாங்க. என்ன பிரச்சனை, உங்களால் மட்டும்தான் பிரச்சனை, பொண்ணுக்கு கோச்சிங் ஃபீஸ் கட்டணும், அது ஞாபகம் இருக்கா, அதை வச்சு தான் நான் இதெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் தான் நிறைய பிரச்சனை இழுத்துட்டு வரீங்க, உங்களால் மட்டும்தான் பிரச்சனை, அதனால நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிம்முக்கும் கோவம் வந்துருச்சு. அவங்க ஒய்ஃபும் சொல்லிட்டு போயிடுறாங்க. கிம்மு தான் இப்போ கத்திட்டு இருக்காங்க. சரிம்மா நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், இதுதானே உனக்கு சந்தோஷம், நான் மட்டும்தானே
உனக்கு பிரச்சனை? நீ இல்லைன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கியா? நீ இல்லைன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கதவை மூடுவாங்க. பார்த்தா கதவோட கை ஒட்டிக்கும். கிம்மும் அவர் போய் தான் சொல்றாரு அப்படின்றது தெரிஞ்சு அப்படியே அழ ஆரம்பிச்சிருவாரு. பாட்டி இங்கே கிளம்பிட்டு இருக்காங்க. ரூபின் கிட்ட தான் சொல்லிட்டு போறாங்க, அவ வீட்டுக்கு வராத இருக்கிறதுலாம் சரியா வரல, அவட்ட அந்த சாப்பாடை கொடுத்துட்டு கரெக்டாக அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர சொல்ல, அவள் எங்கேயும் தங்க வேணாம், வீட்டிலே தங்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ரூபினும் அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு பண்ணிது நைட்டு ஃபுல்லாக வீட்டுக்கே வரல, அப்போ எங்கே தங்கியிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரூபினோட வீட்டுக்கு போகிறாங்க. வெளியில் பார்த்தா கிம் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ கிம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரூபின் தான் சொல்லிட்டு இருக்கான், அவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், நேற்று 2 பேருமே வீட்டுக்கே வரல, நேற்று எங்கேயோ வெளியில் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டு கிம் கோவம் தான் படுறாங்க. ஏன்டா நடக்காத விஷயத்துல யோசிச்சு பார்த்துட்டு இருக்க, இப்படி யோசிச்சு பாரு, அந்த மிஸ்டர் விசித்திரம் கோக்கமாக்காரி அந்த வில்லன் குரூப்ஸ் கூட சேர்ந்து கிடைத்திருந்தா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதை கேட்டு ரூபின் என்ன பகல்லே கனவு கண்டுட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கிம்முன் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இருந்தாலும் ரூபின் நம்பவே மாட்டுறாங்க. அப்போதான் பக்கத்தில் ஒரு மூடி இருக்கும், அந்த மூடி மேலே கை வச்சு என்னோட பேர் ரூபின் அப்படின்ற மாதிரி கிம் சொல்கிறாங்க. பார்த்தா கை அந்த பிளேட்டோடய ஒட்டிக்கிச்சு. இப்போ உண்மையாக சொன்னால் மட்டும்தான் அந்த பிளேட் கீழே விழும். இப்போ கிம் சொல்கிறாங்க, மிஸ்டர் விசித்திரம் வில்லன் குரூப்ஸ் கூட சேர்ந்து கோக்குமாக்காரியை கிடத்திட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தா அந்த பிளேட் கீழே விழுந்துருது. ரூபினும் நம்புறாங்க. இப்போ ரூபினும் ஏஞ்சி போகிறாங்க. கிம் கையை பிடிச்சிக்கிட்டு எங்கடா போகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் வாத்தியாரை பார்க்க போகிறேன், பார்த்து என் செனியை கூட்டிகிட்டு வர போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கிம் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க, என்னடா அவனோட சக்தி தெரியாமல் பேசிட்டு, அவனோட சக்தி தெரியும் தானே, ஜூஸ் புழிஞ்சிருவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு ரூபினை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ரூபினுக்கு கோவம் வந்துருச்சு. ரூபினும் கிம்மோட கையை டைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கிம்முக்கு வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்பதான் ரூபினும் சொல்றாங்க அவங்க 2 பேரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க அப்படின்றத. இப்ப ரூபினும் ஹீரோயினும் ஸ்கூல் படிச்சதை தான் காமிக்கிறாங்க. ரூபின் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரூபின் ரொம்ப அப்பாவியா, அடிச்சாலே எதுவும் கேட்க மாட்டான் அப்படின்றதுனால ரூபினை போட்டு எல்லாரும் அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோனும் பாக்குறாங்க. ரூபினோட தட்டுல இருக்க சாப்பாடு எடுத்து அவங்க சாப்பிடுறாங்க. அப்போ ஒரு பையன் அடிக்கிறதுக்காக வர, ஹீரோன் உட்காந்துட்டு இருக்கதை பார்த்தா அவன் அடிக்காமலே போயிடுறான். இன்னொரு பையனை அடிக்கிறதுக்காக வரான். அவனுக்கு ஹீரோனை பத்தி தெரியல, அதனால ரூபின் அடிக்கிற மாதிரி வரான். சுத்தி இருக்க பசங்க தான் அந்த பையன் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு போல இருக்குதுடா, வாடா அமைதி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்பத்துலேருந்தே 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. ரூபினும் இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாங்க, என்னை அடிச்ச யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க, எனக்காக ஃபர்ஸ்ட் கேட்ட பொண்ணு அவதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கிம் பார்த்தா பக்கத்துல அழுதுட்டு இருக்காங்க. கிம்மும் அழுதுகிட்டே, நீ கதை சொல்றதுன்னா என் கையை விட்டுட்டு சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுகுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கை வலிக்குது போல இருக்கு, அதுல அழுதுட்டு இருக்காங்க அவங்க. நீங்க கேட்கவே தேவையில்ல, நீங்க எங்கேயே இருந்துக்கோங்க, என் செனிக்காக நான் போய் கேட்கறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரூபினும் போறாங்க. இப்போ அதே டைம் ஹீரோ வேலை செஞ்ச இடத்துல தான் காமிக்கிறாங்க. இப்ப எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. என்னதான் ஒரு சொல்லாத கொள்ளாத ஊருக்கு போறாரா, ஏன் என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா யாருக்குமே எதுவுமே தெரியல. இப்ப அங்கதான் ரூபின் போய் நிக்கிறாங்க. வாத்தியார் எங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல எங்களுக்கு தெரியாது, அவர் வேலையை விட்டு நின்னுட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப ரூபினும் ஹீரோட வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. கதவை தட்டுறாங்க. ஹீரோவும் கதவை திறக்கிறாங்க. செனி எங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கதவை பூட்டுறதுக்காக வராங்க. ரூபின் தான் கோவமா இருக்காங்களா, அதனால கதவே உடைச்சிடுறாங்க. ரூபின் செனி எங்கன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோவும் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போன்னு பார்த்து ரூபின்க்கு கிம் கால் பண்ணி சொல்றாங்க, உன்னையும் செனியும் பாட்டி தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே சேம் டைம் ஹீரோக்கும் ஃபோன் பண்ணி சொல்றாங்க, நான் செனியோட பாட்டி பேசுறேன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா, அதனால வீட்டுக்கு வரியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறாங்க. இப்ப அங்கிருந்து சீன் கட் பண்ணி பாட்டியை தான் காமிக்கிறாங்க. சேர்மனை பார்க்க தான் வந்திருக்காங்க. சேர்மன் எங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவங்க சொல்றாங்க அவங்க வெளியூருக்கு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாட்டி எந்த ஊருக்கு போயிருக்காங்க சொல்லுங்க, நானே போய் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவங்க சொல்ல மாட்டாங்க, அதெல்லாம் நாங்க சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ அந்த டைம் கரெக்டாக சுன்மோவும் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி சேர்மன் சர்ச்சுக்கு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி ஹீரோயின் வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோனுக்கு என்னென்னலாம் ஆசை இருக்கோ எல்லாத்தையும் எழுதி வச்சிருப்பாங்க. அதை தான் ஹீரோ பார்த்துட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து பாட்டி கரெக்டாக கூப்பிடுறாங்க, ரெடி ஆயிடுச்சு பண்ணி வரலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ஹீரோவும் போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஹீரோ சாப்பிட்றதுக்கு சாப்பாடுலாம் செஞ்சு வச்சிருக்காங்க. அப்புறம் ஹீரோ கிட்டேயும் சொல்கிறாங்க, நீயும் ஒரு வண்டர் கிண்டர் குழந்தைன்றத ஹீரோன்னு சொல்லியிருக்காப்பா, நீ இழந்த வாழ்க்கையை இந்த சாப்பாடு தரதா, ஆனால் நீ போகிறதுக்குள்ளே இது மாதிரி நான் சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் செஞ்சு கொடுத்ததுக்கே நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ போக பார்க்குறாங்க. பாட்டியும் கேட்குறாங்க, ஜெனி எங்கன்றதை மட்டும் நீ சொல்லு, நீ காப்பாத்துன்ற மாதிரி நான் கேட்க மாட்டேன், அதை நானே பார்த்துக்கிறேன், நீ அவங்ககிட்ட பிடிச்சி கொடுத்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்டுக்கிட்டே பாட்டியும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோவும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்றதை நம்மளுக்கு காமிக்கல. இப்போ ஹீரோ வீட்டை விட்டு வெளியில் வராங்க. கிம் தான் சொல்கிறாங்க, பாத்தியா என்ன தைரியமாக பாட்டியை பார்க்க போயிருக்கான்னு சொல்லிட்டு பாட்டியை மாக்கிட்டானே இவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. ஹீரோ முன்னாடி போறாங்க, கிம் திட்டுறாங்க. ஹீரோ திரும்பி பார்த்தோன்னே ரூபின் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ரூபினும் கேட்குறாங்க, ஜெனி அவங்க கையில கொடுத்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி. ஆமா நான் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நான் ஹீரோனை இப்ப காப்பாற்ற போறேன், என் கூட யாரெல்லாம் வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்பதான் அங்க என்ன நடந்துச்சுன்றத காமிக்கிறாங்க. ஆமா நான் கொடுத்துட்டேன், ஆனா அதுக்கு லேட் ஆயிடுச்சு, காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பாங்க. பாட்டியும் இல்ல அவ உயிரோட தான் இருப்பா, ஏன்னா அவ என்னோட வளர்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்ப பாட்டியும் ஹீரோவும் சேர்ந்து ஹீரோனை காப்பாற்றலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு தான் ஹீரோ வெளியில வந்துருப்பாங்க.
வந்திருப்பாங்க. இப்போ இவங்க அப்படி பேசினதுனால இவங்களையும் சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ 3 பேர் பிளான் தான் போட்டுட்டு இருக்காங்க. கிம் மட்டும் நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ரூபின் சொல்லிடுறாங்க, நீங்க வரலினா போங்க, நாங்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோடனே கிம்முக்கு கோவம் வந்துருச்சு. இதை யார் வேணா சொல்லட்டும்டானா நீ சொல்லாத, நீ சொன்னாக்க எனக்கு என்னவோ நானே ரொம்ப கோழையோ அப்படின்ற மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரூபினை திட்டிட்டு இருக்காங்க. ரூபினுக்கு கோவம் வந்துருச்சு. அதனால கையை பிடிச்சி தூக்கி போட்டுடுறாங்க கிம்மை. ஹீரோ கிம்மையும் காப்பாத்திடுறாங்க. இப்போ ரூபின் கிட்ட தான் சொல்றாங்க, இது மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் உன்னோட பவரை யூஸ் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ 2 பேரும் போறாங்க. கிம்மை மட்டும் விட்டுட்டு இப்போ கிம்மும் 2 பேரையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ 3 பேரும் அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துட்டு போறாங்க அந்த சர்ச்சுக்கு. இப்போ அவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. மைண்டை கண்ட்ரோல் பண்றவங்க தான் சொல்றாங்க, அந்த மரணம் இல்லாத குழந்தைய கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆனா அப்பா ஏன் நம்ம கிட்ட சொல்லல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு கிராவிட்டியும் சொல்றான், எதனா ஒரு காரணம் இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா இமேஜின் கேர்ள்ஸ் சொல்றாங்க, ஆனா கண்டுபிடிச்சா நம்ம கிட்ட தானே முதல்ல சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது மைண்டை கண்ட்ரோல் பண்றாங்களா அவங்களும் சொல்லிடுறாங்க, எதுக்காக நம்ம போட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும், நானே அதை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 2 பேரும் வேண்டாம் அது மாதிரிலாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்குள்ள அவங்க அப்பாவும் உள்ள வந்துடுறாங்க. மைண்டை கண்ட்ரோல் பண்றவங்களும் அவங்க அப்பாவை பார்த்து கேட்கறாங்க, அந்த மரணம் இல்லாத குழந்தைய கண்டுபிடிச்சிட்டிங்களாப்பா, எதுக்காக எங்க கிட்ட சொல்லல அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதாவது எப்படி கேட்குறாங்கனாக்கா அவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. டாக்டருக்கும் தெரிஞ்சிடுச்சு இவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க அப்படின்றத. அவங்களும் சொல்கிறாங்க, இந்த அப்பாவே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டியாமா, நான் பண்ணுறது எல்லாமே உங்களுக்காக மட்டும்தான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டால் அவங்க அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது அவங்க ஏதோ தப்பாக கேட்டுட்டாங்க அப்படின்னு நினச்சி அவங்களே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ செக்யூரிட்டி உள்ளே வராங்க. உள்ளே வந்து வாசல் எல்லாரும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. டாக்டரும் கிராவிட்டியை பார்த்துக்க சொல்கிறாங்க. மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறவங்களும் சொல்கிறாங்க, அவனுக்கு ஒரு கை ஃபுல்லாக சைடு எஃபெக்ட் ஃபுல்லாகிடுச்சு, இதுக்கப்புறமா அவனோட பவரை யூஸ் பண்ணால் அவனுக்கு என்ன வேணாலும் ஆளாலப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதை பற்றின கவலை டாக்டருக்கு இல்லை. எனக்கு கவலை இல்லை அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்ல முடியாதுல்ல, அதனால பின்னாடி வர பிரச்சனை எதுக்கு முன்னாடி யோசிக்கணும், அதான் அந்த குழந்தை யாருன்றது தெரிஞ்சிச்சுல, நம்ம சீக்கிரமாக மருந்தை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிராவிட்டி அமுச்சு வைக்கிறாங்க. அதே டைம் 3 பேர் வெளியில தான் இருக்காங்க. சுன்மோவும் கூட தான் இருக்காங்க. அந்த ரிசர்ச் பண்ணுற இடத்துக்கு சீக்ரெட் வழி ஒன்று இருக்கும், அது சுன்மோக்கு தான் தெரியும். சுன்மோ அந்த இடத்துக்கு தான் 3 பேரையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த டோரை திறந்து விட்டுடுறாங்க சுன்மோ. ஹீரோவும் தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ தேங்க்யூ சொல்லக்கூடாது, நான் தான் தேங்க்யூ சொல்லணும் அப்படின்ற மாதிரி சுன்மோ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னையும் அந்த ரிசர்ச் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க, ஆனால் எனக்கு அந்த ரிசர்ச் பண்ணுறதுக்குள்ள ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனால அந்த ரிசர்ச்சும் எனக்கு பண்ணலை, பாட்டி தான் நீ அதுக்கப்புறத்துலேருந்து வளர்க்க ஆரம்பிச்சாங்க, நான் இது மாதிரி நல்ல நிலைமைக்கு இருக்கேன்னா அதுக்கு நீயும் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தான் தெரியுது அந்த இடத்துலையும் சுன்மோ இருந்திருக்காங்கன்றது. இப்போ 3 பேர் ஹீரோனை காப்பாற்றுறதுக்காக உள்ளே போகிறாங்க. ஹீரோனை தான் தேடிட்டு இருக்காங்க. வழியில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெலாம் அடிச்சு ஓரமாக உட்கார வச்சிருப்பாங்க. இப்போ அங்கேருந்து சின் கட் பண்ணி ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. அவங்க கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. பக்கத்தில் சேர்மன் தான் இருக்காங்க. ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல, எதுக்காக இவர் இங்க இருக்காரு, இவருக்கு ஆப்ரேஷன் பண்ண போறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டோன்னே ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா வண்டர் கிண்டருக்கு தான் இவங்களோட இதயத்தை வச்சு ஏதோ பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பாங்க. இப்ப இவங்க இதயத்தை எடுத்து இவங்களுக்கு வச்சிட்டா அவங்க அதே சைடு எஃபெக்ட்ல தான் இருப்பாங்க. ஹீரோயின் எதுக்காக வாழ்ந்து முடிச்சவருக்கு இதயம் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது அவரே சொல்றாங்க, இந்த இடத்துல எல்லாமே அநியாயமா தான் நடக்கும், இவருக்காக தான் முதல்ல நாங்க ரிசர்ச்சே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது, அந்த வண்டர் கிண்டர் கிட்ட இவங்க சும்மா போய் சொல்லிட்டு இருந்திருக்காங்க, இவங்க வண்டர் கிண்டர் கிட்ட இருந்து வேலை மட்டும்தான் வாங்கிக்கிறாங்க, அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்றத ஹீரோயின் இப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க. ஆபரேஷன் பண்றதுக்காக கத்தி எல்லாமே எடுத்துடுறாங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டா கரண்ட் கட் ஆகுது. கரண்ட் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் பார்த்தாக்கா கத்தி எல்லாமே பறந்துட்டு இருக்கு, டாக்டரோட கண்ணை குத்துற மாதிரி. பார்த்தா 3 பேருமே வந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு மயக்கம் தெரியல, மயக்கத்துல தான் இருக்கிறாங்க இன்னும் ஹீரோயின். பின்னாடி பார்த்தாக்கா எல்லாரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, நீ முதல்ல இங்க இருந்து போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் இல்ல, நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ அதனால ஹீரோயினுக்கு கிஸ் பண்றாங்க. அதனால அவங்களுக்கு ஹார்ட் பீட் அதிகமாகி அவங்க இங்க இருந்து டெலிபோர்ட் ஆகி ஹீரோ வீட்டுக்கே போயிடுறாங்க. இப்ப கிம் தான் சொல்லிட்டு இருக்காங்க, அவளை காப்பாத்த நம்ம வந்தா நம்மள விட்டுட்டு அவ போயிட்டாலே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கிராவிட்டி மைண்டை கண்ட்ரோல் பண்றவங்க இமேஜின்கள் 3 பேரும் வராங்க. ரூபினும் கிம்மும் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோ மட்டும் சிலையாட்டம் இருப்பாங்க. அப்புறமா தான் காமிக்கிறாங்க ஹீரோ இமேஜினேஷன்ல இருக்காங்கன்றதே. கிராவிட்டி இன்னைக்கு நீங்க அழிஞ்சிங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கை தட்டுறதுக்காக வராங்க. கரெக்டா ரூபின் கையில குத்துறான். அதாவது கேம் மாதிரி விளையாடுவாங்கல்ல, அது மாதிரி ரூபின் விளையாடிட்டு இருக்காங்க. கிராவிட்டியோட பவர் ரூபின் கிட்ட மட்டும் தான் வேலை செய்யாது, மீதி இருக்கிற 2 பேர்கிட்ட வேலை செய்யும். அதனால தான் ரூபின் அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள கிளாப் தட்ட விடாத மாதிரி. கிராவிட்டியும் ஓரம் போயிடுறா அப்படின்ற மாதிரி சொல்லி பாக்குறாங்க. இருந்தாலும் ரூபின் கேட்காததுனால அவங்கள திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நீ யாரா அப்பாவி, நீ உங்களை காப்பாத்துறதுக்கு வந்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திட்டிட்டு அடிச்சிடுறாங்க ரூபினுக்கு கோவம் வந்துருச்சு. திரும்ப கிளாப் தட்டுற மாதிரி கிராவிட்டி வராங்க. ஆனா கையை பிடிச்சி முறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நான் அப்பாவி தான், ஆனா அதுக்காக என் ஃப்ரெண்டுங்களுக்கு ஒண்ணுனா நான் அமைதியா இருக்க மாட்டேன், சாரி இதுக்கப்புறம் உனக்கு காது கேட்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு ரூபின் கிராவிட்டி
கிராவிட்டி அடிச்சிடுறாங்க. கிராவிட்டி பறந்து போய் விழுந்துடுறாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி ஹீரோட இமேஜினேஷனை தான் காமிக்கிறாங்க. ஹீரோக்கு முன்னாடி ஹீரோட ஃப்ரெண்டு தான் படுத்துட்டு இருக்காங்க. என்னை காப்பாத்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவும் கை கொடுக்குற மாதிரி போகிறாங்க. கரெக்டாக பெரிய கல்லாக வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு மேலே விழுந்துருது. ஹீரோ அதை பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் இமேஜின்கள் வந்துடுறாங்க. இதெல்லாம் யாரால உன்னால தான் நடந்துச்சு, நீ அன்னைக்கு அமைதியாக இருந்திருந்தீங்கன்னா இது மாதிரிலாம் நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இமேஜின்கள் ஃபுல்லாக ஹீரோ மட்டுமே ப்ளேம் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. உன்னால் மட்டும்தான் இது மாதிரி ஆச்சு, அவன் இறந்தானா அதுக்கு நீ மட்டும்தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு கோவம் வந்துச்சு. போதும் அமைதியாரு அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. கத்துனோடனே எல்லா பொருளும் பறக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஹீரோ அழுதுட்டு இருக்காங்க. அவரோட கண்ட்ரோல்லே இல்லை. எல்லா பொருளுமே பறந்துட்டு இருக்கு. கிம் தான் அவரோட பவரை யூஸ் பண்ணி ரூபினை பிடிச்சி வச்சிட்டு இருக்காங்க. விட்டா ரூபின் பறந்துருவாங்க. இப்போ ஹீரோன் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்து ரூபினோட கையை பிடிச்சிடுறாங்க. அவங்களும் எப்படியும் அந்த காத்தெல்லாம் தள்ளி ஹீரோ பக்கத்துல போயிடுறாங்க. ஹீரோவை கூப்பிடுறாங்க. ஹீரோவும் திரும்பி பாக்குறாங்க. அந்த இடத்துல அவங்களோட ஃப்ரெண்டே இருக்கிற மாதிரி இருக்கு. போதும் இதோட நிறுத்திக்கோ, இல்லைன்னா எல்லாருக்குமே அடிப்படும் அப்படின்ற மாதிரி ஹீரோனும் சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் சொல்றாங்க, அன்னைக்கு நான் அது மாதிரி பண்ணது உன்னை காப்பாத்துறதுக்கு தான் பண்ணானா, இது மாதிரிலாம் நடக்கும்ன்றது எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அழுதுகிட்டே சொல்றாங்க. அதுக்கு ஹீரோனும் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோனும் ஹக் பண்ணிக்கிறாங்க ஹீரோவா அவர் பவரை யூஸ் பண்றதை நிறுத்திடுறாங்க. எல்லா பொருளுமே நார்மலா ஆயிடுச்சு. ஹீரோ மயக்கம் போட்டுடுறாங்க. ஹீரோன் தான் சொல்றாங்க, ஹீரோவை யாருன்னா தூக்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் ரூபினும் சொல்றாங்க, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, என்னால் தூக்க முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கிம்மும் என்னால் அசைய கூட முடியல, நான் எப்படி ஹீரோவை தூக்குறது அப்படின்ற மாதிரி கேட்டுடுறாங்க. நீங்க 2 பேருமே தூக்க தேவையில்ல, என் கையை மட்டும் பிடிச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க காஃபி எடுத்து குடிக்கிறாங்க. அப்போ கிம்மோட கால் ஒட்டிக்கிச்சு. அவரு ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்குள்ள 3 பேரும் டெலிபோர்ட் ஆயிடுறாங்க. கிம் மட்டும் அந்த இடத்துல மாட்டிக்கிறாங்க. கிம்மா திட்டிட்டு இருக்காங்க, ஒரு நிமிஷம் இருந்தாதான் உங்களுக்கு என்னவா அப்படின்ற மாதிரி கத்தி திட்டிட்டு இருக்காங்க. சைட்ல பார்த்தா கிராவிட்டி தான் படுத்துட்டு இருக்காங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நம்ம என்ன போய் சொன்னதுக்கு என் கால் இப்படி ஒட்டிக்கிச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. கிம்மும் எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, நீ காலை நான் சாம்பார் சாதம் சாப்பிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி பாக்குறாங்க. ஆனா அவங்க கால் வர மாதிரி இல்ல, அதுல தான் ஒட்டிட்டு இருக்கு. அப்பதான் அவருக்கும் ஞாபகம் வருது, ஹீரோவை தூக்கிக்கோன்னு சொல்லியிருக்கும் போது இவரால் அசைய கூட முடியல, நான் அப்படி ஹீரோவை தூக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க. அது ஞாபகம் வந்துருச்சு. அதனால அவரு சொல்றாரு, எனக்கு களைப்பாவே இல்ல, மிஸ்டர் விசித்திரத்தை தூக்கிட்டு போற அளவுக்கு எனக்கு தெம்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மாதிரி சொன்னதா அவரோட கால் அங்க இருந்து ரிலீஸ் ஆயிடுது. அவரு குடுகுடுன்னு போய் ஒளிஞ்சுக்கிறாரு. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி இமேஜின்களை தான் காமிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ஹக் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல, அதை இமேஜின்கள் பார்த்துருக்காங்க. அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை, எதுக்காக அவங்க அது மாதிரி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. இப்போ 3 பேரையும் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் தான் இது என்ன இடம் அப்படின்ற மாதிரி சுற்றி பார்க்குறாங்க. ரூபின் தான் சொல்கிறாங்க, என்னமோ நம்ம அதே இடத்துல தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயின் கிம்மை தான் திட்டிகிட்டு இருக்காங்க, லாஸ்ட் நிமிஷத்தில் இந்த முந்திரி கொட்டை பண்ண வேலையால் நம்ம இங்கே திரும்ப மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போன்னு பார்த்து எல்லாரும் உள்ளே வர ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க சர்ச்சுக்குள்ளே தான் இருக்காங்க. நீ ஹீரோ கூட்டிகிட்டு இந்த இடத்துல இருந்து போனா, கிம்மை கூட்டிகிட்டு பின்னாடியே வர அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரூபினும் வேண்டாம் நீ போவாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோன் அப்போ கிம்மை கூட்டிகிட்டு வர்றது யார் அப்படின்ற மாதிரி கேட்டவொடனே அமைதியாயிடுறாங்க. இப்போ ஹீரோனும் அங்கேருந்து டெலிபோர்ட் ஆகி ரிசர்ச் பண்ணுற இடத்துக்கு தான் வந்துடுறாங்க. அங்கதான் டாக்டரும் சேர்மனும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப சேர்மன் தான் கேக்குறாங்க, ஆபரேஷன் எப்படி பண்றது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு டாக்டரும் சொல்றாங்க, நாங்க திரும்ப அந்த குழந்தைய தேடி கண்டுபிடிச்சிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சேர்மனுக்கு கோவம் வந்துருச்சு, கையில இருக்க பொண்ணை விட்டுட்டீங்க, இப்ப திரும்ப தேட போறீங்களா அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. கத்திட்டு கமெண்ட் கொடுக்குறாங்க. எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சேர்மனோட ஆள் தான். அவங்களும் கண்ணை கரெக்டா டாக்டரை பாயிண்ட் பண்றாங்க. டாக்டரும் சொல்றாங்க, நான் புதுசா ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன், அது அந்த பொண்ணோட ரத்தத்துல இருந்து தான் எடுத்தது. அந்த சீரம்க்கு இதயத்தை கொடுக்குற அளவுக்கு சக்தி இருக்குமான்னு தெரியல, ஆனா கொஞ்ச நேரத்துக்கு உங்களை எளிமையா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த ஊசியை போடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. டாக்டரும் எடுத்து அந்த ஊசியை எடுத்து இன்ஜெக்ட் பண்றாங்க. அடுத்த நிமிஷமே சேர்மனும் இளமையா மாறிடுறாங்க. அவரு கண்ணாடியில பாத்துட்டு இருக்கும் போது திரும்ப அவருக்கு வயசாக ஆரம்பிக்குது. கண்ணு முன்னாடியே அவர் இறந்தே போயிடுறாங்க. அங்கேயேதான் மைண்டை கண்ட்ரோல் பண்றவங்களும் இருக்காங்க. திடீர்னு பார்த்தா காட்ஸ் கிட்ட எல்லாம் அடுத்த கமெண்ட் வர வரைக்கும் நீங்க வெளியில போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்களும் மைண்டை கண்ட்ரோல் பண்றவங்களோட பேச்சு கேட்டு வெளியில போறாங்க. அப்புறமா தான் காமிக்கிறாங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்கன்றது. இது எல்லாமே ஹீரோனும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆளை விட்டுருங்கடா சாமி, இதே மாதிரி சத்தம் இல்லாம போயிடுறீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனை அவங்க மனசுக்குள்ள பேசிக்கிட்டு ஒரு ஸ்டெப் தான் எடுத்து வைப்பாங்க. பக்கத்துல இருக்க பொருளை தள்ளி விட்டுருவாங்க. கிராவிட்டி வெளியில வந்து பாக்குறாங்க. ஹீரோனும் அந்த இடத்துல தான் இருக்காங்க. அவங்க காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. கிராவிட்டி அவரோட பவரை யூஸ் பண்ணி ஹீரோனை பிடிக்கலான்னு பார்ப்பாங்க. கடைசியில் அங்க இருந்து மறைஞ்சு திரும்ப அந்த சர்ச் இருக்க இடத்துல தான் வந்துருவாங்க. பார்த்தா சுத்தி இருக்கவங்களா ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் பார்த்தா எங்க இருந்தோ வந்து விழறாங்க. இவன் எங்க இருந்து வந்து விழறா அப்படின்ற மாதிரி சுத்தி இருக்கவங்க எல்லாம் பாக்குறாங்க. இவங்களாம் எங்க இருக்காங்கன்னா ரூபின் எங்க போனா அப்படின்ற மாதிரி சுத்தி பாக்குறாங்க. பார்த்தா ரூபின் வெளில நின்று சிக்னல் கொடுத்துட்டு இருக்காங்க, இங்க வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனும் சரி அமைதியா அப்படியே போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, கண்டிப்பா உங்களுக்கு கடவுளோட அருள் கிடைக்கும், நீங்களே இறந்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு தான் போவீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பண்ணி பேசிக்கிட்டு போவாங்க. சுத்தி இருக்கவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இவளுக்கு இவளோட உயிர் பயம் வந்துருச்சு போல இருக்கு, அதான் இங்க வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சுத்தி இருக்கவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதுவே ஹீரோனுக்கு கேட்டுரும். அதனால ஹீரோனும் கோவப்பட ஆரம்பிச்சிருவாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் இதே இடத்த கீழே அரசாங்கத்துக்கு எதிரான வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் பாட்டுனா அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் என்ன பேசுது இந்த பொண்ணு
பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா எல்லாரும் திடீர்னு மன்னிப்பு கேட்குற மாதிரி தலையை கீழே குனிவாங்களா. ஹீரோனுக்கு ஒரே சந்தேகமாக இருக்குன்னு எல்லாருமே திருந்திட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தா மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் கிராவிட்டி கிட்ட தான் ஹீரோனை பிடிச்சிட்டு வர சொல்லி வேலை கொடுத்துருந்துருப்பாங்க. கிராவிட்டிக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறவங்க கிராவிட்டிக்கே தெரியாமல் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இது மாதிரி பண்ணுறாங்க. கிராவிட்டி கிட்ட யாரை ஹீரோனை கூட்டிகிட்டு வந்து கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு கிராவிட்டியோட அருள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எல்லாரும் பேய் மாதிரி அடிச்சுக்கிறாங்க ஹீரோனை பிடிக்கிறதுக்கு. அப்போ ஹீரோனை பிடிக்கிற மாதிரியே வந்துடுறாங்க. அப்போ தான் ஹீரோ மயக்கத்துலேருந்து முழிச்சு ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹீரோட பவரை யூஸ் பண்ணி ஹீரோ ஹீரோயின் ரூபின் 3 பேருமே ஓடி போகிறாங்க. ஒரு இடத்துல பார்த்தா ரூபின் கீழே விழுந்துடுறாங்க. நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி ரூபினும் ஹீரோ ஹீரோனை பார்த்து சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ தான் அந்த இடத்துல இருக்காங்களே. ஹீரோட பவரை யூஸ் பண்ணி ரூபினை வெளியில் ஏற்றிட்டு வந்துடுறாங்க. வெளியில் ஏற்றிட்டு வந்து அந்த கதவையும் சாத்திடுறாங்க. இப்போ தான் 3 பேரும் ஒரு வேளையை பிரச்சனை முடிஞ்சிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பெருமூச்சை விட்டு திரும்பி பார்க்குறாங்க. பின்னாடியில் பார்த்தா கிராவிட்டி நின்றுட்டு இருக்காங்க. அங்கேருந்து சீன் கட் பண்ணி இப்போ கிம்மும் திட்டிக்கிட்டே போகிறாங்க. இப்படி பள்ளி மாதிரி நம்மளை நடக்க விட்டுட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. கீழே பார்க்குறாங்க. மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறவங்க தான் இமேஜின் கேர்ள் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மருந்து எல்லாத்தையும் பத்திரமா எடுத்துகிட்டு போ, இந்த ஊர் மக்கள் மேலே எல்லார் மேலேயும் படணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கிம் கேட்டுடுறாங்க. இப்போ ஹீரோவும் சொல்கிறாங்க, முதல்ல நீங்கள் 2 பேரும் இந்த இடத்துல இருந்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனும் நான் எப்படி உங்களை விட்டுட்டு போவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோவும் ரூபினை மட்டுமாச்சு விட்டுட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ரூபின் ஓடி வந்ததில் மயக்கமாயி கீழே விழுந்துருந்துருப்பாங்க. அதனால ரூபினை மட்டுமாச்சு எடுத்துட்டு போய் விட்டுட்டு வா அப்படின்ற மாதிரி சொன்னதுனால ஹீரோயினும் அவங்க பவரை யூஸ் பண்ணி ரூபினை எடுத்துட்டு போய் அவங்க வீட்டில் விடுறாங்க. இப்போ கிராவிட்டியும் ஹீரோவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் தெரு ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்காங்க. எதனா ஒரு ஸ்ட்ராங்கான ஆயுதம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறமா தான் அவங்க கண்ணுக்கு மரம் வெட்டுவாங்கல்ல, அது கிடைக்குது. ஹீரோனும் அங்கே வந்து டெலிபோர்ட் ஆகி திரும்ப சர்ச்சுக்கே வந்துடுறாங்க. இப்போ கிம்மை தான் காமிக்கிறாங்க. ஜாம்பி மாதிரி அங்கே இருந்தாங்கல்ல, அவங்க கிட்ட கிம் மாட்டிக்கிறாங்க. கிம்மும் ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க அவங்கள மாதிரி ஆக்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் அவங்க அசால்ட்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க. ரூபினும் குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு ரூம் இருக்கும், அதில் போய் கதவை சாத்திக்கிறாங்க. அங்கே தான் அவங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சு அவங்களும் கதவை திறப்பாங்க. திரும்ப ரூபின் கதவை மூடுவாங்க. இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் இப்போ அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நான் ரூபின்னு சொல்லிட்டேன், ஆனால் ரூபின் இல்லை, கிம். ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கிம்மையும் காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றி ஹீரோ விட்டுட்டு போனாங்களா அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஹீரோ இல்லை. இப்போ மைண்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்களா அவங்கள தான் காமிக்கிறாங்க. அவங்க கிட்ட தான் கிராவிட்டி பேசிட்டு இருக்காங்க. உயிர் போகிற நிலைமையிலே அவங்க வேற எதுவுமே பேசல. அப்பாவுக்கு என்ன தானே பிடிக்கும், இப்போ நான் இறந்துட்டேனா அப்படின்ற மாதிரி கிராவிட்டி சொல்றாங்க. இதை கேட்டு மைண்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்கல்ல, அவங்க அழ ஆரம்பிச்சிடுறாங்க. கிராவிட்டியும் இறந்துடுறாங்க. இப்போ ஹீரோனும் கிம்மும் தான் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ எங்க போனா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் சொல்றாங்க, ஷூலேஸ் டைட்டா கட்டிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் இப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பின்னாடி ஜாம்பி மாதிரி சுத்திட்டு இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் நிக்கிறாங்க. அவங்க சுத்தி வளைச்சிட்டாங்க. கிம்மும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோனை இட்டுட்டு போய் கிம்மை வீட்டுல விட்டு வந்துடுறாங்க. ஹீரோன் இன்னமும் மரம் வெட்டுவாங்கல்ல, அதை கையில தான் வச்சிட்டு இருக்காங்க. இப்ப வாங்கடா எவனா இருந்தாலும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆன் பண்ணலான்னு பாக்குறாங்க. கடைசியில் அந்த ஒயர் கையோட பிச்சுட்டு வந்துடுது. ஹீரோனும் சோலி முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாரும் பிடிக்கிற மாதிரி வராங்க. பின்னாடியில் பாட்டியும் சுன்மாவும் வந்துடுறாங்க காப்பாத்துறது. பாட்டி வரும்போதே கையில ஸ்பீக்கர் மாதிரி ஒரு பொருள் கொண்டுட்டு தான் வந்திருக்காங்க. அந்த ஸ்பீக்கரையும் ஆன் பண்ணிடுறாங்க. ஜாம்பி மாதிரி இருந்தாங்கல்ல, அவங்களும் இப்போ நார்மலா ஆயிடுறாங்க அந்த சத்தத்தை கேட்டதும். இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ டாக்டரை பார்க்க தான் போயிருக்காங்க. டாக்டர் கிட்ட தான் சொல்றாங்க, என்ன எத்தனை பேர் தான் நீ சாவடிப்ப ரிசர்ச் பண்றன்ற பேர்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ பண்ண ரிசர்ச்னால உயிர் பொழைச்சவங்களோட இறந்தவங்க எண்ணிக்கை தான் அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டாக்டர் அது எதுவும் பெருசா கண்டுக்கல. ஹீரோ மூக்குல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. ஏன்னா பவரை யூஸ் பண்ணி கிராவிட்டி கிட்ட சண்டை போட்டார்ல, அவருக்கும் சைடு எஃபெக்ட் இருக்கு. அவரோட பவரை யூஸ் பண்ணா மூக்குல இருந்து ரத்தம் வரும். டாக்டர் அதை பார்த்துட்டு சொல்றாங்க, நீ ஹீரோனை சீக்கிரமா கூட்டிட்டு வந்து கொடு, சைடு எஃபெக்ட் நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோன்னு நீ திருந்த மாட்டேல, உன்னோட அழிவு காலம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரோட பவரை யூஸ் பண்றதுக்காக வராங்க. அப்பதான் பாக்குறாங்க ஹீரோ கன் பாயிண்ட்ல நின்றுட்டு இருக்காங்க. மைண்டை கண்ட்ரோல் பண்றவங்களும் ஷூட்னு சொல்லிடுறாங்க. எல்லாரும் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பார்த்தா ஹீரோ மேல புல்லட் கூட பாடல. ஏன்னா ஹீரோ அவரோட பவரை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வந்த புல்லட்லாம் எப்படி வந்துச்சா அப்படியே திருப்பி அமுச்சு விட்டுடுறாங்க. ஹீரோக்கு ஆப்போசிட்ல தான் டாக்டர் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க மேலேயே புல்லட்லாம் பட்டுருது. அவங்க ரிசர்ச் பண்ற இடத்துல தான் இருக்கிறாங்க. அந்த இடத்துல நிறைய கேஸ் இருக்கும். அந்த கேஸ்ல பட்டு அந்த இடமே வெடிச்சிருது. மைண்டை கண்ட்ரோல் பண்றவங்க தான் அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. அவங்களும் வந்து பாக்குறாங்க. டாக்டர் எந்த ஒரு அசைவும் இல்லாம இருக்காங்க. ஆனா அவங்க ஹார்ட் பீட் மட்டும் துடிச்சிட்டு இருக்கு. மைண்டை கண்ட்ரோல் பண்றவங்களும் பாக்குறாங்க. பக்கத்துல ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ்ல தான் அவங்க கண்டுபிடிச்ச ஊசி எல்லாமே இருக்கு. அதை எடுத்து அவங்க அப்பாக்கு இன்ஜெக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்றதை நம்மளுக்கு காமிக்கல. இப்ப அங்க இருந்து சீன் கட் பண்ணி ஹீரோயின் கிட்ட தான் காமிக்கிறாங்க. அந்த ரிசர்ச் பண்ற இடத்துல வெடிச்சது ஹீரோனுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்க இருக்கவங்களுக்கே அது கேட்டிருந்திருக்கும். ஹீரோ அந்த இடத்துல தான் இருப்பாங்க அப்படின்றதுக்காக பாட்டி கிட்ட சொல்லிட்டு அவங்களும் போய் பாக்குறாங்க. ஆனா அந்த இடத்துல ஹீரோ இல்ல. ஹீரோனும் சரி இவங்கெல்லாம் யாரும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போலான்னு பாக்குறாங்க. ஆனா அங்க அடிபட்டு இருக்காங்களா, அவங்க ஹெல்ப் பண்ண சொல்லி கேக்குறாங்க. அதனால ஹீரோன் இட்டுட்டு வந்து அவங்க பாட்டி கிட்ட விட்டுட்டு போறாங்க. அவங்களும் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் இட்டுட்டு வந்து விட்டுடுறாங்க. ஆனா ஹீரோ மட்டும் காணோம். ஹீரோ எங்க போனாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தவங்க சொல்லிருப்பாங்க, என் ஃப்ரெண்டை காணோம் கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் ஹீரோ காப்பாத்திருப்பாங்க. அவங்களும் ஹீரோ காப்பாத்தி எடுத்து வந்து
கேட்டு கிட்ட விட்டுட்டு இது வரைக்கும் தான் என்னால உன்னை தூக்கிட்டு வர முடிஞ்சது, இதுக்கப்புறம் நீ தான் போய்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சின்ன வயசுல நடந்த ஒரு விஷயத்த தான் யோசிச்சு பாக்குறாங்க. அவங்க ஸ்டார்டிங் சீன்ல சொல்லியிருந்திருப்பாங்க ஹீரோவை காப்பாத்தினதே நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஆனா அது உண்மையே இல்லை. ஹீரோ கேட்டிருந்திருப்பாங்க இந்த கதவை திறந்து விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஆனா அவங்க பயந்து போயிருந்திருப்பாங்க. அதை இப்போ யோசிச்சு பார்த்துட்டு அன்னைக்கு வேணா உன்னை நான் காப்பாத்தாம இருந்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு நான் தான் உன்னை காப்பாத்தினேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஆனா இப்ப நான் வெளியில போறேன்னா அதுக்கு காரணமும் நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இப்போ அங்கிருந்து சீன் கட் பண்ணி ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. ஹீரோன் தான் அழுதுட்டு இருக்காங்க. அவன் எங்க போனானே தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு மைண்டை கண்ட்ரோல் பண்றவங்க வந்துடுறாங்க. பாட்டி அவங்க கையை பாக்குறாங்க. அவங்க கையில இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. கையில ஒரு பொம்மையும் வச்சிருக்காங்க. உனக்கு நடந்து பாட்டி கிட்ட தான் வராங்க. வந்து ஹீரோன் கிட்ட தான் பேசுறாங்க. என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே இருந்துட்டாங்க, அந்த வழியை நான் உனக்கும் தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே பக்கத்துல தான் பாட்டியும் நின்றுட்டு இருப்பாங்க. அதுக்கு பக்கத்துல சுன்மோ நின்றுட்டு இருக்கான். சுன்மோ பாட்டி தலையில கன்னை வச்சிடுறான். ஏன்னா சுன்மோவோட மைண்டை கண்ட்ரோல் பண்றவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா ஷூட் பண்ண போற நேரம் ஹீரோன் பாட்டியை கூட்டிட்டு மறைஞ்சிடுறாங்க. இப்போ அங்க இருந்து சீன் கட் பண்ணி கிம்ம தான் காமிக்கிறாங்க. நைட்டு நியூ இயர் பார்ட்டி வைக்கிறாங்க. அதுக்காக எல்லாம் ஒரே இடத்துல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிம்மோட ஃபேமிலியும் அங்கதான் இருக்காங்க. கிம்மோட பொண்ணு அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறாங்க. அவங்க அதுல ஒரு மெயின் லீட்ல இருக்காங்க. கிம்மும் குடுகுடுன்னு ஓடி போய் இங்க யாரும் இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பொண்ணையும் அவங்க ஒய்ஃபையும் கூப்பிடுறாங்க. ஆனா அவங்க 2 பேரும் வரமாட்டாங்க. சுத்தி இருக்கவங்களாம் கிம்ம தான் வித்தியாசமா பாக்குறாங்க. கிம்மும் அந்த ஊர்ல இருக்காதீங்க போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா சுத்தி இருக்கவங்களாம் இவன் எதுக்கு தேவையில்லாத கத்திட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறாங்க. இங்க இது மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி திட்டிடுறாங்க. அதனால கிம்மும் அந்த இடத்தை விட்டே போயிடுறாங்க. இப்ப 3 பேரும் உட்காந்துதான் பேசிட்டு இருக்காங்க. கிம்மும் நடந்தது எல்லாத்தையும் 2 பேருக்கிட்டையும் சொல்றாங்க. ரூபின் தான் சொல்றாங்க சரி அவங்க வரலன்னா நான் நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோடனே கிம்க்கு கோவம் வந்துருச்சு. என் ஒய்ஃபும் என் பொண்ணு இங்க இருக்காங்க, நான் எப்படி விட்டுட்டு போவேன் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோயின் நம்ம எதுக்காக போனோம், இதுதான் நம்மளோட ஊர், நம்ம இங்க இருக்கவங்க எல்லாம் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 3 பேரும் போயிடுறாங்க. அந்த மருந்தெல்லாம் ஏத்திட்டு போன ட்ரக்கை கண்டுபிடிச்சிட்டாலே பாதி வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அந்த ட்ரக்கை தேடி போறாங்க. 3 பேரும் பிரிஞ்சு ட்ரக்கை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. கிம்மோ அந்த மருந்தை தான் தேடிட்டு இருக்காங்க. அதே இடத்துல தான் ஒரு பரேட் நடந்துட்டு இருக்கு. அதுதான் கிம்மோட பொண்ணு மெயின் லீட்ல இருக்காங்க. கிம்மோ அதான் பாத்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா எங்க இருந்தோ கார் வந்து விழுது. அதை பார்த்தோன்னே கூட்டம் எல்லாம் கலைய ஆரம்பிச்சிடுச்சு. கிம்மும் தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்பத்துல இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு அவங்களோட வேலையை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபையும் அவங்க பொண்ணையும் தேடி போறாங்க. அவங்களும் தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சு ஒரு கடையில எடுத்துட்டு போய் விட்டுடுறாங்க. இப்ப இமேஜின்கள் தான் பாக்குறாங்க. அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அப்பதான் கார் பறக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்த உடனே தெரிஞ்சது இது கிராவிட்டி பண்ற வேலை கிடையாது, ஹீரோ பண்ற வேலை அப்படின்றது. இப்போ அங்க இருந்து சீன் கட் பண்ணி ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோனும் ரூபினும் ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ரூபின் தான் கேக்குறாங்க ஏன் வாத்தியாரே இது மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோயின் தான் சொல்றாங்க அது வாத்தியாரே கிடையாது, அது மைண்டை கண்ட்ரோல் பண்றவங்க தான் இப்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க சொன்ன மாதிரியே மைண்டை கண்ட்ரோல் பண்றவங்க தான் ஹீரோவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கும் தெரியல என்ன பண்ணா ஹீரோ திரும்ப நார்மலா வருவாங்க அப்படின்றது. அதனால யோசிக்கிறாங்க. பாட்டி ஒரு வாட்டி ஸ்பீக்கர் எடுத்துட்டு வந்து ஆன் பண்ணிருப்பாங்க, எல்லாருமே நார்மலா வந்திருப்பாங்கல்ல. பக்கத்துல பாக்குறாங்க அதே மாதிரியான பொருள் இருக்கு. அதனால அதை எடுத்துடுறாங்க. எடுத்து ஆன் பண்ணலான்னு போறதுக்குள்ள ஹீரோ கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஹீரோவும் கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோனுக்கு பயம் அதிகமாயிடுது. அதனால அங்க இருந்து டெலிபோர்ட் ஆகி வேற ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. எங்க வந்திருக்காங்கன்னா ஸ்டார்டிங் சீன்ல ஜேஜோ ஐலாண்டுக்கு வந்திருக்காங்கல்ல, அதே இடத்துக்கு தான் வந்துடுறாங்க. ஹீரோவும் ஹீரோன் கழுத்தை விட்டுடுறாங்க. ஹீரோனுக்கு கோவம் வந்துருச்சு. சுயநனவுக்கு வாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையில அந்த ஸ்பீக்கர் மாதிரி வச்சிருக்காங்களா அதை வச்சு ஹீரோவை அடிச்சிடுறாங்க. ஹீரோவும் நான் நார்மல் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோன் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அங்க இருந்து சீன் கட் பண்ணி ரூபினை தான் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் எங்க போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அந்த சர்ச்ல இருந்திருப்பாங்கல்ல, அவங்கள ஜாம்பி மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா மைண்டை கண்ட்ரோல் பண்றவங்க இவங்களையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ரூபினுக்கு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஹீரோவும் ஹீரோயினும் வந்துடுறாங்க. 3 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அது பக்கத்துல இருக்க ஒரு கடையில பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க ஒய்ஃப் கிட்டயும் நான் வெளியில போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவங்க கோவப்படுறாங்க. இந்த நேரத்துல எங்களை விட்டு எங்க போற, எங்களுக்கு பாதுகாப்பா இங்கே இரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிம்மோ நான் இங்க இருந்தா உங்களுக்கு பாதுகாப்பா இருக்காது, நான் வெளில போனதான் பாதுகாப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொல்லிக்கிட்டே பக்கத்துல ஒரு ஹெட்செட் இருக்கு, அதை எடுத்து அவங்க பொண்ணுக்கும் போட்டு விடுறாங்க. கிம்மோட ஒய்ஃபும் சொல்றாங்க இவ்வளவு நாள் நான் சும்மா தான் சொல்லிட்டு இருந்தேன் டிவோர்ஸ் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு, இப்ப நீ வெளியில போனீங்கன்னா கண்டிப்பா நான் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிம் அதை பத்திலாம் எதுவும் யோசிக்கல. அவங்க ஒய்ஃப்க்கு கிஸ் பண்ணிட்டு நீங்க பத்திரமா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில வந்துடுறாங்க. இப்போ 4 பேருமே சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. இப்ப ரூபினை தான் காமிக்கிறாங்க. சாரி போலீஸ்கார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடிக்கிறாங்க. பார்த்தா அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. அவங்க அடிச்சதுலதான் ரூபின் ரெஸ்டாரண்டோட கதை உடச்சுக்கிட்டு உள்ள போய் விழுந்துடுறாங்க. பக்கத்துல பாக்குறாங்க ஒரு பாட்டி தான் இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் கழுவி ஊத்துங்க பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏண்டா கதை உடைச்சது மட்டும் இல்லாம என்னையவே திட்டுன்னு சொல்றியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. கிம்க்கு கோவம் வந்துச்சு. அப்போன்னு பார்த்தா அந்த போலீஸ்காரங்க 2 பேரும் உள்ள வராங்க. கிம் போட்டு அடிச்சிடுறாங்க. அங்க ஜாம்பி மாதிரி வந்தாங்கல்ல, அவங்க எல்லாரையும் அடிச்சிடுறாங்க. இப்ப அவங்க 4 பேர் ஒரு வழியா இவங்கள தடுத்தாச்சு. ஆனா அந்த மருந்து எங்க இருக்குன்னு தான் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் கிம்மும் சொல்றாங்க ஒருவேளை அந்த வானவெடிக்கையில இருக்குதா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஜாம்பி மாதிரி வந்தாங்கல்ல, அவங்க எல்லாரையும் அடிச்சிடுறாங்க. இப்ப அவங்க 4 பேர் ஒரு வழியா இவங்கள தடுத்தாச்சு. ஆனா அந்த மருந்து எங்க இருக்குன்னு தான் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் கிம்மும் சொல்றாங்க ஒருவேளை அந்த
வானவேடிக்கையில இருக்குதா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் அவங்களுக்குமே ஞாபகம் வருது, 12 மணிக்கு வானவேடிக்கை இருக்கு, அந்த வானவேடிக்குள்ளதான் அந்த மருந்தை வச்சிருக்காங்க, அது வெடிச்ச உடனே இந்த ஊர் ஃபுல்லா பரவ போகுது, அதனால நம்ம அதை தான் தடுக்கணும் அப்படின்ற மாதிரி கிம்மும் சொல்லிடுறாங்க. சரி வாங்க தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி போலான்னு பார்க்கும்போது ஜாம்பி மாதிரி இருந்தாங்கல்ல அவங்கலாம் திரும்ப ஏந்திரிக்கிறாங்க அடிக்கிறதுக்கு. ஹீரோவும் சொல்றாங்க, நம்ம எவ்வளவுதான் பண்ணாலும் இவங்க நம்மளை தடுக்கிறதுக்கு தான் வருவாங்க, அதனால நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்றவங்கள தடுத்தா மட்டுமே போதும், இவங்க நார்மலா ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ தான் ஹீரோயினும் ரூபினியும் பார்த்து சொல்றாங்க, நீங்க அந்த வெடிக்கிற இடத்துக்கு போய் அதை தடுத்து நிறுத்த பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்களும் போயிடுறாங்க. அப்புறம் கிம்மை பார்த்து சொல்றாங்க, நீங்க மைண்டை கண்ட்ரோல் பண்றாங்கல்ல, அவங்க எங்கதான் எங்கன்னா பக்கத்துல இருப்பாங்க, அவங்கள தடுத்து நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிம்மும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிக்கிறாங்க, எதனா ஹைட்டான பிளேஸ்ல இருந்து பார்த்தாக்கா அவங்க எங்க இருக்காங்க அப்படின்றது ஈஸியா தெரிஞ்சிரும் அப்படின்றதுக்காக பக்கத்துல ஒரு செவர் இருக்கு, அதுல பல்லி மாதிரி ஏறுறாங்க. இவர் பல்லி மாதிரி ஏறது அவங்க ஒய்ஃபும் அவங்க பொண்ணும் பாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி ஃபைட் பண்ணதையும் பார்த்திருப்பாங்க. இப்பதான் அவங்களுக்கே தெரியுது இவர்கிட்ட எக்ஸ்ட்ரா பவர் ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்றது. இப்ப அங்க இருந்து சீன் கட் பண்ணி கிம்மை தான் காமிக்கிறாங்க. கிம் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்கல்ல, அவங்கள கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க. அதாவது அட்வைஸே ஒரு மாதிரி சத்தமா கத்தி பேசுவாங்கல்ல, அது மாதிரி பேசுறாங்க. எதுக்காக இது மாதிரி பண்ற அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே மைண்டை கண்ட்ரோல் பண்றவங்க கிம்மோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க. கிம்மோட மைண்டை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்களோட பவர் கிம் கிட்ட வேலை செய்யல. கிம்முக்கும் தெரிஞ்சிருச்சு இவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க அப்படின்றது. அதனால அவங்களே சொல்றாங்க, நான் இங்க பேசிட்டு இருக்கேன், ஆனா என்னோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண பாக்குறியா நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, உன்னை யாரும் அடிக்காத வளர்த்துட்டாங்க, ஆனா நான் உன்னை அடிச்சு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு வராங்க. பார்த்தா பின்னாடில இருந்து இமேஜின்கள் கிம்ம அடிச்சிடுறாங்க. கிம்மும் மயக்கத்துல கீழே வந்து விழுந்துடுறாங்க. இப்போ இமேஜின்கள் தான் சொல்றாங்க, அந்த கிராவிட்டி எங்க போனா, நீ மட்டும் எதுக்காக தனியா அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் மைண்டை கண்ட்ரோல் பண்றவங்களும் சொல்றாங்க, அப்பாவும் கிராவிட்டியும் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே கீழே விழுறாங்க. அவங்க வாயிலிருந்து ரத்தம் வருது. அவங்களுக்கும் சைடு எஃபெக்ட் இருக்கு. சைடு எஃபெக்ட் இருக்கவங்கலாம் அதிகமா அவங்களோட பவரை யூஸ் பண்ணா அந்த சைடு எஃபெக்ட் அதிகமாயிட்டே இருக்கும். இதை கேட்டு இமேஜின்களும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப அங்க இருந்து சீன் கட் பண்ணி ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோக்கும் மூக்குல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு, ஏன்னா அவரும் அவரோட பவர் அதிகமா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஜாம்பி மாதிரி இருக்கிறாங்கல்ல, அவங்களும் ஹீரோவை அடிக்கிறதுக்காக வராங்க. பார்த்தா திடீர்னு அவங்க நார்மல் ஆயிடுறாங்க. என்னன்னு பார்த்தாக்கா அங்க மைண்டை கண்ட்ரோல் பண்றவங்க மயக்கம் போட்டுடுறாங்க. அதனால இவங்களோட மைண்டை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிடுது. இப்ப ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட வந்து கர்ச்சிஃப் தான் கொடுக்குறாங்க. ஹீரோவும் அந்த கர்ச்சிஃப் வாங்கிட்டு ஹீரோவும் ஹீரோன் கிட்ட கேக்குறாங்க, வானவேடிக்கையை தடுத்து நிறுத்திட்டியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோன் அதை உன்னால தடுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோட வயிற்றுலேயே கத்தியை வச்சு குத்திடுறாங்க. அதை உன்னால தடுத்து நிறுத்த முடியாது, அது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும், நானே இது வரைக்கும் பார்த்ததில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை கிஸ் பண்றாங்க. இப்ப மைண்டை கண்ட்ரோல் பண்றவங்களும் ஏஞ்சி பாக்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கிறது மட்டும்தான் தெரியும். ஹீரோன் கத்தியால ஹீரோவை குத்துனது அவங்களுக்கு தெரியல. பக்கத்துல பாக்குறாங்க, சர்ச்ல வேலை செஞ்சவங்க ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க கிட்ட சொல்றாங்க, போய் கத்தியால குத்து அப்படின்ற மாதிரி கமெண்ட் கொடுக்குறாங்க. அவங்களும் குடுகுடுன்னு ஓடி போய் ஹீரோனை கத்தியால குத்திடுறாங்க. ஹீரோவை அவங்களோட பவரை யூஸ் பண்ணி கத்தியால குத்துனாங்கல்ல, அவங்கள அடிச்சிடுறாங்க. ஹீரோனும் கீழே விழறாங்க. அப்பதான் கிம்மும் அப்பதான் மயக்கத்துல இருந்து முடிச்சு செனி அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. எதுக்காக இப்படி கத்துற, நான் பக்கத்துல தானே நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜெனியும் சொல்றாங்க. நீ செனினா பங்க இருக்கிறது யாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோனா அப்பதான் பாக்குறாங்க, அந்த இடத்துல இவங்கள மாதிரியே ஒருத்தர் இருக்காரு. ஹீரோனு இவ யார நம்மள மாதிரியே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குடுகுன்னு ஓடி போய் ஹீரோ பக்கத்துல பாக்குறாங்க. பார்த்தா அது இமேஜின் கேர்ள் தான். இப்பதான் மைண்டை கண்ட்ரோல் பண்றவங்களுக்கும் தெரியுது அது இமேஜின் கேர்ள் தான் அப்படின்றது. அப்படி அவசரப்பட்டுட்டோமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப இமேஜின் கேர்ள் கிட்ட தான் ஹீரோவும் பேசுறாங்க. நீ சின்ன வயசுல எவ்வளவு நல்லவ தெரியுமா, எல்லா குழந்தைங்களும் அழுதுட்டு இருப்பாங்க, அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு யாருமே முன் வர மாட்டாங்க, நீ உன்னோட பவரை யூஸ் பண்ணி அவங்கள சிரிக்க வச்ச, எதுக்காக இப்படி மாறின அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேக்குறாங்க. இமேஜின் கேர்ளும் அதை கேட்டுக்கிட்டே மயக்கம் ஆயிடுறாங்க. ஹீரோவும் பல்ஸ் இருக்கான்னு செக் பண்றாங்க. பார்த்தா இமேஜின் கேர்ளுக்கு பல்ஸ் இருக்கா, ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோன் கேக்குறாங்க. கிம்மு என்னோட ஃபோன் இங்க தானே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முன்னாடி நடந்து போறாங்க. கிம்மோட ஒய்ஃப் கிம்முக்கு முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காங்க. கிம்மும் கேக்குறாங்க, நானா சொல்ற வரைக்கும் நீ வெளியில வரக்கூடாதுன்னு தானே சொன்னேன், எதுக்காக வெளியில வந்த அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே கிம்மும் பின்னாடியே போறாங்க. ஆனா கிம் பேசுறது அவங்க காதுலே வாங்கல. அவங்க பாட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் அங்கதான் இருக்காங்க. அவங்க மேல பாத்துட்டு இருக்காங்க. கிம்மும் என்னடா மேல இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஏர் பலூன் மாதிரி போயிட்டு இருக்கு. இப்ப ஹீரோ ஹீரோயின் ரூபின் 3 பேரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்களும் அந்த ஏர் பலூனை பாக்குறாங்க. ஹீரோனும் அப்பதான் சொல்றாங்க, அந்த வெடி மருந்துல அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மருந்து எதுவுமே கிடையாது, இதுலதான் அந்த மருந்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோனும் சொல்றாங்க. ஹீரோவை என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோனும் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. நான் கிம்மோட கையை பிடிச்சிக்கிறேன், ரூபின் நீ கிம்ம தூக்கி அந்த பலூன் மேல போடு, நாங்க சேஃபா ஏறினதுக்கு அப்புறம் கிம் அங்க இருந்து கீழே விழுவாங்க, கிம்ம பத்திரமா பிடிச்சிக்கோங்க, நான் என்னோட பவரை யூஸ் பண்ணி ஆள் இல்லாத இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகி அந்த பலூனை வெடிக்க வச்சிடுறேன், அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துக்கே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் சொன்ன ஐடியா நல்லா இருந்தாலும் அதை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்களும் வேற எதனா ஐடியா பண்ணலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோவும் நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோனும் சொல்றாங்க, வயித்துல அடிபட்டிருக்கு தெரியுதா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நானே போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டைமும் 1 நிமிஷம் தான் இருக்கு 12 மணி ஆகிறதுக்கு. அதனால ஹீரோயின் சொன்ன ஐடியாக்கே அவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஹீரோயின் சொன்ன மாதிரியே ரூபினும் கிம்ம தூக்கி போடுறாங்க. கிம்மும் சேஃபா அந்த பலூன் மேல ஹீரோனை இறக்கி விட்டுடுறாங்க. இறக்கி விட்டுட்டு அவங்களும்
கீழே விழுறாங்க. ஹீரோவும் அவரோட பவரை யூஸ் பண்ணி கிம்மை சேஃபா லேண்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோனு சரி போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அவங்களோட பவரை யூஸ் பண்றாங்க. பார்த்தா அவங்களுக்கு எந்த இடத்துக்கு போறதுன்னே தெரியல. அப்புறம் கரெக்டா ஒரு செகண்ட்ல அவங்க அங்க இருந்து டெலிபோர்ட் ஆகுறாங்க. கரெக்டா 12 மணி ஆயிடுது. எல்லா வெடியும் வெடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சத்தம் கேட்டு அங்க இருக்கவங்க எல்லாருமே நார்மலா ஆயிடுறாங்க. ஹீரோ, ரூபின், பாட்டி, கிம் 4 பேருமே வானத்தை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஹீரோன் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஆனா அந்த இடத்துக்கு ஹீரோன் வரவே இல்லை. கிம்மோட ஒய்ஃபும் கிம்மி கிட்ட வந்து பேசுறாங்க. இன்னும் என்ன வானத்தையே பார்த்துட்டு இருக்க, வெடிலாம் வெடிச்சு முடிச்சிட்டாங்க, வா நம்ம பொண்ணு எங்க இருக்கானே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிம்மை கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலைல தான் காமிக்கிறாங்க. கிம் தான் அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நான் தான் உங்களை காப்பாத்தணும், உங்களுக்கு அது ஞாபகமே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீ என்ன பகல்லே கனவு கண்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. கிம்மும் நான் தான் உங்களை காப்பாத்தினாலும் நீங்க ஏன் இதெல்லாம் மறந்தீங்க அப்படின்ற மாதிரி கிம்மோட ஒய்ஃப் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத கிம்மோட பொண்ணும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்களும் அவங்க மனசுக்குள்ளே சொல்றாங்க, அவங்களுக்குலாம் மறந்துருச்சு, ஆனா எனக்கு மறக்கல, நீங்க சூப்பர் ஹீரோப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்களே சொல்றாங்க, அப்பா ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிம்மும் லஞ்ச் பேக் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. நீங்க நல்ல வேலை பார்த்துருக்கீங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிம்மும் தேங்க்ஸ்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்களும் போயிடுறாங்க. அப்புறமா தான் கிம்மே யோசிக்கிறாங்க, ஏன் என் பொண்ணு இப்படி சொல்லிட்டு போச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. ஹீரோவும் ஒரு இடத்துல உட்காந்து நீ எப்பதான் வருவச்ச நீ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. கிம்மும் இந்த கோக்குமக்காரி போனா சீக்கிரமா வரவே மாட்டா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரூபினை தான் காமிக்கிறாங்க. ரூபின் வெங்காயம் வெட்டிட்டு இருக்காங்க. வெங்காயம் வெட்டும் போது கண்ணுல இருந்து தண்ணி வரக்கூடாது அப்படின்றதுக்காக கிளாஸ் போட்டிருப்பாங்க. பார்த்தா அந்த கிளாஸ் ஃபுல்லாவுமே தண்ணி தான் இருக்குது. ரூபின் அவங்க ஃப்ரெண்டை நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. ஹீரோனுக்காக கல்லறையே கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. வெளியூர்ல இறந்துட்டாலும் அவங்க ஆத்மா சாந்தியோட கல்லறை கட்டிதாமா ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாட்டியை சமாதானம் படுத்திட்டு இருக்காங்க. ஃபியூனல் எல்லாம் முடிச்சுட்டு வந்தா சாப்பாடு போடணும்ல, அதனால சாப்பாடு வச்சிருக்காங்க. எல்லாரும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு மட்டும் பிளேட் எடுத்து வச்சு சாப்பிடாம அப்படியே கை விட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை ஒருத்தவங்க பார்த்துட்டு கை விட்டுலாம் சாப்பிடக்கூடாதுமா, ஃபுட் வேஸ்டா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது பாட்டிக்கு கேட்டுருச்சு. பாட்டியும் சொல்றாங்க, உனக்கு அவ்வளவு பசியா இருந்தா இங்க வாமா, நான் பிளேட்ல எல்லாத்தையும் வச்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோனும் பாட்டி கிட்ட போயிடுறாங்க. அவங்களும் சாப்பிட்டுட்டு எல்லா பீஸுமே நல்லா உயிரோட தானே இருக்காங்க, யார் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடு போடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த வாய்ஸை கேட்டோடனே பாட்டிக்கு தெரிஞ்சிருச்சு செனி தான் வந்திருக்காங்கன்றது. பாட்டியும் அழுதுகிட்டே கேட்குறாங்க, நீ அங்கே போயிட்டு வரத்துக்கு உனக்கு 1 வருஷம் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி. பாட்டி அங்கே போனதான் திரும்ப வர வழியை மறந்துட்டேன் பாத்தி, கையில் காசு இல்லை, ட்ரெஸ் இல்லை, ஒன்றுமே இல்லை, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வழியை கண்டுபிடிச்சி வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோனை பார்க்கறதுக்கு தான் ஓடி வராங்க. ஹீரோனையும் பார்த்துடுறாங்க. என்னைய பார்க்கறதுக்கு தானே ஓடி வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோவும் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக பார்க்குறாங்க. ஹீரோயின் பின்னாடிலேருந்து ஹக் பண்ணி ஹீரோக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி ஒருத்தவங்களை தான் காமிக்கிறாங்க. அவங்க துணி காய வச்சுட்டு இருக்காங்க. திரும்பி பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஹீரோ நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோவை பார்த்தது அவங்க அழ ஆரம்பிச்சிடுறாங்க. பார்த்தா ஹீரோவை பார்த்ததா அவங்களோட பையன் தான் அப்படின்றத கண்டுபிடிச்சி தான் அவங்க அழறாங்க. இப்போ அவங்க அம்மாவெல்லாம் பார்த்துட்டு திரும்ப அதே ஊருக்கு வராங்க. திரும்ப அவங்க 3 பேரும் ஹீரோவை பிக்கப் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ இப்போ திரும்ப அந்த வேலைக்கு சேர்ந்துடுறாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி அந்த ரிசர்ச் பண்ண இடத்த தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல டாக்டர் தான் படுத்துட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்களுக்கு அந்த உடம்புல இருந்த காயெல்லாம் மறைஞ்சு அவங்க கண்ணை முழிக்கிறதோட இந்த டிராமாவை முடிக்கிறாங்க. இதோட அடுத்த வீடியோஸ்ல பார்க்குறேன். பாய்.